Hello Pasangala, good morning, good morning. Very good morning to one and all. Welcome to Xylem NEET Tamil channel. Yes. So எப்படி போகுது ப்ரிப்பரேஷன் எல்லாம் சூப்பராக போகுது இல்லை அப்படியே நம்புகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் சூப்பராக போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சேனல்லையும் வந்து PYQ சீரீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பாட்டனி ஜுவாலஜியோட PYQ சீரீஸ் எல்லாம் இன்னைக்கு போகுது. இன்னைக்கு இந்த செஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரியோட GOC அண்ட் ஹைட்ரோகார்பன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட செஷன் முடிஞ்ச உடனே இங்கே எங்கேயும் போகக்கூடாது, ஸ்ருதி மேம் வருவாங்க. அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அதே மாதிரி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அதிலிருந்து PYQ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங், வெல்கம் வெல்கம். சிண்டுனியன் ஹாய் சிண்டுனியன். ஸோ எல்லோரும் வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க, டைம் ஆயிடுச்சு. வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. எஸ், ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட் சொல்லுங்க. எஸ், ஸோ ஐ திங்க் நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட் ஓகே பசங்களா. ஸோ சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சைலத்தோட. ஸோ சைலத்தோட அப்டேட்ஸ் அதே மாதிரி சைலம் உங்களுக்காக சொல்கிற போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபார் நோட்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் ஸ்கேன் திஸ் QR கோட். உங்களுக்கு நோட்ஸ் இங்கே கிடைக்கும். ரைட். ஹாய் ஆதி சிவன், ஹாய் பசங்களா. சைலத்தோட ஆஃப்லைனில் ஒரு மாக் டெஸ்ட் நடக்க போகுது இல்லை? ஏன்னா இந்த டைமில் நம்ம நீட்டுக்கு இனிமேல் இருக்கிறது 2-3 வீக்ஸ் தான். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்னு நாம் அனலைஸ் பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும். அந்த இவாலுவேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் April 13th அன்னைக்கு சைலம் வந்து ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் எழுதும்போது அது வந்து கரெக்டாக ஒரு நீட் எக்ஸாம் எழுதும், அதே ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஹாய் அம்பி. ஓகே, கிளியர். ஸோ 3 இடங்கள்லையும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, ட்ரிச்சி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான இடம் இருக்கோ அங்கே போய் ஆஃப்லைனில் அதை அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புரியுது இல்லை? கிளியர். 2 to 5 PM புரியுதா? எக்ஸாக்ட்லி எப்படி நீட் எக்ஸாம் நடக்குதோ அதே டைமிங்கில் அதே ஒரு ஃபீலிங்கில் நமக்கு எழுத முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம படித்ததெல்லாம் வந்து எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ண முடியுதான்னெல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஓவரால் ரேங்க், உங்களோட ரேங்க் எவ்வளோ வருது அது கிடைக்கும். ஏன்னா நிறைய பசங்க எழுதுறாங்கல்ல. ஸோ யூ கேன் இவாலுவேட் யுவர் பொசிஷன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் இருக்கிற டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ண முடியும். ஹாய் ரெசிகா, யுவர் வாய்ஸ் இஸ் லோ. குட் மார்னிங் பார்வதி. ரெசிகா வாய்ஸ் லோவாக இருக்கா? மற்றவங்களாம் சொல்லலை. ஆதிசிவன், அம்பி அண்ட் பார்வதி சொல்லுங்கள், வாய்ஸ் லோவாக இருக்கா? எஸ், சொல்லுங்க, போலாமா? அண்ட் ட்ரிச்சி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். கோயம்புத்தூர் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ் பசங்களா, இப்போ கேட்குதா? ரசிகா ஹாய் சொல்லுங்க. பார்வதி சொல்லுங்க. அம்பி, am I audible? ஹாய் டீப்ஸ் சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் சரியா கேக்குதா? ஆடிபிளா? சொல்லுங்க. am I audible? Yes sir. Okay, thank you Parvati. So we are starting the session. Okay. Yes, thank you Rasika. Yes, so we are starting the session. So first வந்து நமக்கு ஒரு வார்ம் அப் செஷன் இருக்குல்ல. வார்ம் அப் செஷன் பார்க்கலாமா? வார்ம் அப் செஷன்ல நமக்கு ஒரு 5 கொஸ்டின் இருக்கும் பசங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூப்பரா பண்ணுங்க. IUPAC நேம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா IUPAC nomenclature கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ட்ரை திஸ் கொஸ்டின்.
பென்சீன் ரிங் இருக்கு, NO2 இருக்கு, F இருக்கு, C2H5 இருக்கு. What is the answer? What is the answer? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்ல முடியுதா? ஆன்சர் எடுக்க முடிஞ்சுதா? ஆன்சர் எடுக்க முடிஞ்சுதா? யாராவது ஆப்ஷன் சொல்லியிருக்கா? இல்ல. ஸோ let me write the compound. பசங்களா பாருங்க, பென்சீன் ரிங் இருக்குடா, பென்சீன் ரிங் இருக்கு, NO2 இருக்கு, இங்க ஃப்ளூரின் இருக்கு, இங்க ஈதைல் குரூப் இருக்கு, C2H5 னா ஈதைல் குரூப். அண்ட் the thing is இங்க யாருமே ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. NO2 ஃப்ளூரின் அதே மாதிரி ஈதைல் யாருமே ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. அப்ப அதனால யாருக்கும் ப்ரையாரிட்டி இல்ல. புரியுதா? அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் அ சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ நமக்கு வந்து இந்த சப்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு லீஸ்ட் நம்பர் கொடுத்தா போதும். லீஸ்ட் நம்பர். அப்ப நம்பரிங் பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். எங்க? பென்சீன் ரிங்ல நம்பரிங் பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் லீஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி நம்பரிங் பண்ணணும். எது பண்ணணும் சார்? சில பேர் சொல்லுவாங்க, சார் இங்க 1 கொடுக்கலாம் சார். அப்படி 1 கொடுத்தா இது 2, இது 3, இது 4. அப்ப ஈதைல் 1. ஓகே, பரவாயில்ல. ஆனா NO2க்கும் Fக்கும் 3யும் 4 தானே கிடைக்குது. அது வேணுமா? அது வேணுமா? அது வேண்டாம் சார். ஏன் அது வேண்டாம் சார்? அதை விட பெட்டர் நாம இங்க ஃப்ளூரினுக்கு 1 கொடுக்கலாம் சார், இதுக்கு 2 கொடுக்கலாம் சார், இதுக்கு 3 கொடுக்கலாம் சார், இதுக்கு 4 கொடுக்கலாம் சார். ஏன்? ஏன்னா இப்ப ஃப்ளூரினுக்கு 1, NO2க்கு 2, பக்கத்துல லீஸ்ட் நம்பர் வருது. அண்ட் ஈதைலுக்கு 4. பரவாயில்ல. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அந்த லாஜிக் உங்களுக்கு தெரியுதுன்னா திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங். அப்படின்னா பாருங்க, ஃப்ளூரின் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, செகண்ட் பொசிஷன்ல NO2, ஃபோர்த் பொசிஷன்ல ஈதைல். ஆனா பேர் சொல்லும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொல்லணும். இங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல முதல்ல ஈக்கு அப்புறம் தானே F வரும், ஈதைல் முதல்ல வரும். ஸோ 4 ஈதைல்னு ஆரம்பிக்கும் பசங்களா. 4 ஈதைல் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இல்ல, அப்ப இது தப்பு. இங்கேயும் இல்ல, அப்ப இது தப்பு. இது தப்பு. புரியுதா? 4 ஈதைலுக்கு அப்புறம் பாருங்க எங்க இருக்கு? ஈக்கு அப்புறம் F தானே, 1 ஃப்ளூரோ. 4 ஈதைல் 1 ஃப்ளூரோ. கரெக்ட் சார். அப்புறம் 2 நைட்ரோ. இங்க 2 நைட்ரோ இருக்கு, இங்க 6 நைட்ரோ இருக்கு. 6 நைட்ரோ தப்பு. 2 நைட்ரோ பென்சீன். ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A. Yes, Deeps, you are right. Option A is the right answer. Ambika Dhanasekaran. Option A is the right answer. Very good. Clear பசங்களா? போலாமா? புரிஞ்சுதா? Is it clear? போலாமா? Next question பாருங்க. The correct order with respect to minus I effect. பசங்களா, minus I effect ஓட ஒரு லிஸ்ட் நீங்க படிக்கணும்ல. லிஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். NF3+, NR3+, NR3+, NH3+. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாலஜன் வரும். ஹாலஜன்னா ஃப்ளூரின், அப்புறம் குளோரின், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின், அதுக்கப்புறம் OR, OH, NH2 எல்லாம் வரும். கிளியரா சார்? நீட் கேன்சலேஷன் டாக் போயிட்டு இருக்கு சார், உங்களுக்கு தெரியும். நீட் கேன்சலேஷன் டாக்கா? இந்த டைம்ல இந்தியாவில் நிறைய பசங்க வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல நீட் கேன்சலேஷன் போகுது அப்படின்னாலாம் கொஞ்சம் ஏதாவது தம்ப்நெயில போட்டு ஒரு வீடியோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அதுக்கு வியூஸ் இருக்கும். அதே மாதிரி சொசைட்டியில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு அது வந்து சிலருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் வேறு இருக்குது. ஸோ அவங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஓகே, வேறு ஏதாவது வேலை இல்லாமல் இருந்தால் ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி கோசிப்ஸ் இந்த மாதிரி ரூமர்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகலாம், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் அ ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட் ஃபார் நீட் 2025, உங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா இல்லையா அது மட்டும்தான் பார்க்கணும். மற்ற விஷயங்களில் இன்வால்வ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேயே சில பேருக்கு ஆனந்தம் இருக்குது. அதில் அந்த ட்ராப்பில் மட்டும் நீங்கள் போய் விழாதீங்க. ஓகே ஓகே, கிளியர்? ஓகே அருண்குமார், ரெடியா? ஓகே, அப்போ இந்த ஆப்ஷனை பாருங்க. சார் ஃப்ளூரின் இருக்கு, முதல்ல ஃப்ளூரின் இருக்கு. எஸ், ஃப்ளூரின் தான் வரும் முதல்ல. ஃப்ளூரினுக்கு அப்புறம் OR, NH2 இருக்கே. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர்.
இல்ல இல்ல இது சி வராது, சி வராது. யார் சி சொல்லியிருக்காங்க? கரீம் சி சொல்லியிருக்காங்க. NH2க்கு அதிகம் சொல்றாங்க. தப்பு தப்பு. ஓகே, பெட்டர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஓகே, வேற ஏதாவது கேட்குறா சார்? ஒரு டவுட், 20 டேஸ்ல படிச்சிடலாமா சார்? 20 டேஸ்லயும் படிச்சிடலாம். 20 டேஸ்ல படிச்சிடலாமான்னு கேட்டா 20 இது வரைக்கும் நீ எதுவுமே படிக்காம பிளாங்கா இருந்தா 20 டேஸ்ல எப்படி படிச்சு மார்க் எடுக்க முடியும்? தட் இஸ் a difficult question. பட் யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங். ஓகே, இனிமே 20 டேஸ் இருக்கு. இந்த 20 டேஸ்ல நீ இன்னும் கொஞ்சம் சூப்பரா படி, இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா படி. கண்டிப்பா எடுக்கலாம், ரிசல்ட் வரலாம். மோக் எக்ஸாம் எல்லாம் எழுதணும். ஓகே, அப்போதான் உனக்கு நீ இவ்வளோ இது இந்த நாள் வரைக்கும் படித்தது வச்சு எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னு உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அந்த உன்னோட ப்ரிப்பரேஷனை வந்து எந்த அளவுக்கு இன்டென்சிவாக போகணும், எந்த சப்ஜெக்ட் அதிகமாக டைம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் உனக்கே தெரியும். ஸோ மாக் டெஸ்ட்டை எழுது, அப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி அது. சார் மை மார்க் இஸ் லெஸ் தேன் 300 சார், 650 எடுக்க முடியும். எடுக்க முடியும் அருண்குமார், எடுக்க முடியும். ஸோ மாக் டெஸ்ட்டை எழுது. மாக் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க. ஏன்னா கொஸ்டின்ஸை நம்ம அதிகமாக பார்க்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, தியரியெல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு 300 கிட்ட தானே மார்க் வருது. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக 600 கிட்ட போகலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. பசங்களா சொல்லுங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி among the following. அசிடிட்டி, அசிடிட்டி என்ன? ability to lose H plus, ability to lose H plus, அதான அசிடிட்டி. ஒரு ஆசிட்னா H plus கொடுக்கணும். H plus கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னா அது ஆசிட். H plus கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிமைனிங் ஸ்பீஷீஸ் ஸ்டேபிளா இருந்தா அது ஆசிட். கரெக்டா? இப்போ இங்க பாருங்க ஆல்கீனு, ஆல்கைனு, ஆல்கைனு. ஓகே ஓகே பசங்களா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு தந்தது CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்குடா பசங்களா. CH2 டபுள் பாண்ட் CH2 ஈதீன்ல கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன்ல பெர்சன்டேஜ் ஆஃப் S கேரக்டர், பெர்சன்டேஜ் S கேரக்டர் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். இட் இஸ் 33%. இப்போ அடுத்த காம்பவுண்ட் யாரு சார்? அடுத்த காம்பவுண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH. பசங்களா CH ட்ரிபிள் பாண்ட் CHல இந்த ரெண்டு கார்பனுமே sp ஹைபிரிடைசேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் 50% S கேரக்டர். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் அதுவும் ஒரு ஆல்கேன் தான், CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இங்க இதுவும் sp தான். ஆனா இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. இந்த sp கார்பன்ல ஹைட்ரஜன் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் sp ஹைட்ரஜன் இருக்காங்க. ஓகே, சோ 50% S கேரக்டர். அடுத்த காம்பவுண்ட் யாரு சார்? அடுத்த காம்பவுண்ட் CH3 பசங்களா ஈதேன்ல பாத்தீங்கன்னா this is sp3, this is also sp3. அப்ப 25% S கேரக்டர். We know that. என்னது? Percentage S character is directly proportional to electronegativity of carbon. Percentage S character is directly proportional to electronegativity of carbon. புரியுதா பசங்களா? அப்ப இதுல யாருக்கு H plus ரிமூவ் பண்ணி ஸ்டேபிளா இருக்க முடியும்? sp3 கார்பன் 25% தான் இருக்கு. sp2 கார்பன் 33% தான் இருக்கு. sp கார்பன்ல 50% இருக்கு. ஸோ கண்டிப்பா 50% இந்த ரெண்டு இடத்துல 50% இருக்குல்ல. மோஸ்ட் கிரேட்டர் எஸ் கேரக்டர், கிரேட்டர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்படி கிரேட்டர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்தா H plus போனதுக்கு அப்புறம் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஆனா இங்க ரெண்டு ஆல்கேன்ல பாத்தீங்கன்னா ஈதைன் இஸ் த ரைட் ஆன்சர். வை ஈதைன் இஸ் த ரைட் ஆன்சர்? பிகாஸ் ஈதைன்ல ரெண்டு கார்பன்லயும் அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் அசிடிக். ஸோ கரெக்ட் ஆர்டர்ல மோர் அசிடிக் யாரு? ஈதைனா இருக்கணும். இது தப்பு. ஏன்னா இங்க ஈதீன் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ராங். ஈதீன் வராது. இங்க ஈதேன் கரெக்ட். அதுக்கப்புறம் ப்ரோபேன். அதுக்கப்புறம் இது. எஸ், திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். வெரி குட். Sorry sir, I will see the afternoon recorded sir. Okay Arun Kumar, பரவாயில்ல. Hi. Yes Karim, B is the right answer. Emperor
B is the right answer. Super, super. So concept உங்களுக்கு clear தானே? Concept clear தானே? Greater the S character, greater the electronegativity of the carbon. கார்பனோட electronegativity அதிகம்னா H plus போனதுக்கு அப்புறம் அது ஸ்டேபிளா இருப்பேன். It can stabilize the carbanium. Is it clear? Good morning, Abhinesh. Yes. So, நம்ம next question பார்க்க போறேன். Okay. The molecule among the following that has the hybridization that has the hybridization sp2 sp2 sp and sp. Okay, left to right போகும்போது இதே hybridization வரணும். So first of all hybridization கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு கார்பனை சுத்தி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு பாருங்க. 4 இருக்கலாம் அப்ப sp3, 3 தான் இருக்கலாம் அப்ப sp2, 2 தான் இருக்கலாம் அப்ப sp. Okay. Hi Samira, good morning. Assalamu alaikum. Alaikum salam. Yeah, if I write chemistry full test in home, get 100 plus, but in mock test it's only audits. Maybe time management la வீட்ல இருக்கும்போது நீ டைம் மேனேஜ் பண்ணாம கொஞ்சம் நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, நிறைய பேர் பி சொல்றாங்க, எம்பரர் சொல்றாங்க, கரீம் சொல்றாங்க, அபினேஷ், சமீரா, பார்வதி. ஓகே, பார்க்கலாம். பி இஸ் தி ரைட் ஆன்சரா? பார்க்கலாம். So left to right பாருங்க. இங்க சார் ஃபர்ஸ்ட் CHல எத்தனை சிக்மா பாண்ட்? ஹைட்ரஜன் கூட ஒரு சிக்மா, கார்பன் கூட இன்னொரு சிக்மா. சார் 2 சிக்மா தான் இருக்கு. 2 சிக்மானா இது sp. இல்ல வரக்கூடாது. ஸ்டார்டிங்ல sp2 வரணும். அப்ப இது தப்பு. ஓகே, அடுத்தது சார் இங்க ஹைட்ரஜன் கூட 2 சிக்மா, கார்பன் கூட ஒரு சிக்மா. அப்படினா 3 சிக்மா sp2. இங்க ஒரு சிக்மா இந்த பக்கம், ஹைட்ரஜன் கூட ஒரு சிக்மா இங்க. சோ இதுவும் sp2. சூப்பர். சார் இது இந்த பக்கம் ஒரு சிக்மா, அந்த பக்கம் ஒரு சிக்மா. sp தான் சார். இதுவும் sp தான் சார். எஸ் ரைட் பசங்களா. ஓகே, எஸ் அழகி கான்ஃபிடென்ட்டா படிங்க அழகி. ஓகே, why 560? ஓகே, நீங்க 600 பிளஸ்னே எய்ம் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம வந்து அட்வான்ஸா அதிகமா எய்ம் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இதுவாவது கிடைக்கும். ஓகே, ஒர்க் பண்ணுங்க. ஓகே, மேபி த டிஃபரன்ஸ் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கிற கொஸ்டின் ஆகும்போது ஈஸியா மார்க் எடுக்க முடியும்ல, அதாகும். டெண்டல் போதும் சார். ஓகே, ஃபைன். ஓகே அழகி. ஸோ நல்ல ஒரு டென்டிஸ்டா ஃபியூச்சர்ல நீ வரணும். போலாமா? பசங்களை பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். The which among the following exhibit tautomerism? பசங்களா, tautomerism is a kind of isomerism. Tautomerism is a kind of isomerism. அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். கீட்டோ, ஈனோல், ஐசோமெரிசம் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த tautomerism ஒரு மோலிக்யூல காமிக்கணும்னா அங்க C டபுள் பாண்ட் O இருக்கும்ல, இருக்கு சார். C டபுள் பாண்ட் O. அதுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருக்குல்ல, இருக்கு சார், ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் வேணும்டா. ஆல்பா கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்ஜசன்ட் கார்பன், அதுல ஹைட்ரஜன் இருக்கணும். அப்பதான் tautomerism காமிக்க முடியும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு போய் இந்த ஆக்சிஜன் கூட பாருங்க பசங்களா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்படி இருக்கும். இப்படி இருக்கு. இங்க CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது tautomerism நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? CH3 COH டபுள் பாண்ட் CH2. ஸோ புரியுதா? 2 பக்கம் ஆல்ஃபா கார்பன் இருக்காங்கடா, அதுல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் எங்க போகுது? ஆக்சிஜன் கூட போகுது. O கன்வெர்ட் டு OH. கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு கீட்டோஃபார்ம். திஸ் இஸ் கால்டு ஈனோஃபார்ம். கீட்டோ-ஈனோட் ஃபார்ம். ஸோ இங்க பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல பசங்களா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, வராது. ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல C டபுள் பாண்ட் O இல்ல. O இருக்கு, ஆனா C டபுள் பாண்ட் O இல்லையே. C டபுள் பாண்ட் O வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் கண்டிப்பா வராது. செகண்ட் காம்பவுண்ட் பாக்குறேன். சார் இருக்கு சார், C டபுள் பாண்ட் O இருக்கு. செகண்ட் காம்பவுண்ட்ல. அப்ப அதுக்கு பக்கத்துல கார்பன் பாருங்க. சார் அதுக்கு பக்கத்துல கார்பன்னா இந்த கார்பன், அதே மாதிரி இந்த கார்பன், இது ரெண்டும் தானே ஆல்பா கார்பன். ஆமா, அந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்பா கார்பன்ல ஒரு பாண்ட் இங்க, ஒரு பாண்ட் இங்க, ஒரு பாண்ட் இங்க, நோ ஹைட்ரஜன். சார் ஒரு ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் கிடையாது. சார் இப்போ இங்க ஒரு ஆல்பா கார்பன் இருக்கா? இருக்கு. அதுல ஒரு பாண்ட் இங்க போகுது, ஒரு பாண்ட் இங்க போகுது. எஸ் சார், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு.
ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா எடுக்க கூடாது பசங்களா. ஏன் தெரியுமா? ஏன்னா அது பிரிட்ஜ் கார்பன் ஆட்டம். பிரிட்ஜ் கார்பன் ஆட்டத்திலிருந்து ஹைட்ரஜன் எடுத்தா அங்க பிரிட்ஜில் பிரச்சனை வரும், அந்த மோலிக்யூல் ஸ்டெபிலைஸ் ஆகாது. ஸோ யூ cannot டேக் ஹைட்ரஜன் ஃப்ரம் எ பிரிட்ஜ் கார்பன் ஆட்டம். இது ரெண்டு ரிங்கை ஃபியூஸ் பண்ணி இருக்கிற இடம். ரெண்டு ரிங்கை ஃபியூஸ் பண்ணி இருக்கும் போது அந்த ஜாயினிங் கார்பன் இருக்குல்ல, அதுக்கு பேரு பிரிட்ஜ் கார்பன். அதுல இருந்து ஹைட்ரஜன் எடுக்க கூடாது. எஸ் எஸ், வெரி குட் கரீம். பிரிட்ஜ் கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகாது. ஸோ அதனால இதுவும் எடுக்க முடியாது. அப்ப நம்ம இங்க வரேன் சார், இங்க இருக்கு சார், கார்பன் இருக்கு சார், அதுல ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு, ஆனா எடுக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க சார், இந்த ஆல்பா கார்பன்ல 2 பாண்டு தான் இருக்கு சார், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அதனால கீட்டோ ஈனோல் ஐசோமரிசம் ஒரு டோட்டோமரிசம் எக்ஸிபிட் பண்ற முடிஞ்ச காம்பவுண்ட் வந்து காம்பவுண்ட் 3 மட்டும்தான். காம்பவுண்ட் 3 மட்டும்தான். ஸோ அதனால 3 only is the right answer. 3 only is the right answer. ஆப்ஷன் ஏ. எஸ் ரசிகா மின்னல். வெரி குட் சார். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் PYQ ட்ரெண்ட்ஸை படிச்சா, என்ன லைக் நீங்க இப்படி தனித்தனியா ஒரு டாபிக் எடுத்து இது படிச்சா அப்படின்னு கேட்கறத விட அந்த சாப்டர் இருக்கிற கான்செப்டுவலா அந்த சாப்டர் முழுசா படிச்சா நமக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன, அதெல்லாம் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வேணும்னா அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் அதெல்லாம் பார்க்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். என்னது GRB கேட்டியோனா? ஹவு டு ஸ்டடி குரூப் கேட்டியோன்? ஓ, மற்ற அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம பண்ணியிருக்கோமே. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒன் மோர் திங், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாது. ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் தட். ஓகே பசங்களா. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறோம். கெஸ் தி क्वेश्चन. ஓகே பசங்களா. ஓகே காம்பவுண்ட் இருக்கு, எது கரெக்ட்னு சொல்லுங்க. இந்த நாலு ஆப்ஷன்லையும் பாருங்க கரெக்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு காம்பவுண்டோட கரெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பசங்களா, பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க பசங்களா. சொல்லுங்க. எஸ் கரீம், பிரெட் ஸ்டூல் கரெக்ட். டபுள் பவுண்ட் இருக்கு பசங்களா, டபுள் பவுண்ட் இருந்தா அந்த டபுள் பவுண்டட் கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கணும். அதான் நம்பரிங் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். ஸோ கீழே இருந்து வந்துடாதீங்க. கீழே இருந்து வந்தா இங்க 1 2 3 4 5 6 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு அது வேண்டாம். நமக்கு இங்கிருந்து வரலாம். இங்கிருந்து we can start from here. 1 here, this is 2, this is 3, this is 4, this is 5, 6, 7, 8, 9, 10. 10 கார்பன் இருக்கு செயின்ல. 10 கார்பன்னா டெக்கேன். எங்கேயோ டபுள் பவுண்ட் இருக்கு. அப்ப ஈன் வரும். டெக் 4 ஈன், டெக் 2 ஈன், டெக் 4 ஈன், டெக் 2 ஈன். ஓகே, எல்லாமே டெக்கு தான். அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பொசிஷன்ல மீதல் குரூப் இருக்கு பசங்களா. இங்க ஒரு மீதல் குரூப் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு மீதல் குரூப் இல்ல. 2,6 டைமீதல் வரும். 2,6 டைமீதல் இருக்கு. இங்க 1,5 டைமீதல் தப்பு. இங்க 1,6 தப்பு. இங்க 1,5 தப்பு. ஆன்சர் ஆயிடுச்சுடா. 2,6 டைமீதல் டெக் 4 ஈன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சிம்பிள். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டீப்ஸ், கரீம், அபினேஷ், எம்பரர். எஸ், கிளியர். போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2,6 டைமீதல் டெக் 4 ஈன்? இப்படின்னு கேட்டிருக்காங்க நீட் 2023. பாருங்க, நம்ம இப்போ பார்த்தது என்ன? அப்போ பேரு தந்த ஸ்ட்ரக்சர் தந்த பேரு ரெண்டும் சொல்ல முடியணும். ஸோ இங்க முதல்ல பாருங்க டெக் 4 ஈன் இருக்கு. 4 ஈன். அப்போ இங்க பாருங்க 1 2 3 3க்கும் 4க்கும் இடையில டபுள் பவுண்டு. அப்போ 3 ஈன் தானே வரும். ஆமா சார். அப்போ இது தப்பு. இங்க பாருங்க, நம்பர் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5. சார் 5க்கும் 6க்கும் இடையில டபுள் பவுண்டு. அப்போ இதுக்கு 5 ஈன் தானே வரும். ஸோ தப்பு. இங்க வாங்க. 1 2 3 4 5. சார் 4க்கும் 5க்கும் இடையில வருது. ஸோ 4 ஈன் வருது. மேபி இது ஆன்சரா இருக்கலாம். 2ல மீதல் குரூப் இருக்கு சார். அதே மாதிரி 6லயும் மீதல் குரூப் இருக்கு சார். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன்
C is the right answer. So புரியுதா பசங்களா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு ஒரு பேர் எடுத்து மொத்தத்துல பேர் எழுத வேண்டாம். அதுல இருந்து ஒரு பார்ட் எடுங்க. அது எங்க எல்லாம் கரெக்ட்டா வருதுன்னு பாருங்க. அதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட் பார்த்தா போதும். ஓகே. This is how you have to solve the question. பாருங்க BF3 வந்து எது? கீழ கொடுத்திருக்காங்க லூயிஸ் ஆசிடா, லூயிஸ் பேஸா, லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸா, none of these. So லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் இதோட டெஃபினிஷன் வந்து நீங்க equilibrium சாப்டர்லயும் படிச்சிருக்கு இல்ல? அங்க படிச்சிருக்கேன். அங்கேயும் இதே மாதிரி क्वेश्चंस எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பேன். பட் இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் பசங்களா சொல்லுங்க. லூயிஸ் ஆசிட்னாலும் லூயிஸ் பேஸ்னாலும் என்ன சார்? லூயிஸ் ஆசிட் இஸ் எலக்ட்ரான் பேர் acceptor. So basically Lewis acid is electron deficient. Okay, clear? அதே மாதிரி லூயிஸ் பேஸ்னா சார் லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும், எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்கும். And what about BF3? பசங்களா BF3ல போரானுக்கு சுத்தி 3 ஃப்ளூரின் இருக்குல்ல? இருக்கு சார். போரான் தானே சென்ட்ரல் ஆட்டம். ஆமா சார். போரானோட அட்டாமிக் நம்பர் 5, 1s2 2s2 2p1. So 1s2 2s 2p மொத்தத்துல வேலன்ஸ் ஷெல்ல 3 எலக்ட்ரான் இருக்கு. one here. So போரானோட வேலன்ஸ் ஷெல்ல 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த 3 எலக்ட்ரானும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கேன். ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். So சென்ட்ரல் ஆட்டம் போரானை சுத்தி டோட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு சார்? சென்ட்ரல் ஆட்டம் போரானை சுத்தி டோட்டல் 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 6 எலக்ட்ரான் இஸ் லெஸ் than 8. 8 இருந்தா தானே ஆக்டெட். அப்போ இங்க ஆக்டெட் இல்ல, incomplete octet. BF3 is a compound which is having incomplete octet. Incomplete octet னா அதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ன்னு அர்த்தம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா என்ன அர்த்தம்? அது வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டர் ன்னு அர்த்தம். எலக்ட்ரான் பேர் அக்செப்டர்னா யாரு? அது லூயிஸ் ஆசிட். So correct answer option A. Yes. Very good Emperor. Yes Karim. Yes Abhinesh. Clear. Okay, வா. Is it clear பசங்களா? வியூஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இப்பவே லைக் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, கிளியர் சார். போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Among the given option which of the following molecule act as Lewis acid? யாரால லூயிஸ் ஆசிட் ஆக்ட் பண்ண முடியும்? சோ இங்க யாரால இருக்கு சார்? H2O இருக்கு. H2O பசங்களா H2O ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் சார். வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கு. என்ன இருக்கு சார்? ஆக்சிஜன் இஸ் ஹேவிங் lone pair. BF3 சார், BF3 தான், lone pair எல்லாம் கிடையாது. அப்புறம் OH மைனஸ் சார். OH மைனஸ்னு சொன்னா ஆல்ரெடி ஆக்சிஜனுக்கு lone pair இருக்கு. இது வந்து 3 lone pair இருக்கும். NH3 சார், NH3 சொல்லும்போது நைட்ரஜன் கிட்ட lone pair இருக்கு. ஸோ கேட்டது என்ன? லூயிஸ் ஆசிட்ல யாரா இருக்கணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ lone pair இருக்கிறவங்க எல்லாம் லூயிஸ் ஆசிடா இருக்கவே முடியாது. இவங்க எல்லாம் யாரு சார்? இப்போ lone pair இருக்கிறவங்க எல்லாம் லூயிஸ் பேஸ். அப்ப லூயிஸ் ஆசிட் யாரு? BF3 தான். ஸோ BF3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் பாருங்க. 3 பென்சீன் ரிங்கை இப்படி சேர்த்து வச்சிருக்கோம்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. அது அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, அதே மாதிரி ஹக்கல் ரூல் ஒபே பண்றாங்களா? எந்த ஆப்ஷனுக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பசங்களா. பாருங்க ரிங் எல்லாம் பாருங்க. பென்சீன் ரிங் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக்கா ஆக முடியாது. பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணுமா? கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கான கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதுல இருக்கிற பை எலக்ட்ரானோட நம்பர் பார்த்தா போதும். பை எலக்ட்ரானோட டோட்டல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 4 வருதுன்னா ஆன்டி அரோமேட்டிக். மல்டிபிள் ஆஃப் 4 வரலன்னா அரோமேட்டிக். பாருங்க, 4n plus 2 pi electrons.
இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அரோமேட்டிக். இங்க n is equal to 1 2 3 இதுல எது வேணாலும் வரலாம். ஆனா 4n pi electrons இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஆன்டி அரோமேட்டிக், where n is equal to 1 2 3. clear. So நாம இப்ப பார்க்கலாம். இங்க சாரி இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 7 டபுள் பாண்ட் இல்ல, 7 பை பாண்ட் இருக்கு. 7 பை பாண்ட் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பை எலக்ட்ரான்? 14 பை எலக்ட்ரான். 7 பை பாண்ட், so 14 பை எலக்ட்ரான். சிம்பிள். 14 பை எலக்ட்ரான். is this a multiple of 4? இது multiple of 4 multiple of 4 னா 4 8 12 16. இது multiple of 4 கிடையாது. multiple of 4 வந்தா ஆன்டி அரோமேட்டிக், multiple of 4 வரலனா அரோமேட்டிக். பாத்துக்கோங்க 4n plus 2 மேட்ச் ஆகும். 4n plus 2 pi electron நாம 14 க்கு ஈக்குவேட் பண்றேன். So 4n is equal to 14 minus 2, that is equal to 12. n is equal to 12 by 4, that is equal to 3. whole number கிடைக்குது இல்ல? yes கிடைக்குது சார். So n is equal to 3 கிடைச்சது. n is equal to 3. So aromatic anti aromatic கண்டிப்பா வராது. aromatic follows suckle 4n plus 2, n is equal to 3. yes, option C is right answer. yes, very good, very good. Very good Emperor, very good Karim, Abhinesh. Non-aromatic na first 3 condition satisfy ஆகாது. cyclic, planar, conjugation அதுலயே வந்து mistake வரும். அப்பதான் non-aromatic. sp3 carbon எல்லாம் இருந்தா non-aromatic. okay, clear? அதுக்கு ஒரு question வரும். அப்ப நான் சொல்றேன், cyclic இருக்கணும், planar இருக்கணும், conjugation இருக்கணும், அதெல்லாம் satisfy பண்ற compound தான் aromaticum anti aromaticum. ஆனா அரோமேட்டிக்கும் ஆன்டி அரோமேட்டிக்கும் எங்க இருந்து டிவேட் ஆகும்னா அந்த ஃபைனல் பை எலக்ட்ரானோட நம்பர்ல. பை எலக்ட்ரானோட நம்பர் மல்டிபிள் ஆஃப் 4 வந்தா ஆன்டி அரோமேட்டிக், மல்டிபிள் ஆஃப் 4 வரலையா அரோமேட்டிக். ஓகே ஓகே சவிதா, எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பசங்களா. பாருங்க, ஃபினாந்திரின், இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஃபினாந்திரின். Phenanthrene is an aromatic compound and follows Huckel 4n plus 2 pi electron. The value of n கேட்டிருக்காங்க NEET 2024 க்கு. value of n கேட்டிருக்காங்க. So நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? for 4n plus 2 pi electron number, இங்க மொத்தம் pi electron 1 2 3 4 5 6 7 7 pi bond இருக்கு. So இங்க மொத்தம் 14 electron இருக்கு. sir 4n is equal to 12 sir, n is equal to 3 sir. So இது சால்வ் பண்ணிட்டு நாம ஆப்ஷன் 4 எடுக்கலாம். ஆப்ஷன் 4 எடுக்கலாம். எஸ் எஸ். ஓகே clear? okay பசங்களா, அடுத்தது cold dilute aqueous solution of potassium permanganate. ஓகே, அதுக்கு பேரு ஆப்ஷன் பாருங்க, ரியேஜென்ட்டோட பேர் கொடுத்திருக்காங்க. டாலன்ஸ் ரியேஜென்ட், ஜோன்ஸ் ரியேஜென்ட், பேயஸ் ரியேஜென்ட், பிசிசி. எது கரெக்ட்? cold dilute aqueous solution of potassium permanganate. cold dilute aqueous solution, இது இம்பார்ட்டன்ட்டா, இது இம்பார்ட்டன்ட். இத சொல்லணும். cold dilute aqueous solid KMnO4 அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து பேயஸ் ரியேஜென்ட். ஓகே பசங்களா, கரெக்டா? இப்போ இது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். டாலன்ஸ் ரியேஜென்ட்னா யாரு? டாலன்ஸ் ரியேஜென்ட்னா உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். மறந்துடாதீங்க. ஜோன்ஸ் ரியேஜென்ட்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மிக்சர் ஆஃப் CrO3 அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். பிசிசி பீரிடின் இருக்கும், CrO3 இருக்கும், HCl இருக்கும். அது வந்து ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எஸ், சி இஸ் ரைட் ஆன்சர். Yeah. Question பாருங்க. Yeah. Arrange the following compound in increasing order of their solubility in chloroform. பசங்களா, chloroform வந்து ஒரு solvent. ஆனா அது வந்து எந்த கேட்டகரின்னு கேட்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. chloroform is a non-polar solvent. solvent non-polar இருந்தா அதுல dissolve ஆகுற solute-ஓட character எப்படி இருக்கணும்? non-polar இருக்கணும். because we know that like dissolves in like நம்ம படிச்சிருக்கோம். அப்ப solvent non-polar, அப்ப solute non-polar இருந்தா highly soluble, solute polar இருந்தா less soluble. so இருக்கிற compound எல்லாம் பாருங்க, NaCl, மெத்தனால், சைக்ளோஹெக்சேன், மீதைல் சயனைடு. பசங்களா, இதுல நீங்க யாருக்கு polarity கம்மின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு polarity கம்மியா இருக்கும்?
யாருக்கு polarity கம்மி இந்த நாலு சொல்யூட்ல யாரு வந்து less polar யாரு வந்து less polar கண்டிப்பா cyclohexane தான் less polar because it is a hydrocarbon ஓட polarity ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இவன் வந்து less polar அப்ப இவன் தான் chloroformல highly soluble ஆ இருப்பான் சோ cyclohexaneக்கு high வரணும் இது வராது cyclohexaneக்கு high வரணும் அப்புறம் நான் கேக்குறேன் இதுல யார் வந்து more polar least soluble யாருன்னு கண்டுபிடிக்க போறேன் யார் more polar சார் cyclohexane ஆகட்டும் மெத்தனால் ஆகட்டும் மீதல் சயனைடு ஆகட்டும் அதெல்லாம் கோவாலண்ட் காம்பவுண்ட் ஆனா சோடியம் குளோரைடு இஸ் an ionic compound அப்ப ionic compoundனா polarity செமையா இருக்கும் high polarity அப்ப அவன் தான் least soluble அப்ப NaCl க்கு மினிமம் வரணும் NaCl மினிமம் இங்க வருது இங்கேயும் வருது சோ அதனால நாம செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம் எலிமினேட் பண்ணிட்டேன் எஸ் இப்போ அதுக்கு அடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம் மீதல் சயனைடு இருக்கு மெத்தனால் இருக்கு மீதல் சயனைடு இருக்கு மெத்தனால் இருக்கு யாருக்கு பாருங்க பசங்களா இங்க இது வந்து அயோனிக் சோடியம் குளோரைடு அயோனிக் அதுக்கப்புறம் இங்க ஆக்சிஜன் இருக்கு இங்க யார் இருக்காங்க நைட்ரஜன் இருக்காங்க இங்க யாருக்கு polarity அதிகமா காமிக்க முடியும் we know that நைட்ரஜனை விட ஆக்சிஜன் தான் more electronegativity அதிகம்னா polarityயும் அதிகம் so ionic character இல்ல covalent compound தான் இருந்தாலும் it is highly polar அப்ப அதனால NaCl க்கு அப்புறம் யார் வரணும் CH3OH CH3Cl so option C is the right answer clear yeah okay பசங்களா so we are moving to the next segment spot the mistake படிச்சு பாருங்க when branching increases van der Waals forces boiling point அந்த ரிலேஷன்ல ஞாபகம் இருந்தா போதும் C சவிதா B அபினேஷ் B ன்னு சொல்றாங்க பார்க்கலாம் B ஆனு பார்க்கலாம் இதுல வந்து மிஸ்டேக் இருக்கு பசங்களா ஓகே நீங்க நாலு ஆப்ஷனை படிச்சு பாருங்க அதுல எது கரெக்ட் ஆப்ஷன் எடுங்க intermolecular forces between the spherical molecules are strong பசங்களா ஒரு molecule இப்படி branch-ஏ இல்லாம straight chain-ஆ இருந்தா அதுல வந்து surface area அதிகம்னா van der Waals force அதிகம் அப்படினா boiling point அதிகம் உங்களுக்கு இது தெரியணும் boiling point is directly proportional to molecular weight அதே மாதிரி boiling point is inversely proportional to branch ஒரு molecule straight chain இல்லாம அதுல branch வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதோட surface area குறையும் அப்ப அது ஸ்பெரிக்கலா மாறும் அப்ப surface area குறையும் van der Waals force of interaction குறையும் அப்ப boiling point-ம் குறையும் இதான் கான்செப்ட் பாருங்க intermolecular forces between the spherical molecules are strong spherical moleculesனாலே weak தான் சோ தப்பா கொடுத்திருக்காங்க வராது அடுத்து intermolecular forces between the spherical molecules are weak ஆமா weak தான் weak இது கரெக்ட்டா சொல்லிருக்காங்க thereby increasing the boiling point அதே எங்க கரெக்ட் ஆகும் van der Waals force weakனா boiling point கம்மி தான ஆகும் அப்ப இதுவும் தப்பு அபினேஷ் B வராது அம்பிகா D சொல்றாங்க எம்பரர் D சொல்றாங்க பாருங்க intermolecular forces between the spherical molecules are zero எல்லாம் கிடையாது இங்க பாருங்க intermolecular forces between the spherical molecules are weak thereby lowering the boiling point this is the right answer branching இதுதான் அதோட கான்செப்ட் branching வரும்போது பாருங்க for example CH3 CH2 butane இதுக்கு boiling point இருக்கு normal boiling point இருக்கு this is called normal butane ஆனா இதே ஃபார்முலால வந்து நாம வந்து என்ன பண்ண போறோம் இப்படி எழுதலாம் சார் this is isobutane இதே வந்து நாம என்ன பண்ணலாம் வேற ஏதாவது பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாது இப்போ பாருங்க இதுல 4 கார்பன் இருக்கு அதுவும் 4 ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்ப சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் van der Waals இன்டராக்ஷன் அதிகம் பாயிலிங் பாயிண்ட் அதிகம் இங்க பாருங்க ஸ்ட்ரைட் லைன்ல 3 கார்பன் தான் இருக்கு ஒரு கார்பன் பிரான்ச்சா போயிட்டேன் அப்ப இது என்ன ஆகும் இத வச்சு கம்பேர் பண்ணும்போது this is more like a spherical புரியுதா பிரான்ச்சிங் வரும்போதெல்லாம் molecule ஸ்பெரிக்கலா மாறினா இன்டராக்ஷன் குறையும் இன்டராக்ஷன் குறைஞ்சா பாயிலிங் பாயிண்ட்டும் குறையும் is it clear பசங்களா
புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஸோ நார்மல் பியூட்டேனோட பாயிலிங் பாயிண்ட் ஐசோ பியூட்டேனை விட அதிகமாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ரெடியா? யா. பாருங்க சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन படிச்சு பாருங்க. இன்னர் ஆர்கானிக் காம்பவுண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இருக்கு. தே ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்ரேட் ஆகுது. ஒரு மோலிகுல்ல ரெண்டு எஃபெக்ட் இருக்கு, ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு வழிக்கு போகுது. இண்டக்டிவ் இந்த வழிக்கு போகுது, எலக்ட்ரோமெரிக் இந்த வழிக்கு போகுது. அப்படின்னா யாருக்கு டாமினேஷன் இருக்கும்? அந்த மோலிகுல்ல யாரோட எஃபெக்ட் வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட்னா உங்களுக்கு தெரியணும், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னாலும் உங்களுக்கு தெரியணும். ஹாய் டிகே, குட் மார்னிங். இண்டக்டிவ் எஃபெக்ட்னாலும் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னாலும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால யோசிக்க முடியும். பசங்களா நல்லா கேளுங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் சிக்மா ஆல்கேன்ஸ்ல தான் நடக்கும். எப்படின்னா இருக்கும், ஆல்கேன்ஸ்ல ஒரு பக்கத்துல மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டோ இருந்தா எலக்ட்ரான் ஷிஃப்ட், எலக்ட்ரான் வந்து பாண்ட் எல்லாம் உடச்சு போகுமா? போகாது. ஏன்னா இங்க இருக்கிறது ஆல்கேன், ஆல்கேன்ல இருக்கிற பாண்டு சிக்மா பாண்டு. ஸோ எலக்ட்ரான் பாண்ட் எல்லாம் உடைக்காம அந்த கிராஜுவலான ஒரு போலரைசேஷன் நடக்கும். ஸோ அந்த பாண்ட் அங்கே தான் இருக்கும். பட் எலக்ட்ரான் கிளவுடு ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஏ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ ஒரு பார்ஷியல் பொலாரிட்டி கிரியேட் ஆகுது. இதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஆனால் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படி இல்லை. ஆல்கீன்ஸில் ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் வரணும். அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்த உடனே என்ன நடக்குது சார்? அந்த பை பாண்டை உடைச்சி எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். பாண்ட் உடைச்சி எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அதுக்கு பேர் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அது வந்து ஒரு பக்கம் போகும். அப்போ தான் அந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து அட்டாக் ஆகும். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்டில் பாண்ட் பிரேக்கிங் நடக்கலை, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கலை, ஜஸ்ட் எ போலரைசேஷன் தான் நடக்குது. பட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டில் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, பாண்ட் பிரேக்கிங் நடக்குது. ஸோ விச் இஸ் டாமினேட்டிங்? இது ரெண்டும் ஒரே டைமில் நடக்குது, ரெண்டு ஒரே மோலிகுல நடக்குதுன்னா யார் டாமினேட்டிங்காக இருப்பேன்? கண்டிப்பாக எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டாமினேட் ஆகும். பிகாஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்ல அட்டாக்கிங் ரியேஜனோட பிரசன்ஸ்ல பாண்ட் உடைச்சு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குறாங்க. ஸோ யாரு வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டாமினேட்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் ஆப்ஷன் ஒன் சியா. நிறைய பேர் சி சொல்றாங்க சார். ஆப்ஷன் மறைக்காதீங்க சார். சாரி. when inductive effect and the permanent effect predominate. Permanent effect தப்பு. when inductive and electromagnetic effect opposite in the opposite direction, both of the இல்ல பசங்களா. இங்க பெர்மனன்ட் டெம்பரரி பார்த்தா பெர்மனன்ட் எஃபெக்ட் தான். இண்டக்டிவ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் எல்லாமே பெர்மனன்ட். டெம்பரரி யாரு மட்டும்தான்? எலக்ட்ரோமெரிக் மட்டும்தான். பட் அது இல்லை இங்க பார்க்க வேண்டியது. ரெண்டு எஃபெக்டிவ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மோலிகுல்ல ரெண்டு எஃபெக்டும் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப யாருக்கு ஸ்ட்ரென்த்னா அது எலக்ட்ரோமெரிக். ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்ல பசங்களா இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? ஆல்கேன்ஸ்ல சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ல பார்ஷியல் போலரைசேஷன் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். இங்க பக்கம் ஒரு பக்கம் குளோரின் இருக்கா, அதனால என்ன ஆகுது? இவன் டெல்டா நெகட்டிவ் காமிக்கும், இங்க டெல்டா பிளஸ், இங்க டபுள் டெல்டா பிளஸ், இங்க ட்ரிபிள் டெல்டா பிளஸ், இப்படி இருக்கும். இதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். பாண்ட் எதுவுமே உடையல, கார்பன் கார்பன் பாண்ட் எதுவுமே உடையல. பட் ஒரு ஆல்கீனே H+ அட்டாக்கிங் ரியேஜெண்டா இருக்கு. என்ன நடக்குது? என்ன நடந்தது சார்? CH2 டபுள் பாண்ட் CH2, கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருந்தது. இப்போ கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அந்த பாண்ட் உடைச்சு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால தான் அங்க வந்து H+ போய் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால ரெண்டு எஃபெக்டும் ஒரே மோலிகுல்ல இருந்துச்சுன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் ஆகுதுன்னா யாரு டாமினேட் ஆகும்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் டாமினேட் ஆகும். இஸ் இட் கிளியர்னா? கிளியரா? ரெடியா? ஓகே. பசங்களா பாருங்க.
ready. Sir, while explaining, you are hiding the options. Sorry, tips. So, now in the pocket, hyperconjugation can be observed in orthosilane. It is the reason of major stability. Options. Hyperconjugation. Okay, orthosilane. Orthosilane theriyuma. Toluene theriyumla. Toluene theriyum, sir. Benzene ring la oru CH3 irundha toluene thane. Rendu CH3 பக்கத்துல இருந்தா அது orthosilane. So இங்க ஒரு CH3 இருக்கு, அதே மாதிரி பக்கத்து பொசிஷன்ல இங்கேயும் ஒரு CH3 இருந்தா இதுக்கு பேரு orthosilane. Okay, Sanjay B சொல்றாங்க பார்க்கலாம். Sanjay is saying B. Hyperconjugation can't be observed in orthosilane. பசங்களா hyperconjugation எங்கெல்லாம் இருக்கும்? Hyperconjugation வந்து கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா நடக்கும். கார்போகேட்டியோனுக்கு பக்கத்துல கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாலும் நடக்கும். கார்பன் ஃப்ரீ ராடிக்கலுக்கு பக்கத்துல கார்பன்ல அப்படின்னா ஆல்கீன்ஸ் கார்போகேட்டியோன் கார்பன் ஃப்ரீ ராடிக்கல் இந்த இடத்துல எல்லாம் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் பி சொல்றாங்க. அம்பிகா, சிம்பிள், ஸ்டைல், எம்பரர், ஓகே, ஹாய் சிம்பிள், நல்ல பேரு சிம்பிள் ஸ்டைல். ஸோ பசங்களை பாருங்க, இங்க ஆல்பா கார்பன் இருக்கு சார் இது பாருங்க, இந்த கார்பன் டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் தானே? ஆமா, டபுள் பாண்டட் கார்பனுக்கு பக்கத்துல கார்பன் தானே இது? ஆமா. ஸோ திஸ் இஸ் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. எஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. பட் அதனால தான் orthosilane ஸ்டேபிளா? பாருங்க, this is basically a benzene. Benzene is stable because of aromaticity. Hyperconjugation stability கொடுக்கும். பட் அதை விட இம்பார்ட்டண்டா இந்த காம்பவுண்ட் இஸ் an aromatic compound. ஸோ அதுதான் அதுக்கு அதிகமாக ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ பாருங்க, ஹைப்பர்கான்ஜுகேஷன் காண்ட்னு சொல்லக்கூடாது, இருக்கு. ஹைப்பர்கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ இது தப்பு. Hyperconjugation can be, okay, fine. And its impact on the molecule stability is minimal compared to the aromatic resonance. That is true. Option B is the right answer. Option B is the right answer. Hi, good morning, Blue Star. Light acha, பரவாயில்ல. Okay, மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hyperconjugation can't be, வந்து தப்பு. Hyperconjugation can be observed in orthosilane and it is no role in stability. And it have no role in stability. அதுவும் தப்பாயிடுமே. Correct. So option B is the better answer. Clear? பசங்களா போலாமா? Next question பாருங்க. Chlorine. இந்த பக்கம் வந்துடுறேன். ஆப்ஷனை மறைக்க மாட்டேன். Chlorine is an electron withdrawing group. But it is meta-directing in electrophilic aromatic substitution. அப்படியா? ஆப்ஷன்ஸை படிச்சு பாருங்க, எது கரெக்ட்னு சொல்லுங்க. குளோரின் இஸ், அப்போ உங்களுக்கு இதுல 2 விஷயம் தெரியணும். ஒன்று, பென்சீன் ரிங்கில் குளோரின் வரும்போது அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா எலக்ட்ரான் ரிலீஸிங்கா அது தெரியணும். அதே மாதிரி அது ஆர்த்தோபாரா டைரக்டிவா இல்ல மெட்டா டைரக்டிவா அதுவும் தெரியணும். 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் ஆன்சர் எடுங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் ஆன்சர்? பின்னு சொல்றாங்க. பி என்ன? குளோரின் இஸ் an electron releasing group but it is meta directing not nucleophilic aromatic. எஸ் பசங்களா, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒரு 50 லைக்ஸ் வேணும் எனக்கு. டி சொல்றாங்க பசங்களா. யாரு சொல்றாங்க? நம்ம எம்பரர் வந்து டின்னு சொல்றாங்க. டியா இருக்குமா? டாக்டரும் டின்னு சொல்றாங்க. டீப்ஸு டின்னு சொல்றாங்க. So basically here we are discussing about chlorobenzene. நம்ம கையில் இருக்கிற காம்பவுண்ட் யாரு சார்? குளோரோபென்சீன். பசங்களா நல்லா பாருங்க. குளோரோபென்சீன்ல குளோரின் கிட்ட ஹாலஜன் கிட்ட பசங்களா, ஹாலஜன்ஸ் எல்லாமே மோனோவேலண்ட். தே கேன் மேக் only 1 bond. அதுதான் இந்த 1 bond. ஓகே, பட் அவங்களோட வேலன்ஸ் ஷெல்லில் 3 lone pair இருக்காங்க. எஸ், தே ஆர் ஹேவிங் 3 lone pair. ஸோ 1 2 3 இந்த மாதிரி ஒரு ரிங்குக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட லோன் பேர் இருந்து அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த லோன் பேருக்கு ரிங்கில் கொடுப்பாங்க. இல்லை லோன் பேரை எடுத்து ரிங்கில் கான்ஜுகேஷனுக்காக என்டர் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் தேர் என்ன எஃபெக்டிவ் ரிங்குக்கு லோன் பேரை கொடுக்குது அப்படின்னா தே ஆர் ஷோயிங் +R or +some எஃபெக்ட் இருக்கு.
plus R or plus sum effect தான் chlorine வந்து benzene கூட காமிக்குது. அப்படி plus R or plus sum effect இருந்தா கண்டிப்பா it is ortho and para directive. So it is ortho and para directive. But at the same time chlorine is an electronegative element. So chlorine கிட்ட plus R effect இருக்கிற மாதிரியே minus I effective இருக்காங்க. minus I effective இருக்காங்க. Okay. But வரப்போற electrophile எங்க வரணும் அது டிசைட் பண்ற திறமை அது டிசைட் பண்ற தகுதி அது ரெசனன்ஸ் எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு கிடையாது. இண்டக்டிவ் எஃபெக்ட் electrophile எங்க வரணும் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ அதனால electrophile ortho and para பொசிஷன்ல தான் வரும். பட் வேற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ரெசனன்ஸ் எஃபெக்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டிவ் இருக்கு. ரெசனன்ஸ் வந்து ரிங்கு கொடுக்குது, இண்டக்டிவ் வந்து ரிங்ல இருந்து எடுக்குதா. அப்போ இதுல யாரு டோமினேட் ஆகும்? யூஸ்வலி ரெசனன்ஸ் தான் இண்டக்டிவோட டோமினேட் ஆகணும். பட் குளோரோபென்சீன்ல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. இண்டக்டிவ் எஃபெக்ட் டோமினேட்ஸ். ஸோ குளோரினோட மைனஸ் ஐ இஸ் டோமினேட்டிங் தேன் பிளஸ் ஆர். குளோரின் கேஸ்ல பிளஸ் ஆர் எஃபெக்டை விட மைனஸ் ஐ எஃபெக்ட் தான் டோமினேட் ஆகுது. ஸோ அல்டிமேட்லி ரிங்கில இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்றாங்க. ஸோ குளோரோபென்சீனும் பென்சீனும் கம்பேர் பண்ணும்போது பென்சீனுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். ஏன்னா குளோரோபென்சீன்ல குளோரின் ரிங்கை டீஆக்டிவேட் பண்றாங்க. கிளியர்? எஸ். ஸோ ஆப்ஷன் சொல்லுங்க. குளோரின் இஸ் an electron releasing group. பட் இட் இஸ் மெட்டாடைரக்டிங். கண்டிப்பா மெட்டாடைரக்டிங் இல்ல, தப்பு. குளோரின் இஸ் an electron releasing group. electron releasing இல்ல தப்பு. electron releasing தப்பு. பட் இட் இஸ் மெட்டாடைரக்டிங் இன் நியூக்ளியோஃபிலிக். இங்க நியூக்ளியோஃபிலிக் சொல்றாங்க, தப்புடா. இங்க நியூக்ளியோஃபிலிக் வராது. ஆக்சுவலி நம்ம பேச வேண்டியது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். குளோரின் இஸ் an electron withdrawing group. உண்மைதான், குளோரின் இஸ் electron withdrawing group. பட் இட் இஸ் மெட்டாடைரக்டிங். அதுவும் தப்பு. குளோரின் இஸ் an electron withdrawing group. உண்மைதான், பட் இட் இஸ் ortho and para directing in electrophilic aromatic substitution. Option D is the right answer. Yes பசங்களா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். D is the right answer. Hi. Okay. போலாமா? Next question பாருங்க. Enantiomers. Yes, stereochemistry படிக்கும்போது அங்க இருக்கிற ஒரு most important term தான் enantiomers. Enantiomersனா superimposable mirror images to each other அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நம்ப மாட்டோம். நாம 4 ஆப்ஷனை படிச்சு பார்த்து அதுல எது கரெக்டா இருக்கோ அது மட்டும் தான் நாம எடுக்கணும். So stereoisomers related to each other as non-superimposable mirror images are called enantiomers. இல்ல structural isomers related to each other as non-superimposable mirror images are called enantiomers. Enantiomers are superimposable mirror images to each other. எது சொல்லுங்க? Yes, emperor ஏன்னு சொல்றாங்க. So A சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம deeps B சொல்றாங்க. TKயும் B சொல்றாங்க. யா பார்க்கலாம். பசங்களா, enantiomers நான் சொன்னேன், this the term enantiomer ஆகட்டும், chirality ஆகட்டும், optical activity ஆகட்டும், இதெல்லாமே comes under stereoisomerism. ஆர்கானிக் காம்பவுண்டோட ஐசோமர்சத்துல ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் இருக்கு, ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் இருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சர்ல தான் செயின், அதே மாதிரி பொசிஷன், ஃபங்க்ஷனல், டாட்டோமர்சம், ரிங் செயின் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸ்டீரியோல தான் ஜாமெட்ரிக்கலும் வரும், ஒப்டிக்கலும் வரும். அதுல ஒப்டிக்கல் தான் இந்த டேர்ம் எல்லாம் வருது. ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸா இருக்கணும். ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆஸ் நான் சூப்பர் மிரர் இமேஜஸ் இஸ் ரைட் ஆன்சர். இங்க ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்னு சொல்றாங்க, அதனால திஸ் இஸ் ராங். இங்க enantiomers are superimposable இல்ல, நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கணும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங் பசங்களா. திஸ் இஸ் ராங். A is the right answer. Yes, very good. Next question பாருங்க. Electrophile பத்தி. Electrophile is a negatively charged species and can form bond by accepting a pair of electrons from a nucleophile. அப்படியா? 4 ஆப்ஷன் படிச்சு பாருங்க, எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லியாச்சா? ஏ பார்க்கலாமா?
electrophile பசங்களா electrophile னா basically என்ன electrophile is represented as E plus னு போடுவாங்க so basically electrophile is positively charged ஏனா இங்க electron deficiency இருக்கு electron மேல ஆசை இருக்கு electron மேல காதல் இருக்கு electrophiles are electron loving species ஏனா அவங்களுக்கு electron கம்மியா இருக்கு அதனால தான் electron லவ் பண்றாங்க okay so electrophile is electron loving species electrophile is electron deficient electrophile can be either neutral okay எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் வேணும்னு அவசியம் இல்ல நியூட்ரல் electrophile இருக்கு for example நீங்க படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு electrophile இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க this electrophile is called dichlorocarbene நீங்க Reimer-Tiemann reaction அதே மாதிரி carbylamine reactionல எல்லாம் இந்த electrophile தான் அங்க ஆக்ட் பண்றாங்க this is a electrophile but it is neutral okay so electrophile can be either neutral or positively charged very good and அவங்க என்ன பண்ணுவாங்க electron deficient தானே அவங்க pair of electron accept பண்ணுவாங்க and form a bond by accepting a pair of electron yes absolutely this is right option A is the right answer very good பசங்களா super அவ்வளவுதான் so போலாமா next question பாருங்க conformers of ethane eclipsed and staggered படிச்சிருப்பீங்கல்ல இப்படி படிச்சிருப்பீங்கல்ல சார் இது வந்து CH3 ஒரு CH3 இது வந்து ஃப்ரண்ட் கார்பனோட 3 ஹைட்ரஜன் இப்போ பேக்ல ஒரு கார்பன் இருக்குல்ல ஓகே பேக்ல கார்பன் இருக்கு அதோட 3 ஹைட்ரஜன் இதுவே கூட இப்படியே இருந்தா ஃப்ரண்ட்ல இருக்கிற 3 ஹைட்ரஜன் பேக்ல இருக்கிற 3 ஹைட்ரஜனை ஹைட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் எக்லிப்ஸ்ட் அதை விட்டு இது அப்படியே 60 டிகிரி இந்த பக்கம் வந்தா அதுக்கு பேர் ஸ்டாகர்டு ஓகே ஸ்டாகர்டு பசங்களா பாருங்க the eclipsed conformation நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க eclipsed conformation of ethane is more stable eclipsed stability கூடுதலா நீங்க படிச்சிருப்பீங்க ஆன்டி இருக்கு ஆன்டி ANTI அதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம்னு படிச்சிருக்கேன் பிகாஸ் இந்த ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாதுடா ரெண்டு ஃபர்ஸ்ட் கார்பனும் பேக் கார்பனும் ஃப்ரண்ட் கார்பனும் பேக் கார்பனும் இருக்குல்ல அவங்களோட போன்ஸ் பக்கத்தில் வந்தால் ஸ்ட்ரெயின் கூடும் ஸ்டெபிலிட்டி குறையும் ஸோ அது எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோ நல்லது ஸோ எக்லிப்ஸ்னா ஃப்ரண்ட் கார்பனோடதும் பேக் கார்பனோடதும் போண்டிங் பேர் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் டைஹீட்ரல் ஆங்கிள் 0ன்னு அர்த்தம் ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் ethane is more stable அது தப்பு it's wrong staggered conformation of ethane is less stable அதுவும் தப்பு staggeredக்கு more stable னு சொல்லணும் staggered conformation of ethane is more stable than eclipsed yes because staggered has no torsional strain yes clear so better answer C யார் B சஞ்சய் எப்படி B வரும் staggered eclipsed this is less stable staggered எப்படி இருக்கும் இதே மாதிரி பாருங்க இப்படி இருக்கும் ஸ்டாகர்ட்னா இப்படி இருக்கும் ஓகே ஸ்டாகர்ட் இருக்கும்போது ஸ்ட்ரெயின் கம்மினா ஸ்டெபிலிட்டி அதிகம் ஓகே ரைட் போலாமா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் பசங்களா நெக்ஸ்ட் பாருங்க with respect to the conformers of ethane bond angle changes but bond length remains same நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காதீங்க நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க எது கரெக்ட் conformers of ethane again conformers of ethane staggered இருக்கு eclipsed இருக்கு அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் staggered இருக்கு eclipsed இருக்கு அதை வச்சு கம்பேர் C சொல்றாங்க ரேகா டாக்டரும் C சொல்றாங்க ரேகாவும் C சொல்றாங்க டாக்டர் அண்ட் ரேகா C னு சொல்றாங்க ஆப்ஷனை மாறிட்டேன் C very good yes both bond angle and bond length remain same ஏன்னா அவங்க ஐசோமர்ஸ் கன்ஃபார்மர்ஸ்னு சொன்னாலும் ஐசோமர்கள் தான் அப்போ அந்த bond length மாறக்கூடாது bondோட angle மாறக்கூடாது ஆனா angle மாறுது எக்லிப்ஸ்டா இருந்த ஸ்டாகர்டா மாறும்போது angle மாறும் ஆனா அந்த angle வந்து bond angle கிடையாது அந்த ஆங்கிளோட பேரு டைஹீட்ரல் ஆங்கிள் ஸோ பசங்களா அந்த ஆங்கிளோட பேர் என்ன டைஹீட்ரல் ஆங்கிள் dihedral angle varies for example eclipseல dihedral angle வந்து எவ்வளவு இருக்கும் 0 ஏனா ஃபர்ஸ்ட் கார்பனோட பாண்டும் செகண்ட் கார்பனோட பாண்டும் ஒரே லைன்ல இருக்கும்ல அப்போ அந்த பாண்ட் ஆங்கிள் என்ன 0 எக்லிப்ஸ்ல 0வா இருக்கும் ஸ்டாகர்ட் வரும்போது அது 60 டிகிரிக்கு போகும் சோ அந்த பாண்ட் ஆங்கிள் தான் மாறுது பாண்ட் ஆங்கிள் மாறல கிளியர் சோ ஆப்ஷன் C is the right answer
C is the right answer. Yeah. Yes, Abhinesh. Next question பாரு. Next question பாருங்க. The number of sigma and pi bonds. Okay. ஒரு compound ஓட பேரு. Compound வந்து pend 2n 4 அப்போ pend தானே 5 கார்பன். 5 கார்பன் pend 2 ன்னு. அப்போ ரெண்டாவது கார்பனுக்கும் மூணாவது கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட். 2க்கும் 3க்கும் இடையில டபுள் பாண்ட். 4க்கும் 5க்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட். 1 2 3 4. ஓகே, இனிமே ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்க. ஹைட்ரஜனை ஃபில் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போதும் சாமி. இவனுக்கு தேவையில்லை சாமி. இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போதும். இவனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் போதும். இவனுக்கு 3 ஹைட்ரஜன் வேணும். So this is the compound. So answer சொல்றீங்க. சூப்பர். ஏன்னு சொல்றாங்க, அப்புறம் டின்னு சொல்றேன். என்னடா எல்லா ஆன்சர் சொல்றாங்க. ஏ டி அப்புறம் பிஆ. பி சூப்பர். நான் இதுல என்ன சொல்றது? ஸோ முதல்ல பை பாண்ட் சார். பை பாண்ட் வந்து பாருங்க சார், இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு சார். டபுள் பாண்ட்ல ஒரு பை பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்ல 2 பை பாண்ட், மொத்தம் 3 பை பாண்ட் சார். பை பாண்ட் இஸ் 3. பை பாண்ட் 3 தான். அப்போ 3 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் நோ பை பாண்ட். தப்பு. 3 பை பாண்ட். இங்க 3 பை பாண்ட் இருக்கு. ஓகே சூப்பர். இங்க 5 பை பாண்ட். தப்பு. இங்க 2 தப்பு. ஆப்ஷன் 2. அவ்வளவுதான். பை பாண்டே பார்த்தா போதும் சாமி. பை பாண்டே பார்த்தா போதும் ஆன்சர் வருது. எதுக்கு கஷ்டப்பட்டு சிக்மா பாண்ட் எல்லாம் கவுண்ட் பண்ணணும்? சிக்மா பாண்ட் கவுண்ட் பண்ணும்போது பசங்களா கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்டும் கவுண்ட் பண்ணணும். கார்பன் சிக்மா பாண்டும் கவுண்ட் பண்ணணும். டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்டு ஒரு பை பாண்டு. ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்டு 2 பை பாண்டு. மறந்துடாதீங்க. ஓகே, கிளியர். போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரெடி? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மீதேன் பசங்களா CH4. மீதேன் வித் புரோமின் ரியாக்ஷன் வித் புரோமின் தான். ஆனா இங்க பாருங்க HNuன்னு கொடுத்திருக்கு. HNuனா என்ன அர்த்தம்? லைட் எனர்ஜின்னு அர்த்தம். photochemical energy light H is equal to HNu படிச்சிருக்கோம்ல. ஸோ இன் presence of light energy, அப்போ நமக்கு தெரியும் in presence of light energy help heat, electricity, light, peroxide help என்ன நடக்கும்? ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இங்க நடக்க போறது என்ன? இங்க நடக்க போறது Br டாட் ஃபார்ம் ஆகும். அந்த Br டாட் போய் மீதேன்ல போய் இடிக்கும். அப்போ அதுல இருந்து H டாட் வெளியே வரும். அங்க Br டாட் போய் உட்காரும். ஸோ நமக்கு CH3Br கிடைக்கும். CH3Br கிடைக்கும். மறுபடியும் பண்ணா CH2Br2 கிடைக்கும். மறுபடியும் பண்ணீங்கன்னா CHBr3 கிடைக்கும். மறுபடியும் பண்ணீங்கன்னா CBr4 எல்லாம் கிடைக்கும். பட் பேசிக்கலி இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? சப்ஸ்டிடியூஷன் தான். ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல எல்லாமே போய் புரோமின் போய் உட்கார்றாங்க. ஹைட்ரஜன் வெளியே போறாங்க. அப்போ ஹைட்ரஜன் வெளியே போய் புரோமின் உள்ள போறாங்க. சப்ஸ்டிடியூஷன். பட் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் அது இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் FRSR ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ பாருங்க பசங்களா, SN1 ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூஷன் தானே? எஸ், சப்ஸ்டிடியூஷன் தான். இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூட் சொல்ல முடியுமா பசங்களா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா அது பென்சீன் ரிங்ல தாண்டா நடக்கும். பென்சீன் ரிங்ல நடக்கிற சப்ஸ்டிடியூஷன் தாண்டா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வராது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இது இல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தானே. SN1 SN2 எல்லாம் அது ரெண்டும் வராது. Okay, trick to find sigma in linear compound, total atoms -1. Okay, deeps. But அதுக்கெல்லாம் இருக்கு ட்ரிக்னு நினைக்கிறேன். அதே ரொம்ப ஈஸி தானே. Fine. Anyway, if you are comfortable with it, no problem. Is it clear பசங்களா? C is the right answer. Yes. So நம்ம அடுத்த செக்மென்ட்க்கு போலாமா? நெக்ஸ்ட் செக்மென்ட்க்கு போலாமா? ரெடியா? நெக்ஸ்ட் செக்மென்ட்க்கு போலாமா? நெக்ஸ்ட் செக்மென்ட்க்கு போலாமா? ரெடியா? எஸ் சார். ஓகே. சூப்பர். அண்ட் நம்ம வியூவர்ஸ் யாராவது நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா இப்போவே லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த செக்மென்ட்க்கு போறோம். சால்வ் பிஃபோர் மீ. ஸோ நம்ம டைமர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா?
பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டைமர் செட் பண்ணி தரேன் நீங்க முதல்ல சால்வ் பண்ணுங்க இல்ல நானும் சால்வ் பண்ணலாம் நான் சால்வ் பண்ணுவோம் நீங்க பார்க்காதீங்க ஸ்கிரீன் பார்க்காதீங்க சார் C7H8 னா 7 கார்பன் 8 ஹைட்ரஜன் அப்ப ஆல்கேன் எல்லாம் கிடையாது ஓஹோ அப்போ 6 கார்பன் இருக்கிற பென்சீன் இது வந்து CH3 இப்போ கரெக்ட்டா ஆமா சார் இதுல வந்து என்ன பண்றீங்க 3 molecules of chlorine in presence of H அப்படினா கண்டிப்பா Cl3 ஆயிடும் ஓகே அப்புறம் என்ன sorry it is treating with bromine in presence of Fe so electrophilic substitution நடக்குமே so chlorine இருந்ததனால ரிங்கில இருந்து எலக்ட்ரான் எல்லாம் வித்ட்ரா பண்றாங்க அப்ப மெட்டா பொசிஷன்ல தான் bromine வரும் ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க so இது வந்து ரிடக்ஷன் பண்றாங்க Zn bar HCl வச்சு ரிடக்ஷன் பண்றாங்க அப்ப என்ன ஆகும் CCl3 அந்த இடத்துல எல்லாமே வந்து H3 ஆ மாறும் இது bromine ஆன்சர் அபினேஷ் சியா அபினேஷ் சி இங்க ஆப்ஷன் எல்லாம் பார்க்காதீங்க எல்லாமே ஏ ன்னு இருக்கு தப்பா கொடுத்திருக்காங்க சியா வாட் ஆல் ஆப்ஷன்ஸ் சாரி நீங்க ABC ன்னு சொல்லுங்க ஏயா ஏ பி சி டி மட்டும் யாரும் சொல்லல இப்போ பார்க்கலாமா வாங்க இந்த ஃபார்முலா பார்த்த உடனே C7H8 அது ஆல்கேனா வராது ஏன்னா ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும் CnH2n+2 CnH2n -2 ஸோ ஆல்கைன் எதுவுமே வராது ஸோ இட் இஸ் டொலுவின் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இட் இஸ் டொலுவின் பசங்களா பாருங்க டொலுவின் கூட என்ன பண்றாங்க பாருங்க குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் H ஹாலஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் H என்ன நடக்கும் ஃப்ரீ ராடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் ஃப்ரீ ராடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்கும் ரிங்ல நடக்காது ரிங்குக்கு வெளியே இருக்கிற ஆல்கேன்ல தான் நடக்கும் இங்க ஒரு மோலிக்யூல் குளோரின் இருந்தா ஒரு ஹைட்ரஜன் போய் ஒரு Cl வரும் ஆனா இங்க எத்தனை மோலிக்யூல் இருக்கு சார் இங்க 3 molecule குளோரின் இருக்கு அப்போ இருக்கிற 3 ஹைட்ரஜனையும் 3 குளோரின் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சோ பென்சீன் ரிங் Cl and chlorine என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவாங்க சோ ரிங்கில இருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்றாங்க அப்ப அந்த டைம்ல ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதா யார் வருது bromine in presence of Fe அப்ப கண்டிப்பா அங்க ஹாலோஜனேஷன் நடக்கும் bromination so it is a electrophilic substitution reaction இங்க முதல்ல free radical substitution reaction பசங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடந்தது free radical substitution reaction இரண்டாவது ஸ்டெப்ல நடக்க போறது electrophilic substitution reaction ஆனா ரிங்கை டீஆக்டிவேட் பண்றேன்ல அதனால மெட்டா பொசிஷன்ல தான் யாரு போகணும் bromine போகணும் CCl3 மெட்டா பொசிஷன்ல bromine அதுக்கு அடுத்து என்ன நடக்குது சார் Zn bar HCl பசங்களா Zn bar HCl ரியாக்ட் பண்ணும்போது சிங்கிள் குளோரைன் பிளஸ் ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜன் வித் ரிடக்ஷன் நடக்கும் சோ இட் இஸ் a reduction reaction என்ன நடக்குது பாருங்க இங்க bromine இருக்கு இங்க Cl இருக்குல்ல ரிடக்ஷன் நடக்குது பசங்களா பாருங்க ரிடக்ஷன் நடக்கும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகும் H இந்த பாண்ட் பிரேக் ஆகும் H இந்த பாண்ட் பிரேக் ஆகும் H சோ 3 molecules of HCl வெளியே போகும் நமக்கு என்ன கிடைக்கும் மறுபடியும் டொலுவின் கிடைக்கும் so again here CH3 வரும் இந்த bromine அப்படியே இருக்கும் clear so it is metabromo toluene எங்க இருக்கு yes sir option 1 metabromo toluene option 1 is sir why bromine attached to meta position Dr. Strange here CCl3 கார்பன் கூட இருக்குது எல்லாமே யாரு குளோரின் என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவாங்க சோ அல்டிமேட்லி அந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் அந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆனா அது ரிங்கில இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவாங்க கிளியரா புரியுதா ஓகே டாக்டர் சொல்லுங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்போ மெட்டா பொசிஷன் தான சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்தா தான ஆர்த்தோ அண்ட் பேரா ஓகே யா சூப்பர் கிளியர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பசங்களா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கு அதை வச்சு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும் ஹைட்ரோகார்பன் தான் அது ஆல்கேன் ஆகலாம் ஆல்கைன் ஆகலாம் react with bromine by substitution reaction
Substitution. என்ன சொல்றாங்க? bromine கூட react பண்றாங்க. React with bromine, substitution reaction to form alkyl bromide. Okay, substitution reaction alkyl bromide னு சொல்லும்போது B undergoes Woods reaction to give a gaseous hydrocarbon containing less than 4 carbon atom. The formula of A is good morning Guna. Clear? Yeah. So பசங்கள பாருங்க, hydrocarbon A react with bromine by substitution reaction. Final line, இந்த final line மட்டும் படிச்சு பாருங்க, உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். வுட்ஸ் ரியாக்ஷன் நடந்து ஒரு ஹைட்ரோகார்பன் கிடைக்குது, that is less than 4 carbon atom. வுட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? 2 molecules of alkyl halide in presence of sodium metal dry ether பிரசன்ஸ்ல அது அப்படியே டபுள் ஆகும்ல. alkyl halide ஹாலஜன் சோடியம் கூட போவாங்க. alkyl halideல 2 கார்பன் இருந்தா ஃபைனல் ஆல்கேன்ல 4 கார்பன் இருக்கும். ஓகேவா? வுட்ஸ் ரியாக்ஷன் அதான் நடக்குது. இங்க அப்படி கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட்ல 4 கார்பன் ஆட்டம் இல்ல, லெஸ் தேன் 4னு சொல்றாங்க. லெஸ் தேன் 4னா வுட்ஸ் ரியாக்ஷன்ல லெஸ் தேன் 4னா 3 வருமா? வராது. 3 எல்லாம் வரணும்னா கிராஸ் வுட்ஸா இருக்கணும். இது வுட்ஸ் தானே சொல்றாங்க. ஸோ லெஸ் தேன் 4நாலே அது 2 தான். 2 வரணும். ப்ராடக்ட்ல 2 கார்பன் இருக்கணும்னா ரியாக்டன்ல 1 கார்பன் இருக்கணும். அப்ப அந்த ஹைட்ரோ கார்பன் யாரு? மீதேன். ஸோ ஆன்சர் ஈஸியா நம்ம எடுக்கலாம். மீதேன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். பட் நம்ம பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ மீதேன் எடுத்து பண்ணி பார்க்குறேன். CH4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க? சார் ரியாக்ட் வித் bromine. ஹைட்ரோகார்பன் ரியாக்ட் வித் bromine பை சப்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன ஆகும் சார்? நமக்கு CH3Br வருது. இதுதான் ஆல்கைல் புரோமைடு. ஓகே, இந்த ஆல்கைல் புரோமைடுக்கு என்ன நடக்குது சார்? சோடியம் இருக்கு, ட்ரை ஈதர் இருக்கு. சோடியம் ட்ரை ஈதர், அதுக்கு பேரு தான் வுட்ஸ் ரியாக்ஷன். அப்போ என்ன நடக்கும்? இந்த சோடியம் இருக்கு, இங்க புரோமின் இருக்குல்ல, இது 2 மோலிகுல் இருக்கணும். அப்போ NaBr போயிடும். ஸோ CH3 கிடைக்கும், பிளஸ் 2 NaBr கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆல்கேன். ஆனா அவங்க கேட்டதுக்கு ஃபார்முலா ஆஃப் A கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்ட் மீதேன், ஃபைனல் ப்ராடக்ட் ஈதேன். ஃபைனல் ப்ராடக்ட் ஈதேன். கிளியர்? Sir, how to write mock test in home where we need to take questions are coming and I have planned to write. Okay, நம்ம சேனல், நம்ம யூடியூப் சேனல்ல PYQ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒரு ஆன்லைன் மாக் டெஸ்ட் பிளான் பண்றேன். அதே மாதிரி ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் வந்து நம்ம 13th நடக்க போகுது. இப்போ நீங்க மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம வெப்சைட்ல எல்லாம் பார்க்கலாம். சில வெப்சைட் எல்லாம் போய் பார்த்தாலும் சம்டைம்ஸ் அவங்க மாக் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இல்லாட்டி நீங்க PYQs எப்படி பண்ணலாம்னா 2024ஓட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு ஒரு மாக் டெஸ்ட் எழுதலாம். 2023ஓட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு மாக் டெஸ்ட் எழுதலாம். ஓகே, அதெல்லாம் வெப்சைட்ல இருந்து கிடைக்கும், NTயோட வெப்சைட்ல இருந்து கிடைக்கும். ஓகே, சி ஒன்லியா? இல்ல யாரு? எஸ் டாக்டர். பாருங்க, B undergoes Woods reaction to give a gaseous hydrocarbon containing less than 4 carbon atom. Final product தான் ஈதேன். கேட்டது ஃபைனல் ப்ராடக்ட் இல்ல, the formula of A கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்த ஹைட்ரோகார்பன் யாரு? ஸ்டார்டிங்ல இருந்த ஹைட்ரோகார்பனா கேட்டிருக்காங்க. அப்போ மீதேன் தான் வரும். டாக்டர் புரிஞ்சுதா? கொஸ்டின் நல்லா படி. கொஸ்டினை நல்லா படிச்சு பாரு. கிளியரா? ஓகே. ஸோ பாருங்கடா, இதை மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து கரெக்டா கான்செப்ட் எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணி வச்சேன். ஆனா பாருங்க, கொஸ்டின் சரியா படிக்கலாட்டி நம்ம நெகட்டிவ் மார்க் வந்துடும், பிரச்சனை ஆயிடும். ஓகே, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். யா, இது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் சிம்பிள். ஈதேன் இருக்கு, கார்பன் மோலிக்யூல் இருக்கு, ஈதைன் இருக்கு. ஸோ சிம்பிள் நமக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணலாமே. ஈதேன் ஏ வந்து பாருங்க, ஈதேனோட ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இப்போ இதுல என்ன மேட்ச் ஆகுது? இங்க பாருங்க, நம்பர், இது படிச்சு பாருங்க, நம்பர் அண்ட் டைப் ஆஃப் பாண்ட் பிட்வீன் 2 கார்பன் ஆட்டம். அப்ப கார்பன் ஹைட்ரஜன் பார்க்க வேண்டாம், கார்பன் மட்டும் பார்த்தா போதும். அப்ப ஈதேன்ல கார்பனுக்கு இடையில என்ன இருக்கு? சாரி, ஈதேன்ல கார்பனுக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. 1 சிக்மா. அப்ப ஏ கிடைச்சது சார். A3 சார். A3 எங்க எல்லாம் வருது சார்? A4 தப்பு. A3 ஓகே, இங்க A3 இருக்கு.
சார் இது A3 இது இருக்கு A1 இதுவும் தப்பு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன் அடுத்தது ஈதீன் பார்க்க இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இதுவும் B4 இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இதுவும் B4 இல்ல இதுவும் B4 அப்ப B4 பார்க்க வேண்டாம் B4 தான் B கண்டிப்பா 4 தான் நம்ம பார்க்க வேண்டாம் அவசியம் இல்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க B4 தான் அப்ப Cயும் Dயும் தான் பார்க்கணும் Cயும் Dயும் நான் வந்து D எடுக்கிறேன் மெயினா D எடுக்கிறேன் ஈதைனோட ஃபார்முலா என்ன சார் ஈதைன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH இதான் ஈதைன் சோ கார்பனுக்கும் இடையில ஒரு சிக்மா 2 பை சொல்லுங்க எங்க இருக்கு ஒரு சிக்மா 2 பை சார் 1 இருக்கு சார் சோ D1 அப்ப D1 தான் கரெக்ட் D1 எங்க இருக்கு சார் D2 இருக்கு தப்பு இதுதான் D1 so this is right answer B is the right answer right C வராது ரசிகா D1 yeah C2 கார்பன் மோலிக்யூலுக்கு 2 பை பாண்ட் கார்பன் மோலிக்யூல் பாருங்க கார்பன் மோலிக்யூல் C2 னு சொல்லும்போது C டபுள் பாண்ட் C னு வரும் ஏன் அப்படி ஏனா C2 சொல்லுங்க C2 பசங்களா C2 ல எத்தனை எலக்ட்ரான் கார்பன்னா 6 எலக்ட்ரான் C2 னா 12 எலக்ட்ரான் MOT படிச்சிருக்கோம்ல மோலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படிச்சிருக்கோம்ல அதோட அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது 12 எலக்ட்ரான் இருந்தா சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 அப்புறம் pi 2px is equal to pi 2py 2 4 6 8 10 பாருங்க எத்தனை எலக்ட்ரான் ஆயிடுச்சு சார் இங்க 2 இது 2 4 இது 6 இது 8 இனி இந்த 2 எலக்ட்ரான் சார் இந்த 2 ஆர்பிட்டல் வந்து ஈக்குவல் சைன் கொடுத்திருக்காங்க டீஜெனரேட் ஆர்பிட்டல் அப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்தேன் அப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்தேன் இன்னும் எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு 2 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு சோ இங்க வந்து நம்ம பேர் பண்ணிட்டேன் இங்கேயும் வந்து பேர் பண்ணிட்டேன் சோ லாஸ்ட் 4 electrons or we can say the valence electron of C2 molecule எங்க இருக்கு பை பாண்ட்ல இருக்கு சார் 2 எலக்ட்ரான் இருந்தா ஒரு பை பாண்ட் 4 எலக்ட்ரான் இருந்தா 2 பை பாண்ட் அதனால தான் C2 ல 2 பை பாண்ட் கொடுத்திருக்காங்க is it clear பசங்களா இது MOT ல படிக்கும் MOT ல C2 ல ஓகே clear போலாமா பசங்களா ரெடியா எஸ் பசங்களா நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ண இன்னும் மறந்துட்டு இருக்காதீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எஸ் we are moving to the next question சொல்லுங்க டைமர் வைக்கல மறந்துட்டேன் the simple theoretical question methyl group attached to a positively charged carbon atom stabilizes the carbocation due to சொல்லுங்க right okay super simple a என்ன சொல்றாங்க கார்த்திக் முதல்ல சொல்லிருக்காங்க அப்புறம் அபினேஷ் சொல்லிருக்காங்க டைம் இஸ் ஸ்டில் தேர் 6 seconds a தான் சொல்லிருக்காங்க போச்சு டைம் முடிஞ்சிச்சு எஸ் பாருங்க methyl group attached to a positively charged carbon atom சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் எங்க எல்லாம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வர்க் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆல்கீனுக்கு ஒரு கார்போகேட்டியோனுக்கு ஒரு கார்பன் ஃப்ரீ ராடிக்கலுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருந்தா அதுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன் அதுல ஹைட்ரஜன் இருந்தா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அங்க எல்லாம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும்னு படிச்சிருக்கேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 plus this is called ethyl carbocation பாருங்க positively charged carbon atom இருக்கு methyl group attach பண்ணிருக்கேன் positively charged carbon atomத்துக்கு ஒரு methyl group attach பண்ணிருக்கேன் சோ இங்க பாருங்க
carbon with positive charge. அதுக்கு பக்கத்துல இருக்கிற carbon, this is alpha carbon. அதுல 3 alpha ஹைட்ரஜன் இருக்கு. சோ அதனால இங்க என்ன இருக்கும்? No bond resonance நடக்கும்ல, no bond resonance, hyperconjugation, Baker-Nathan effect. So CH H double bond CH2, இங்க ஒரு H plus இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னும் 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, 3 alpha ஹைட்ரஜன் இருக்குல்ல. சோ ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, 3 structures are possible. அடுத்த ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்த ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஹைப்பர் கான்ஜுகேஷன். யா sorry sir, I thought option B or jumbled. இப்படிடா நெகட்டிவ் மார்க் வரும்டா, பண்ணாதீங்க. So inductive effect தப்புடா. Hyperconjugation is the right answer. Hyperconjugation is the right answer. Okay, clear. So hyperconjugation எங்க எல்லாம் இருக்கும்? Carbocation, alkene, carbon free radical. ஆனா கண்டிஷன் என்ன? கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகட்டும், கார்பன் வித் ஃப்ரீ ராடிக்கல் ஆகட்டும், டபுள் பாண்டட் கார்பன் ஆகட்டும், அதுக்கு பக்கத்தில் கார்பன் வேணும், அதுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன், அதில் ஹைட்ரஜன் வேணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணும். அப்பதான் ஹைப்பர்கான்ஜுகேஷன். ஓகே, yes, C is the right answer. Simple. Next question பாருங்க. The most stable carbocation. பசங்களா most stable carbocation ஓட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும், பேசிக்கா என்ன தெரியும் சார்? tertiary carbocation is more stable than secondary, which is more stable than primary ன்னு தெரியும் சார். அப்ப ஆன்சர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கார்த்திக் வந்து ஏ சொல்றாங்க. IITN C-ன்னு சொல்றாங்க. கிறிஸ்டினா கரோலினா C சொல்றாங்க. பாலாஜி ஹாய் சொல்றாங்க. ஹாய் பாலாஜி, ஆன்சர் சொல்றா. பசங்களா லைக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க முழுசா லைக் பண்ணல எல்லாரும். மின்னல் டி, சூப்பர், எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சி யாரும் சொல்லல, இல்ல பி யாரும் சொல்லல. அபினேஷ் டி, ஐயப்பன் சி, சியும் சொல்லியிருக்குல்ல, பி மட்டும் தான் சொல்லல. எஃப்ஆ, வாட் த மேன். சில தான் சார் அதிக ஆல்ஃபா இருக்கு. சரி பார்க்கலாம் எக்ஸ்பிரஷன். ஸோ டைம் முடிஞ்சது. வாங்க பசங்களா பாருங்கடா. இங்க CH plus carbon with positive charge connected to how many carbon? One here. Carbon with positive charge connected to how many carbon? One here. So it is a secondary carbocation. இங்க வாங்க. Carbon with positive charge connected to how many carbon? இங்க ஒரு கார்பன் மட்டும் தான் இருக்கு. So this is a primary carbocation. இங்க வாங்க. This is the carbon with a positive charge connected to how many carbon? One here. So this is a tertiary carbocation. Carbon with a positive charge connected to one here and one here. So this is a secondary carbocation, and we know that tertiary carbocation is more stable. அதுக்கு ரீசன் எல்லாம் hyperconjugation தான். So correct answer option C. Option C is the right answer. Yes, Karthik, very good. Okay, nice movement, sir. Movement. Right, yeah. Hi, Balaji, answer kadchida. Okay. Pola. Parra. A compound with the molecular formula தந்திருக்கு has 2 tertiary carbon. Okay, IUPAC name predict பண்ணணும் சார். அது மைனஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட்னால தானே, அது பிளஸ் ஐ எஃபெக்ட்னால தான். IITN பாருங்க, இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன்,
டெர்ஷரி கார்போகேட்டோன்ல இந்த இடத்துல 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த இடத்துல 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த இடத்துல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 3 2 5 5 2 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குடா. அந்த அளவுக்கு வேற யாருக்கும் இல்லடா. இங்க வந்து பாரு, இங்க 3, இங்க 2, 5 தான் இருக்கு. இங்க மொத்தம் 5. இங்க பாருங்க, இங்க ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்கு. இங்க பாரு, இங்க 2, இங்க 1. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அங்கே இருக்கு. பட் இண்டக்டிவ் எஃபெக்ட் விட கார்போகேட்டியோனோட ஸ்டெபிலைஸ் பண்ற எஃபெக்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான். ஓகே, ஸோ அதனால ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லும்போது ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருந்தால் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரும் அதிகமாக இருக்கும். புரியுதா? ஸோ சார் இன் ஜோலி மோட், நீங்கள் எல்லாரும் ஆன்சர் சொல்கிறீங்க, அதனால ஜோலி மோடில் இருக்கேன். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐயோ டைமர் போட மறந்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு டைமர் வேண்டாம்ல, அடுத்த கொஸ்டினுக்கு டைமர் போட்டுறேன். காம்பவுண்ட் வித் மோலிகுலர் ஃபார்முலா C6H14. பசங்களா அந்த ஃபார்முலா பாருங்க, C6H14 அப்படின்னா அது CnH2n மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை சார். 6க்கு டபுள் வந்து 12 தானே, அங்கே 14 இருக்கு. அப்போ CnH2n + 2க்கு மேட்ச் ஆகுது. ஓகே சார், அப்போ இது வந்து ஒரு ஆல்கேன். திஸ் இஸ் அன் ஆல்கேன். அப்போ அங்கே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கும். அது தெரிய வந்தது. அப்புறம் என்ன சொல்றாங்க? டெர்ஷரி கார்பன் வேணும், டெர்ஷரி கார்பன் வேணும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சா இது ஒரு ஹெக்சேன் தானே? எஸ், திஸ் இஸ் ஹெக்சேன். பட் நம்ம நார்மல் ஹெக்சேன் எழுதுனா அதுல எங்கடா டெர்ஷரி கார்பன் இருக்கு? நார்மல் ஹெக்சேன்ல பாரு, CH3 CH2 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 1 2 3 4 5 CH3. இங்க பாத்தீங்கன்னா பாரு, இந்த கார்பன் பிரைமரி, ஏன்னா கனெக்டட் டு only 1 கார்பன். இந்த கார்பனும் primary connected to only 1 carbon, but remaining all the 4 carbon secondary connected to 2 carbon. So இங்க primary secondary மட்டும் தான் இருக்கு, no tertiary. நமக்கு 2 tertiary வேணும். So கண்டிப்பா normal hexane வராதுப்பா. ஏ கார்த்திக், ஏ வராது. கரெக்டாப்பா? யா. அப்ப அடுத்தது 2-methyl pentane என்ன தெரியுமா? இந்த 6 கார்பன்ல ஒரு கார்பன் எடுத்து பிரான்ச்சா வச்சா, பாரு 6 கார்பன்ல 1 2 3 4 5 ஒரு கார்பன் இங்க வச்சிருக்கேன். இதான் 2-methyl pentane. இப்போ 2-methyl pentane பாரு, பாரு இந்த கார்பனை பாரு, இந்த கார்பன் அந்த கார்பன் கனெக்டட் டு 1 2 3 சார் 3 கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கேன். சோ திஸ் இஸ் a tertiary carbon, வெரி குட். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு தானே இருக்கு. அப்ப அதுவும் ஆன்சர் இல்ல. 2-methyl pentane தப்பு. அது பார்க்காதடா. நீங்க ஏபிசிடி உங்களுக்கு தெரியாதடா. ஃபர்ஸ்ட் ஏடா, அதுக்கப்புறம் பீடா, அதுக்கப்புறம் சீடா, அதுக்கப்புறம் டீடா. என்னடா இப்படி பண்ற? ஓகே, 2,3 dimethyl butane. 4 கார்பனை வரிசையை வை. 4 கார்பனை வரிசையை வைக்கலாம். 2,3 dimethyl butane. 1 2 3 4 4 கார்பன். அப்புறம் 2,3 dimethyl. அப்ப இங்கேயும் ஒரு மீதல் குரூப், இங்கேயும் ஒரு மீதல் குரூப். இப்ப பாரு இந்த கார்பனை பாரு. எஸ் சார், இந்த கார்பன் இஸ் a tertiary carbon. அதே மாதிரி இந்த கார்பனை பாரு. எஸ் சார், this carbon is also tertiary carbon. So correct answer வந்துருச்சு. dimethyl butane. quaternary வரலாம். ஓகேடா. சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே பசங்களா, நான் கரெக்ட் சார். ஓகே பாலாஜி சூப்பர். பாலாஜி ஹாய் மட்டும் இல்ல, ஆன்சர் சொல்லுவேன். சூப்பர். சொல்லலாமா? சொல்லுங்க, இந்த क्वेश्चनோட ஆன்சர் சொல்லுங்க. which among the following compound species is least basic? பேசிக்கா இருக்கணும். பேசிக் கேரக்டர்னா என்ன? நம்ம கையில எலக்ட்ரான் இருக்கு, அது நம்ம வெளியே இருந்து யாராவது கேட்டு வரும்போது அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு பேர் தான் பேசிக் கேரக்டர். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும் அண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி அவைலபிளாக இருக்கணும். நம்ம கையில் எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் அது எப்பவுமே ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம கையிலே நிற்க மாட்டேங்கிறது அப்படின்னா அது லீஸ்ட் பேசிக். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சது இல்லை? எலக்ட்ரான் இருக்கணும், அது கொடுக்க முடியும். வெளியே இருந்து யாராவது கேட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அப்போ தான் நம்ம பேசிக் கேரக்டர் அதிகம். ஏடி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இங்க லோன் பேர் பேசிக் கேரக்டர்னால எலக்ட்ரான் டென்சிட்டி தானே. பேசிக் ஸ்ட்ரெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டென்சிட்டி. பசங்களா இங்க பாரு,
இங்க பாரு, இங்க ஒரு நைட்ரஜன் ரெண்டு பேர் நைட்ரஜன் கிட்ட தாண்டா லோன் பேர் இருக்கு. அப்ப 2 நைட்ரஜன் இருக்கு. இங்க பாரு 1 2 3, அப்ப 3 நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு. இங்க பாரு 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் அதிகம்னா அங்க லோன் பேர் அதிகம், அங்க பேசிக் கேரக்டர் அதிகம். ஸோ அதனால நீங்க இந்த 2 ஆன்சரை முதல்லயே நெக்லெக்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் நைட்ரஜன் அதிகம்னா பேசிக் கேரக்டர் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு கேட்டது லீஸ்ட் பேசிக். ஸோ இந்த 2 இடத்துல பாருங்க, இந்த 2 இடத்துல நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கு சார். அண்ட் CO bond இவனோட கேரக்டர் என்ன தெரியுமா? இவன் வந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவாங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ லோன் பேர் இவன் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்றாங்க. அப்போ பேசிக் கேரக்டர் கொஞ்சம் குறையும். இங்க வாங்க, இங்கேயும் இதே மாதிரி 2 பேர் இருக்கு, லோன் பேர் இருக்கு சார். அண்ட் இந்த கார்பனை பாருங்க, இந்த கார்பனை பார்த்தா சார் இவன் கார்பனைல் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஓகே தானே. பட் இவன் வந்து கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆல்ரெடி OH இருக்கு, ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இவன் இந்த எலக்ட்ரான் எல்லாம் இங்கே போகும்போது இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். வித் பாசிட்டிவ் சார்ஜ் அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லான் பேரை என்டர் இன்டு கான்ஜுகேஷன் பண்ணுவாங்க சார். லான் பேர் ஆன் த நைட்ரஜன் ஆட்டம் என்டர் இன்டு கான்ஜுகேஷன் வித் கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஜுகேஷன் படிச்சிருக்கோம். டபுள் சிங்கிள் லான் பேர், டபுள் சிங்கிள் இல்லை ப்ளஸ், டபுள் சிங்கிள் மைனஸ். அதே மாதிரி லான் பேர் இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இருக்கிறதுலேயே லீஸ்ட் பேசிக் யாருன்னு கேட்டால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Nitrogen with the best least basically yes sir. But still we have 3 nitrogen atom. Okay, 2 பேர்கிட்ட லோன் பேர் இருக்கு. இங்கேயும் ஒரு நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜனோட கம்மி தானே. ஸோ இங்க ஆக்சிஜன் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நைட்ரஜனை அட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால இது ஆன்சர் எடுக்க முடியாது. ஓகே, சிம்பிள் ஸ்டே ஏதான் சார். இல்ல பி வரும் B is the right answer. Clear? Abhinesh, clear? Yes. C double bond O is also electron withdrawing group. COH is also electron withdrawing group. இங்க கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் வேற இருக்கு. அதனால இங்க தான் C and D நான் முதல்ல எலிமினேட் பண்ணிட்டேன். பிகாஸ் 2 மோர் தேன் இங்கேயும் 3 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இங்கேயும் 3 நைட்ரஜன் இருக்கு. அதனால அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல தான் நீங்க பார்க்கணும். இதுல C double bond O electron withdrawing தான். பட் C plus OH அது வந்து அதை விட ஹைலி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கும். பிகாஸ் there is a positive charge on the carbon atom. Okay, clear? Okay, thank you. Next question போலாமா? Okay. நான் ஒரு டைமர் எடுத்து தரேன். டைமர் போட்டு தரேன். சால்வ் பண்ணுங்க. யார் முதல்ல சொல்ல போறேன் பார்க்கட்டும். சிம்பிள் ஸ்டைல் உங்க நேம். IITN பின்னு சொல்றாங்க. டைம் இன்னும் இருக்கு. வித்தின் 20 செகண்ட்ஸ் பின்னு சொல்றாங்க. பியா தெரியாது, பார்க்கலாம். கிறிஸ்டினா பி. பாலாஜி ஏன் சொல்றாங்க? நிறைய பேர் பி சொல்றாங்க. குபேந்திரன் செட்டியார் பி. அம்பிகா தனசேகரன் பி. யா, டைம் அப். பசங்களை என்ன கேட்குறாங்க? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸத்தை பற்றி கேட்குறாங்கடா. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் காமிக்கணும்னா கண்டிஷன் என்ன தெரியுமா? ஒரு கண்டிஷன் இருக்கு. C டபுள் போண்ட் C இருக்கு சார். இதானே ஆல்கீனு? ஆமாம் சார். இந்த கார்பனில் டபுள் பாண்டட் கார்பனில் இருக்கிற 2 குரூப்பும் டிஃப்ரெண்டாக இருக்கணும். டபுள் பாண்டட் கார்பனில் இருக்கிற 2 குரூப்பு சேமாக வரவே கூடாது. இங்கேயும் அதே மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி இருக்கணும். இங்க பி, இங்கேயும் பி வரக்கூடாது. இங்கேயும் ஏ வரக்கூடாது. அப்ப அது பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெண்டு ஒன்னின் பசங்களா இதானே 5 கார்பன் பெண்டு 1 அப்ப இங்க டபுள் போண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் இந்த இடத்துல இங்கேயும் H, இங்கேயும் H தானே. மற்ற இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இங்க பாருங்க, இந்த டபுள் பாண்டட் கார்பன்ல இருக்கிற 2 பாண்டட் ஆட்டமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா, அப்படி வந்து ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸும் வராது. ஸோ பாலாஜி ஏ வராது.
clear. அடுத்து பாரு 2,3 dimethyl but 2ene but 2ene then 4 carbon but 2ene 2,3 dimethyl சார் இங்க CH 2,3 னா இங்க ஒரு CH3 வரும் சார் இங்க ஒரு CH3 வரும் பசங்களா பாருங்க இதுவும் CH3 தானே இதுவும் CH3 தானே அப்ப டபுள் பாண்டட் கார்பன்ல இருக்கிற குரூப் சார் இதுவும் சேம் இதுவும் சேம் அப்படி வந்தா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வராதே அப்ப பியும் தப்பு ஏயும் வராது பியும் வராது ஏயும் வராது பியும் வராது அப்ப அடுத்து டி சொல்றீங்களா சரி அடுத்து பார்க்கட்டா 2 மீதல் ப்ரொப் 1 ப்ரொப்னா 3 கார்பன் 1 2 3 3 கார்பன் ப்ரொப் 1 அப்ப இங்க டபுள் பாண்ட் போட்டேன் 2 மீதல் இங்க CH3 போட்டேன் 2 மீதல் ப்ரொப் 1 இங்க டபுள் பாண்ட் இங்க CH2 தானே வராது அப்ப இங்க டபுள் பாண்டட் கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஒரே மாதிரி வந்திருக்கு வராது சோ கண்டிப்பா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும் ஆப்ஷன் டி எழுதி பார்க்கலாமா ஹெக்ஸத்ரீன் 1 2 3 4 5 6 3 ஈன் 1 2 3 இங்க டபுள் பாண்ட் போட்டுருக்கேன் ஹெக்ஸ் 3 4 டைமீதர் அப்ப இங்கேயும் ஒரு CH3 இருக்கு சார் இங்கேயும் ஒரு CH3 இருக்கு சார் ஓகே பசங்களா இப்ப பாருங்க இந்த டபுள் பாண்டட் கார்பன்ல ஒரு CH3 ஒரு ஈதைல் குரூப் இங்க பாருங்க ஒரு CH3 ஒரு ஈதைல் குரூப் சோ மீதைல் குரூப் ஈதைல் குரூப் டிஃபரண்ட் தானே ஆமா அப்பதானே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் கிளியர் நெக்ஸ்ட் பாருங்க Yes. சொல்லுங்க. The correct order for the rate of alpha beta dehydrohalogenation for the following compound. Alpha beta dehydrohalogenation. 1 2 3 மூணு காம்பவுண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு அயோடின் சப்ஸ்டிட்யூட்டட் காம்பவுண்ட். அதுல வந்து டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கணும். அது யாருக்கு அதிகமா நடக்கும்? அந்த ஆர்டர் கேக்குறாங்க. டியா கார்த்திக் வந்து டின்னு சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சு கார்த்திக் டி டீப்ஸ் டி ஐயப்பன் டி ஸோ டி தான் சொல்றேன் எல்லாரும் யுவர் எக்ஸ்டசி பி சொல்றாங்க பார்க்கலாம் டிஆர் பி ஆனா ஸோ பசங்களா இதோட பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஆல்ஃபா பீட்டா டீஹைட்ரோஹாலஜனேஷன் படிச்சிருக்கோம்ல ரீஏஜென்ட் யாரு ஆல்கஹாலிக் KOH இல்லாட்டி NaNH2 எல்லாம் எடுத்தா டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கும் பீட்டா எலிமினேஷன் ஹாலஜன் போகும் அதுக்கு பக்கத்துல இருந்து கார்பன்ல இருந்தா ஹைட்ரஜன் போகும் அதான் பீட்டா எலிமினேஷன் அது வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரேட் ஆஃப் டீஹைட்ரோஹாலஜனேஷன் rate of dehydrohalogenation எங்க அதிகம்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடுக்கு அதிகம் அதுக்கப்புறம் செகண்டரி அதுக்கப்புறம் பிரைமரி இப்படி வரும் இது மைண்ட்ல வைக்கணும் இது மைண்ட்ல இருக்கணும் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இங்க இருக்கிற மோலிக்யூல் எல்லாம் எழுத போறேன் ஃபர்ஸ்ட் மோலிக்யூல் வந்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரை வந்து நான் ரிமூவ் பண்றேன் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2I இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பசங்களா கண்டிப்பா அயோடின் போகும் ஹாலஜன் போகும் அது அந்த ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் அதுக்கு பக்கத்து கார்பன் அதான் பீட்டா கார்பன் ஓகே ஸோ ஹியர் திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் திஸ் இஸ் பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போகணும் ஸோ நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் என்ன ஸோ நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH அதுக்கப்புறம் பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகும் அப்போ மறுபடியும் CH டபுள் பாண்ட் ஆல்பா பொசிஷன் வந்து அயோடின் போயிட்டேன் அப்போ CH2 அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்தா இதுதான் ஓகேவா இதே மாதிரி செகண்ட் காம்பவுண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க செகண்ட் காம்பவுண்ட்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்க CH3 CH2 அயோடின் அப்ப இதுல வந்து டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்தா என்ன ஆகும் அயோடின் போகும் பக்கத்துல இருந்து அப்ப CH3 அப்படியே இருக்கும் CH2 CH டபுள் பாண்ட் CH2 இதுதான் கிடைக்கிற ப்ராடக்ட் ஓகே தேர்ட் காம்பவுண்ட் எப்படி இருக்கும்
CH3 CH2 CHI CH3 ஓகே இதில் வந்து டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடந்தால் என்ன ஆகும் அயடின் போகும் அந்த பக்கம் பீட்டா இருக்குது இந்த பக்கம் பீட்டா இருக்குது பட் அக்கார்டிங் டு சேட்ஸ் ஆஃப் ரூல் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கின் இஸ் த ஸ்டேபிள் ஆல்கின் நம்ம படிச்சிருக்கோம் அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன் CH3 CH இந்த பீட்டா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக கிடைக்கும் ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 ஸோ இதுதான் 3 ப்ராடக்ட் இந்த 3 ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்க பட் இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு வாட் இஸ் திஸ் இட்ஸ் அ கான்ஜுகேஷன் வந்தால் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்கே டெர்ஷரி அதுக்கப்புறம் செகண்டரி அதுக்கப்புறம் பிரைமரி தான் அண்ட் இதை வந்து சொல்ல போனால் இதில் ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணுற கார்பன் which is connected to only one carbon. This is actually primary. This is also primary. This is secondary. இப்படி தான் இருக்கு பட் பிரைமரி செகண்டரி தான் பட் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் பிரைமரியை விட அங்கே ப்ராடக்டில் கான்ஜுகேஷன் வருதுல்ல ஸோ அங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதனால அதிகமாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக வரணும் ஃபர்ஸ்ட்டுக்கு அதிகமாக வர்றதுன்னா இந்த ஆப்ஷன் தான் ஆப்ஷன் டி தான் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் கிளியரா அதுக்கப்புறம் இருக்கிற காம்பவுண்டை வந்து நீங்கள் இப்படி எழுதி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை ப்ராடக்ட் எழுதணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது பிரைமரி செகண்டரியில் யார் அதிகம் செகண்டரி அதிகம் ஸோ செகண்டரி பிரைமரி இது கிளியர் பசங்களை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எது எப்படின்னு ப்ராடக்ட் எழுதி பாருங்க கான்ஜுகேஷன் இங்கேயும் ப்ராடக்ட் எழுதினா இங்கேயும் ப்ராடக்ட் எழுதுனேன் எது ஸ்டேபிளாக இருக்குது இதுதான் ஸ்டேபிள் கான்ஜுகேஷன் இப்போ 2 and 3ல எது ஸ்டேபிள் 3 தான் ஸ்டேபிள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாருங்க 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது செகண்ட் காம்பவுண்டில் பாருங்க only 2 alpha hydrogen தான் இருக்கு கிளியரா ரைட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க எஸ் பசங்க அடுத்து பாருங்க ஹாய் எக்ஸ்டசி யா ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க தெரிக்ஸ் ஹை நியூடியா தேங்க்யூ தெரிக்கா தேங்க்யூ ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம சைலத்தோட நீட் தமிழ் சேனலில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஓகே அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஸோ பசங்களா கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் விச் ஒபே ஹக்கல் ரூல் ஹக்கல் ரூல் ஒபே பண்ணணும்னா அது ஆரோமேட்டிக்காக இருக்கணும் 4n+2 பை எலக்ட்ரானாக இருக்கணும் அதான் ஹக்கல் ரூல் ஒபே பண்ணுறது கிளியர் வாங்க பசங்களா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் அரோமேட்டிக் 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 மொத்தம் எத்தனை பை எலக்ட்ரான்டா 2 2 4 6 8 10 பை எலக்ட்ரான் இருக்கு சார் 10 பை எலக்ட்ரான்னா 10 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 வந்தா தான் ஆன்டி அரோமேட்டிக் 10 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ அதனால இட் இஸ் அரோமேட்டிக் ஸோ இது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஓகே செகண்ட் ஆப்ஷன் பாருங்க இங்க 2 இங்க 2 இங்க 2 லான் பேரும் கவுண்ட் ஆகும் ஸோ 2 2 2 6னா இட்ஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ இட் இஸ் ஆல்சோ அரோமேட்டிக் இதுவும் இருக்கு இங்க பாருங்க இங்க 2 இங்க 2 4 தான் இருக்கு சார் 4 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 அப்போ இது ஆன்டி அரோமேட்டிக் இது வரக்கூடாது இங்க பாருங்க சார் இங்க இதுல 2 மேல லான் பேர்ல 2 2 2 4 அதுவும் வரக்கூடாது ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக் கிளியரா சார் இங்க பாரு 2 மட்டும்தான் 2 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ இட் இஸ் அரோமேட்டிக் எடுக்கலாம் இங்க பாரு 2 2 2 2 8 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ எடுக்கக்கூடாது ஸோ இங்கே பாரு 2 4 6 8 10 12 14 40 இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ இட் இஸ் எடுக்கலாம் ஸோ எத்தனை பேர் எடுக்கலாம் 1 2 3 4 பேர் 4 பேர் எடுக்கலாம்டா 4 பேர் நல்லா இருந்தால் தப்பு இல்லைல்ல ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர் கிளியர் ரைட்டா புரிஞ்சுதா ஹக்கல் ரூல் படிச்சிருக்குல்ல சைக்கிளிக்காக இருக்கணும் பிளானராக இருக்கணும் கான்ஜுகேஷனாக இருக்கணும் அதெல்லாம் காமன் ஃபைனலி 4n+2 பை எலக்ட்ரான் இருந்தால் தான் ஹக்கல் ரூல் ஒபே பண்ணுற காம்பவுண்டு
Is it clear? Is it clear? Fourth compound A எடுக்கலாம். Fourth compound ல 4 pi electron வருது. 4 pi electron னா multiple of 4. அப்படினா it's not obeying. It's not obeying. இந்த compound 4n plus 2 pi electron obey பண்ணலடா. அது obey பண்ணல. 4n plus 2. அது obey பண்றது 4n pi electron தான் obey பண்றாங்க. 4n pi electron obey பண்ணா அதுக்கு பேரு anti aromatic. அதுக்கு பேரு anti aromatic. Okay? Clear? Okay. Fine. Okay, again நம்மளோட mock test ஓட ஒரு description தான். So நீங்க யாரா புதுசா வந்திருப்பேன், நிறைய பேர் வியூவர்ஸ் வந்திருப்பேன். சைலத்தோட ஆஃப்லைன் ஃப்ரீ மாக் டெஸ்ட் 13th நடக்க போகுது பசங்களா. மத்தியானம் 2 to 5 எக்ஸாக்ட்லி நீட் டைமிங்கில். நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இதில் 3 சிட்டியில் ஏதாவது ஒரு சிட்டி உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த எக்ஸாம் எழுதணும். பக்கத்து ஊரெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலாவது காலையில் எழுந்திரிச்சு போனால் போதும் இல்லை, மத்தியானம் 2 மணிக்கு தானே எக்ஸாமு. ஸோ அப்படி போய் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, கிளியர்? வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 day left. எஸ். ஹாய் தர்ஷன். ஹாய் தர்ஷன். கிளியர் கிளியர். ஃபைன் ஃபைன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த QR கோடு வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த நம்பரை கால் பண்ணி உங்களால் ஃபோனில் வேணாலும் பேசலாம். ஓகே பசங்களா, நம்ம மிஸ்ட்ரி பாக்ஸுக்கு போகலாமா? டைம் என்னாச்சு? 10:16. மிஸ்ட்ரி பாக்ஸுக்கு போகலாமா? ரெடி 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 ரெடி. என்ரோல். சூப்பர் டிப்ஸ். சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லுங்க. 2ன்னு சொல்றாங்க. தர்ஷன் சிரதீப் வந்து 2ன்னு சொல்றாங்க. தர்ஷன் சிரதீப் வந்து 2ன்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். Okay, simple question, right? Simple question, right? Identify the product in the following reaction. Yeah, the compound இருக்கு. Reagent பார்த்த உடனே ஞாபகம் வருது இல்ல? Zinc amalgam and concentrate HCl. So this is Clemmensen reduction. Clemmensen reduction என்ன ஆகும் சார்? Clemmensen reduction ல கார்பன் டபுள் பவுண்ட் ஆக்சிஜன்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். டபுள் பவுண்ட் O போய் அங்க யாரு நடக்கும்? யா, ஆப்ஷன் சொல்லுங்க. கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் என்ன ஆகும்? Clemmensen reduction. வெரி குட். சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. தெரியலையா? ஆன்சர் சொல்லுங்க. C double bond O என்ன ஆகும்? C double bond O is converted into CH2 ஆ மாறும். அது Clemmensen reduction ஆனாலும் சரி, Wolff-Kishner reduction ஆனாலும் சரி. What is the difference between Clemmensen and Wolff-Kishner? Clemmensen வந்து acidic மீடியத்தில், Wolff-Kishner வந்து பேசிக் மீடியத்தில். அவ்வளோதான். ஓகே, ஸோ C double bond O என்ன ஆகும்? CH2 மாறணும். அப்போ இது வராது, ஆப்ஷன் A வராது, இது இல்லையே, இதெல்லாம் வராது. யா CH2. Yes. Option C is the right answer. D. D தான் வரும்ல. இங்க CH2 CH. D. D is the right answer. Sorry, D is the right answer. ஓகேவா? சொல்ல ஒண்ணும் இல்லடா. இந்த இது வந்து போகும், இங்க வந்து CH2 வரும். இதுவும் வந்து இப்படி போகும், இங்க வந்து CH2 வரும். அவ்வளவுதான். ஓகே, D is the right answer. D தான் சார். Yes கார்த்திக். வெரி குட். ஸோ அடுத்தது நம்ம கேட்டது வந்து ஈயப்பன் 7 கேட்டேன். 7th கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்துச்சு. லெட் மீ செக் த சாட். ஈயப்பன் வந்து 7 கேட்டிருக்காங்க. ஈயப்பன் வந்து 7th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்க சொல்லலாம். Which of the following compound does not exhibit aromaticity? Aromaticity இல்லாத compound does not exhibit aromaticity. Simple. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நம்பர் வேணும்னா சொல்லிக்கோங்க, சாட்ல சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர். சிம்பிள். ஆன்சர் சொல்லுங்க. does not exhibit aromaticity. ஓகே, டீப்ஸ் வந்து A சொல்றாங்க. டீப்ஸ் A, பாலாஜி B, ஈயப்பன் A, பாலாஜி. தர்ஷன் வந்து 9th. ஓகே, 9th கொஸ்டின். அடுத்தது 9th கொஸ்டின் பண்ணலாம், தப்பு இல்லை. ரெடியா?
பசங்களை பாருங்க, does not exhibit. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைக்ளிக்கா இருக்கணும், எல்லாருமே சைக்ளிக். அடுத்து என்ன, எல்லாருமே பிளானரா இருக்கணும். பிளானரா இருக்கணும்னா ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த கார்பன் sp2 இருக்கணும். இங்க பாருங்க, இந்த கார்பன் சார், இந்த கார்பன் is an sp3 carbon. This carbon is sp3 carbon. sp3 carbon புரியுதா? டபுள் பாண்டட் கார்பன் sp2, இல்லாட்டி கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ் sp2, இல்லாட்டி கார்பன் வித் நெகட்டிவ் சார்ஜ் sp2. இது பாருங்க, just a carbon atom. So it is a, this is an sp3 carbon atom. This is an sp3 carbon atom. So correct answer option A. Option A is the right answer. Does not exhibit aromaticity. பசங்களா aromaticity இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் சைக்ளிக், பிளானர், கான்ஜுகேஷன் முதல்ல அதான் செக் பண்ணணும். அதை செக் பண்ணும்போது இவன் அவுட் ஆகுது. This compound is non-aromatic. So this compound is non-aromatic. Okay. அப்புறம் என்ன, அது அடுத்து பாருங்க, இது பாருங்க, இங்க 2 எலக்ட்ரான், 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 6 எலக்ட்ரான் இருக்கு. So this is aromatic. இங்க பாருங்க 2 4 6. Yes, this is also aromatic. இங்க பாருங்க 2 2னா this is also aromatic. Yes, only option A is the right answer. Okay, no confusion. Next question யாரு 9 கேட்டிருக்காங்கல, 9 9th question யாரு கேட்டா? யாரோ கேட்டா. 9th question பாருங்க பசங்களா, 9th question பாருங்க. The most stable carbocation among the following. Carbocation ஓட stability order நமக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? Sorry, it is tertiary முதல்ல, அதுக்கப்புறம் secondary, அதுக்கப்புறம் primary. ரைட்டா? ரைட். ஹைப்பர் கான்ஜுகேஷனால இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். So பாருங்க, this carbon with positive charge connected to 2 carbons, so this is secondary. This is carbon with positive charge connected to 2 carbons, so this is also secondary. Carbon with positive charge connected to only 1 carbon, this is primary. Carbon with positive charge connected to 1 2 3, this is a tertiary carbon. Yes பசங்களா, D. Very good. குபேந்திரன், ஐயப்பன், நிறைய பேர் சொல்லுங்க. தீப்ஸ், கார்த்திக், தெரிகா. Yeah, D is tertiary. So definitely D is the right answer. Next number சொல்லல யாரும். Next number சொல்லல. Next number சொல்லுங்க. Question number. சார்ஜையும் 2 எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணு. சார்ஜையும் 2 எலக்ட்ரானா? இல்ல சார்ஜை வந்து எலக்ட்ரானா கன்சிடர் பண்ண வேண்டாம். சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னா 2 எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணலாம். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ண முடியாது. 3 இல்ல 5 கேக்குறாங்க. முதல்ல 5 கேக்குறாங்க. அபினேஷ் வந்து 5 கேக்குறாங்க. ஓகே, 5. ஆஹா, செமையான क्वेश्चन கேட்டிருக்காங்க தலைவா. வாங்க, ஸ்டார்டிங் காம்பவுண்ட் CH3CH, ஸ்டார்டிங் காம்பவுண்ட் CH3 CH, double bond CH, single bond CH3. Okay, this is the compound. This is called 2-buty. முதல்ல என்ன பண்றாங்க, ப்ரோமினேஷன் பண்றாங்க. Br2 ஆட் பண்றாங்க. சோ நமக்கு தெரியும் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல ப்ரோமினேஷன் நடக்கும். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சோ CH3 CH Br, single bond CH Br, single bond CH3. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது சார்? அடுத்து ஆல்கஹாலிக் KOH எடுத்தா நமக்கு நடக்கும் டீஹைட்ரோஹாலஜனேஷன் -HBr. ஸோ CH3, இந்த கார்பன் வந்து புரோமின் போன, பக்கத்து கார்பன் வந்து ஹைட்ரஜன் போகும். டபுள் பாண்ட் CH, இங்க புரோமின், சிங்கிள் பாண்ட் CH3. ஓகே, அதுக்கடுத்த பொசிஷன், அதுக்கடுத்து என்ன நடக்குது சார்? அதுக்கடுத்து மறுபடியும் NaNH2. பசங்களா, NaNH2னாலும் அதுவும் டீஹைட்ரோஹாலஜனேஷன் தான். அப்போ மறுபடியும் ஒரு டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ CH3, இந்த பக்கம் புரோமின், இதுல இருந்து ஹைட்ரஜன் போகும். ஸோ ட்ரிபிள் பாண்டு சிங்கிள் பாண்டு CH3. ஸோ நமக்கு என்ன கிடைச்சது? 2-பியூட்டைன் கிடைச்சது. அதுக்கடுத்து என்ன பண்றோம்? ரெட் ஹாட் அயன் டியூப். பசங்களா, இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ரெட் ஹாட் அயன்
tube at 873 Kelvin. பசங்களா நம்ம படிச்சிருக்கேன் ஈத்தைனை நம்ம ரெட் ஹாட் அயன் டியூப்ல பாஸ் பண்ணும்போது 3 molecules of ethane சேர்ந்து என்ன ஆகும் பென்சீனா மாறும். இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. 3 molecules of ethane converts into benzene. ஒரு ஈத்தைன்ல 2 கார்பன். அப்போ 3 molecule ஈத்தைன்ல 6 கார்பன். அந்த 6 கார்பன் தான் பென்சீன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஆனா இப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன? பியூட்டைன். பாருங்க சி ட்ரிபிள் பாண்ட் சி அந்த ஏரியா மட்டும் போதும் பென்சீனுக்கு. அப்ப இந்த ஏரியா மட்டும் போதும் பென்சீனா மாறுறதுக்கு. அப்ப இந்த 2 மீதைல் குரூப் பிரான்ச் பென்சீனோட பிரான்ச். அப்போ ஒரு மோலிக்யூல்ல 2 மீதைல் பிரான்ச். நம்ம எப்பவுமே 3 molecules நமக்கு பென்சீன் வேணும்ல. சி ட்ரிபிள் பாண்ட் சி 3 வாட்டி வந்தா தான் பென்சீன் ஆகும். ஸோ அதனால நாம இங்க 3 molecules இருக்கிறதுன்னு நாம அசியூம் பண்ணிக்கணும். அப்படி அசியூம் பண்ணிக்கும் போது இந்த சி ட்ரிபிள் பாண்ட் சி அது 3 molecules சேர்ந்து பென்சீனா மாறும். ஒரு மோலிக்யூல்ல 2 மீதைல் பிரான்ச். அப்போ மொத்தம் 3 moleculeல 6 மீதைல் பிரான்ச். அப்போ பென்சீன்ல எல்லா கார்பன்லையும் மீதைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருப்பேன். ஸோ அப்படி ஒரு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அதுதான் ரைட் ஆன்சர். இருக்கு சார். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஈதீன் வராது. ஈதீன் அந்த மாதிரி ரியாக்ஷன் கிடையாது தினேஷ். என்சிஆர்டியில் கொடுத்தது ஈத்தைனை ரெட் ஹாட் அயன் டியூப்ல பாஸ் பண்றது தான். ஈதீன் வச்சு இல்ல. ஓகே கிளியர். சி இஸ் த ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 9 நம்ம சால்வ் பண்ணிட்டோம்ல. 9 சால்வ் பண்ணல பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 9 சால்வ் பண்ணிட்டேன்டா. இதானே கொஸ்டின் நம்பர் 9 சால்வ் பண்ணிட்டேன். ஓகே 3ன்னு கேட்குறாங்க. டீப்ஸ் 3ன்னு கேட்குறாங்க. லெட்ஸ் கோ டு 3. எல்லாருக்கும் 3 3 3 பசங்களா பாருங்க. For the given reaction P is the major productive P கண்டுபிடிக்கணும். மேஜர் ப்ராடக்டிவ் P கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. What is this? KMNO4 bar H plus. அப்ப acidic conditionல KMNO4. பசங்களா in acidic condition H plus na acidic condition. Acidic conditionல KMNO4 is a strong oxidizing agent. Strong oxidizing agent. அப்ப என்ன ஆகும் சார்? இந்த ஆல்கீனை கிளீவேஜ் பண்ணுவாங்க சார். கார்பன் டபுள் பாண்ட் இடத்துல பிரேக் பண்ணுவாங்க. கிளீவேஜ் ஆல்கீன்ஸ் ஆர் கிளீவ்டு டு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்படின்னா என்ன ஆகும்? யா கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். பாருங்க நமக்கு இந்த பக்கம் கிளீவ் பண்ணா இங்க ஒரு CH இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு CH இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும்னு சொன்னா this is converted into COH. அதே மாதிரி this also converted into same compound. So 2 molecules of C6H5 சொல்ல முடியாது. cyclohexane carboxylic acid. Option A is the right answer. Very good. மைண்ட்ல வச்சுக்கோங்க. In acidic condition KMNO4 is a strong oxidizing agent which will cleave the carbon double bond into corresponding carboxylic acid. Okay, next number 8 யாரோ சொல்லியிருந்தாங்கல்ல. கொஸ்டின் நம்பர் 8 இதுதானே. H பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். வெரி குட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தரிகா கேட்டிருந்தாங்க. ஓகே தரிகா சூப்பர். தரிகா உன்னோட கொஸ்டின் இதா. 8வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1ல காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. லிஸ்ட் 2ல அதோட பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ பாயிலிங் பாயிண்டோட வேல்யூவை வச்சு எந்த காம்பவுண்ட்னு பார்க்கணும். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய வாட்டி இதே டைப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 5 5 கார்பன். இங்க 1 2 3 4 5 6 6 கார்பன். இங்க 1 2 3 4 5 சார் இங்க 5 கார்பன். 1 2 3 4 5 இங்கேயும் 5 கார்பன். பசங்களா நமக்கு பாயிலிங் பாயிண்ட் பத்தி என்ன தெரியும் சார்? பாயிலிங் பாயிண்ட் பத்தி நமக்கு தெரியும் சார். பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் வெயிட். ஸோ முதல்ல அதுதான் பார்க்கணும். ஹையர் த மோலிகுலர் வெயிட் ஹையர் த பாயிலிங் பாயிண்ட். அப்போ இங்க 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன் யாருக்கு வருது?
6 கார்பன் யாருக்கு வருது அவனுக்கு தான் ஹை பாயிலிங் பாயிண்ட் சார் பிக்கு தான் ஹை பாயிலிங் பாயிண்ட் அப்ப இங்க கண்டிப்பா பி வரும் அப்ப B4 பாருங்க B4 வருதா பாருங்க B4 வருது இங்க B1 அப்ப இது வராது இங்க B4 ஓகே இது B1 இது வராது ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன் we eliminated two option அடுத்து பாருங்க அடுத்தது எல்லாமே 5 கார்பன் அப்படி 5 கார்பன் இருக்கும்போது பிரான்ச்சே இல்லாதவனுக்கு ஹை பாயிலிங் பாயிண்ட் பிரான்ச்சே இல்லாதவன் யாரு பிரான்ச்சே இல்லாதவன் இவனுக்கு ஹை பாயிலிங் பாயிண்ட் அப்ப இவன் தான் A சோ 3A இல்லாட்டி A3 இங்க இருக்கு அது ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டேன் ஓகே A3 பசங்களா A3 இங்க தான் வருது C is the right answer எப்படி A வரும் C is the right answer A எப்படி வரும்டா நிறைய பேர் A சொல்றாங்க C is the right answer yes C for sure எப்படி நீங்க A சொல்லுவீங்க எல்லாரும் 5 கார்பன் தானே பிரான்ச் வந்தா பாயிலிங் பாயிண்ட் குறையும் பசங்களா boiling point is inversely proportional to branching அதுவும் இருக்குல்ல C is right answer okay next question number சொல்லுங்க next question number 10 okay அபினேஷ் 10 கேக்குறாங்க பாருங்க அபினேஷ் an alkene on ozonolysis gives methanol ozonolysis very important ozonolysis alkene carbonyl compound convert பண்ற ரியாக்ஷன் தான் ozonolysis அதுல ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல கார்பன் டபுள் பாண்ட் கார்பனை பிரேக் பண்ணுங்க அந்த ரெண்டு பக்கத்துலயும் ஆக்சிஜனை கொடுங்க அப்போ ப்ராடக்ட் கிடைக்கும் அப்போ ஆன்சர் சொல்லுங்க 10வது क्वेश्चनோட ஆன்சர் சொல்லுங்க 10வது क्वेश्चनோட ஆன்சர் சொல்லுங்க ஆப்ஷன் 1 தினேஷ் ஆப்ஷன் 1 சொல்றாங்க ஐயப்பன் B சொல்றாங்க B நிறைய பேர் B சொல்றாங்க an alkene on ozonolysis gives methanol பசங்களா மெத்தனால் கிடைக்கணும்னா கண்டிப்பா பாருங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் CH3 CH2 டபுள் பாண்ட் CH2 இத ஓசோனோலிசிஸ் பண்ண சொன்னா நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான் பிரேக் பண்ணுங்க O கொடுங்க அப்ப CH2O னா என்ன CH2O தான் HCHO அதுதான் ஃபார்மால்டிஹைடு அதுதான் மெத்தனால் ஓகே அப்ப மெத்தனால் வரணும்னா கண்டிப்பா ஒரு பக்கத்துலயாவது ஒரு டபுள் பாண்ட் CH2 வேணும் டபுள் பாண்ட் CH2 இருக்கா இல்ல தப்பு டபுள் பாண்ட் CH2 இருக்கா இருக்கு டபுள் பாண்ட் CH2 இல்ல டபுள் பாண்ட் CH2 பாருங்க பசங்களா இங்க டபுள் பாண்ட் CH2 இருக்கு ஆனா டபுள் பாண்ட் CH2 டெர்மினலா இல்ல இங்க பிரேக் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா இப்படி இருக்கும் CH3 CH2 ஓ கிளியரா தப்பா கொடுத்திருக்காங்கடா இங்க எப்படி 2 வரும் அசெட்டால்டிஹைடு CH3 CHO சோ இது வராது டபுள் பாண்ட் CH2 எங்க வரணும் டெர்மினல் வரணும் அப்பதான் ஃபார்மால்டிஹைடு வரும் ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் தாமஸ் ஜஸ்டின் ஓகேவா கிளியரா எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 போலாமா சிக்ஸ்த் क्वेश्चन பாருங்க பசங்களா ஆஹா again interesting question ஓகே மேஜர் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்ன பென்சீன் ரிங் இருக்கு இங்க NO2 இருக்குடா NO2 இருக்கு நைட்ரோ காம்பவுண்ட் மேலே ஈథைல் குரூப் C2H5 ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் குளோரின் Cl2 bar FeCl3 பாருங்க பசங்களா Cl2 bar FeCl3 என்ன நடக்கும் சார் திஸ் இஸ் முதல்ல C2H5 மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஆல்கைல் பென்சீன்ல வந்து ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் ஆனா NO2 இருந்தா என்ன நடக்கும் NO2 இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்ப மெட்டா பொசிஷன் சோ NO2 க்கு மெட்டா ஆல்கைல் குரூப்புக்கு ஆர்த்தோ பேரா தானே சோ கண்டிப்பா இதுல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எங்க இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் இங்க C2H5 இருக்கும் இதுக்கு ஆர்த்தோ தானே இது அதே மாதிரி NO2 க்கு மெட்டா தானே அது சோ அதனால அங்க தான் யாரு வரும் குளோரின் வரும் ஏன்னா அந்த பொசிஷன் வந்து ஆல்கைல் குரூப்புக்கு ஆர்த்தோ NO2 க்கு மெட்டா சோ ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு தலை மட்டும் லைட்டா சுத்துது சார் கொலாஜி அப்படிலாம் இருக்க கூடாது ஓகே கிளியர் வாங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் என்ன டின் HCl சார் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா டின் அண்ட் HCl கூட ட்ரீட் பண்றோம்
பசங்களா tin and HCl னா அது வந்து reducing agent. So NO2 converted into NH2. So benzene ring மேல C2H5 இருக்கு, இது Cl இருக்கு, NO2 என்ன ஆகுது, NH2 ஆகுது, NH2 ஆகுது. So this is a primary amine, no, aromatic amine. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, NaNO2 and HCl. புரியுதா? NaNO2 and HCl means diazotization reaction. பசங்களா NaNO2 bar HCl னா அந்த ரியாக்ஷனோட பேரு diazotization. உங்களுக்கு தெரியும் பிரைமரி அரோமேட்டிக் அமீன் வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடா மாறும். So here it is N2 plus Cl minus, மேல C2H5, இங்க குளோரின். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்க, Ki ஆட் பண்றாங்க. K பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல பொட்டாசியம் ஹைட்ரைட் போடும்போது it is converted into அயோடோபென்சீனா மாறும். ஸோ N2Cl மைனஸ் அப்படியே போகும். அந்த இடத்துல யார் வரும், அயோடின் வரும் சார். இங்க குளோரின் இருக்கு சார், இங்க C2H5 இருக்கு சார். பசங்களா புரிஞ்சுதா? ஸோ கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க, எஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Clear? Option C is the right answer. Sorry. Option C is the right answer. Okay, next question சொல்லுங்க. டைம் ரொம்ப போகுது, சீக்கிரமா சொல்லுங்க. நம்ம ஸ்ருதி மேம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துக்கு. ஸ்ருதி மேமுக்கு சீக்கிரமா செக்ஷன் முடிச்சு கொடுக்கணும். சீக்கிரமா கொஸ்டின் நம்பர் 7. Yeah. Which of the following compound does not exhibit aromaticity? நம்ம பண்ண மாதிரி இருக்கு. இல்ல. Which of the following does not exhibit aromaticity? Does not. இது ஆல்ரெடி பண்ணிருக்கேனே. This is sp3 ல நம்ம சொல்லிருக்கேன். This is sp3 carbon. So option A. Yeah, 2 போலாம். 2 what about 2? 2 பண்ணிருக்கேன்டா. 2 பண்ணிருக்கேன். So 1 போலாம். 1 பண்ணல. பாருங்க, இது பாருங்க. இது பாருங்க, 1 பாருங்க. யா, இது பாருங்க, இது வந்து கார்பன் இங்க R1 R2 R3 யாருன்னு சொல்லல. R1 R2 R3 வந்து ஆல்கைல் குரூப்னு சொல்லல, அவங்க சொல்லல. அது வந்து ஹைட்ரஜனா இருக்கலாம், மீத்தேலா இருக்கலாம், இல்ல மீத்தேலும் ஹைட்ரஜனும் இருக்கலாம், இல்ல மீத்தேலு அப்படியா இருக்கலாம். யாரு வேணாலும் இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஆல்கேன். கார்பன் சிங்கிள் பாண்ட் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்கேன், அது மறந்துடாதீங்க பசங்களா. ஆல்கேனுக்கு இன்னொரு பேர் இருக்குடா, தெரியுமா? ஆல்கேன்ஸ் ஆர் ஆல்சோ known as paraffins. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? they are very less reactive. ஆனா இங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆல்கேனை பொட்டாசியம் பர்மேங்கனேட் என்ன பண்றாங்க, கரஸ்பாண்டிங் ஆல்கஹாலா மாத்துது. அப்படின்னா இங்க ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஆல்கேன்ஸ் ஆர் வெரி லெஸ் ரியாக்டிவ், பட் தோஸ் ஆல்கேன் which is having a tertiary hydrogen atom is reactive with KMnO4. Okay, so இங்க பாருங்க, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அந்த ஹைட்ரஜன் connected to a carbon which is connected to 3 other carbon இருக்கணும். அப்பதானே அது tertiary ஆகும். அப்படினா R1 R2 R3 எல்லாருமே யாரா இருக்கணும்? எல்லாருமே CH3 குரூப்பா இருக்கணும். Okay, only tertiary hydrogen containing alkane. Only tertiary hydrogen containing alkane undergo oxidation to form alcohol. அப்போ கண்டிப்பா இவங்க எல்லாரும் யாரா இருக்கணும்? CH3 இது வராது. Yes, option B is the right answer. Because நமக்கு ஒரு tertiary hydrogen இருக்கிற ஆல்கேன் வேணும். இந்த ஹைட்ரஜன் தான் tertiary hydrogen. எப்போ இவன் எல்லாமே CH3 ஆகும்போது தான் அவன் tertiary hydrogen ஆகும். அதனால ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு, செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு, தேர்ட் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 இது சால்வ் பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன், லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை பார்க்க வேண்டாம், நீங்க இப்படி சொன்னாலும் போதும். பாரு, இது ஓசோனலிசிஸ் தான்.
Very important. This is ozonolysis. Easy பண்ணலாம்ல. இங்க பிரேக் பண்ணுங்க. இங்க OH இங்க O. அப்ப formaldehyde acetaldehyde. Formaldehyde acetaldehyde. Formaldehyde acetaldehyde இருக்கு சார். அப்ப இங்க B வரும். இது B வரும். ஓகே. இன்னும் ஜூம் பண்ணணுமா? ஓகே. இது B. அப்ப B இங்க வருது. This is B. அப்புறம் this is alkene dilute KMnO4. அப்போ டயோல் வரும். CH3 CHOH CH2OH டயோல் இருக்கு. எஸ். அப்போ இங்க A வரும். Alkene, addition of water in presence of dilute sulfuric acid. Markovnikov rule. Negative part goes to the carbon containing less number of hydrogen atom. OH. CH3 thrice COH. எங்க இருக்கு? இது வச்சு பாருங்க. இதை வச்சு நமக்கு ஆப்ஷன் எடுக்கலாம் பார்க்கலாம். Let me zoom out. ஓஹோ. B3A2 பாருங்க. B3A2 இருக்கா? B3A2 இது வராது. B3A2 இது வரும். B3A2 இது வராது. எஸ். பாருங்க, A and D ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கு இனிமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. B and C இருக்கு. சொல்லுங்க. இப்போ இது போயிட்டேன். We don't have this option now. அப்புறம் first dilute KMnO4 இல்ல and இது போயிட்டேன். இதுவும் போயிட்டேன். ஓகே. Now we have this CH3 double bond CH2. அது நம்ம addition of water in presence of acid. Markovnikov rule பண்ணும்போது negative part goes to the carbon containing. So it can be CH3 CH3 C ல OH வரும். அப்போ yes option C4 இங்க C வரும். C4 இங்க. So option B is the right answer. B is the right answer. புரிஞ்சுதா? இது வந்து electrophilic addition reaction. Markovnikov rule follow பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம KMnO4 வச்சு பண்றாங்க. D வந்து என்ன ஆகும்? இங்க பிரேக் ஆகும். இது இங்க பிரேக் ஆகும். அது formaldehyde மறுபடியும் ஆக்சிடேஷன் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா மாறும். ஓகே, சிம்பிள். ஸோ இனிமே ஏதாவது கொஸ்டின் பெண்டிங் இருக்கா? 4 முடிச்சாச்சு, 5 முடிச்சாச்சு, 6. ஓகே, 6 டன், 7 டன், 8 டன், 9 ஆல்சோ. யா, டன். ஓகே பசங்களா. So we are moving to the next session. No sir. 8 சொல்லலையா? 8th question சொல்லியாச்சே. உபேந்திரன் டன். பாருங்க, rapid fire வாங்க. First question பாருங்க. The compound that will react most readily with the gaseous bromine has the formula. The compound that will react most readily with the gaseous bromine. அப்படின்னா Br2 கூட யாரு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவேன்? Br2 கூட யாரு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவேன்? அதான் கேக்குறாங்க. சொல்லுங்க. பசங்களா, இதுல வந்து பாருங்க, அடிஷன் ஆஃப் புரோமின் வந்து ஆட் ஆகணும்னா அங்க கண்டிப்பா ஒரு ஆல்கீன் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ கார்பன் டபுள் பாண்ட் அதோட ஃபார்முலா CnH2n தானே. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி யாராவது இருக்கா? இருக்கு சார். 3 டபுளா இருக்கு, 6. இது பாருங்க, இது இல்ல, இது C2H4 வருமே. ஓகே, இந்த ஆப்ஷனும் பிரச்சனை இருக்கு. C2H4
CH2 double bond CH2 தான். இங்கே additional bromine வரலாமே. Let me see. CH3 CH double bond CH2. So this is secondary carbocation. Okay. அப்போ ஏதா வரும் because electrophilic addition reaction தானே. அப்போ carbocation form ஆகணும் இல்ல. electrophilic addition reaction தானே. அப்போ carbocation form ஆகணும் இல்ல. இங்க first compoundல நமக்கு வந்து secondary carbocation கிடைக்கும். D ல அது கிடைக்காது. Secondary கிடைக்காது, tertiary கிடைக்காது. So அதனால A தான் correct answer. Okay? Next question பாருங்க. Next question. Which of the following alkane cannot be made in good yield with Woods reaction? Woods reaction என்ன? Alkyl halide ரெண்டு molecule எடுக்கணும், sodium triether கூட react ஆகணும், அப்ப நமக்கு ஒரு higher alkane கிடைக்கும். Alkyl halideல எவ்வளவு கார்பன் இருக்கோ அதோட டபுள் கிடைக்கும். சொல்லுங்க. இது வந்து கிடைக்காது. cannot be னு கேக்குறாங்க. இது வந்து கிடைக்காது. Yes, Iyapan. Very good. Yes, Dinesh. B is the right answer. Because இது வந்து பாருங்க heptane. Heptaneல எத்தனை கார்பன்? 7 கார்பன். ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் தானே Woods reactionல வரும். இது பியூட்டேன், இது ஹெக்சேன், எல்லாமே ஈவன் நம்பர். அப்ப ஹெப்டேன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்ருதி மேம் கிளாஸ் உடனே, என்னோட கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம கிளாஸ் முடிய போகுது. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. the number of sigma bond and pi bond and lone pair in pyridine. பசங்களா pyridine என்ன? pyridine பென்சீன் ரிங் மாதிரியே இருக்கும்டா. ஆனா இந்த இடத்துல கார்பன் இல்ல, அங்க யாரு? நைட்ரஜன். டபுள் பாண்ட் எல்லாம் பென்சீன்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். இந்த நைட்ரஜன் கூட ஒரு லோன் பேரும் இருக்காங்க. இதுதான் கரெக்ட். அப்ப சொல்லுங்க, the number of sigma bond. முதல்ல sigma bond கேக்குறாங்க, அப்புறம் pi bond கேக்குறாங்க, அப்புறம் லோன் பேர் எத்தனை? ஒரு லோன் பேர். அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இது வராது. அப்புறம் pi bond எவ்வளவு? 1 2 3 3 pi bond. இங்க 2 தான் இருக்கு. அப்ப இதுவும் வராது. இங்க எத்தனை pi bond? 3 pi bond. ஆப்ஷன் டி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி குட் அம்பிகா. பசங்களா பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. the IUPAC name of the following compound. So இங்க பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? குளோரின் இருக்கு, OH இருக்கு, புரோமின் இருக்கு. பசங்களா ஹைட்ராக்சில் குரூப் இஸ் த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப அதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி நம்பர் போடுங்க. லெஃப்ட் சைடுல இருந்து வந்தா 1 2 3 4, ரைட் சைடுல இருந்து வந்தா 1 2 3. ஸோ நான் வந்து ரைட் சைடுல இருந்தா வருவேன். 1 2 3 4 5 6. ஓகே பசங்களா, அப்போ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. புரோமின் இருக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, தேர்ட் பொசிஷன்ல OH, ஃபிஃப்த் பொசிஷன்ல குளோரின். ஸோ இட் இஸ் ஆல்கஹால். பேசிக்கலி திஸ் இஸ் அன் ஆல்கஹால். எங்க இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல OH 3 ஓல், இது 4 ஓல். அப்போ 4 ஓல் தப்பு. 3 ஓல். வெயிட் பண்ணுங்க. 3 ஓல். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 1 ப்ரோமோ, 1ல ப்ரோமோ. இங்க 6 ப்ரோமோன்னு சொல்றாங்க, அது தப்பு. இங்க 1 ப்ரோமோ, இது 6 ப்ரோமோ, அப்ப இதுவும் தப்பு. இங்க 1 ப்ரோமோ. வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பேரு சொல்லுங்க. 4ல மீதேல் இருக்கு, இங்க 4 மீதேல் 5 குளோரோ. 1 ப்ரோமோ, முதல்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ப்ரோமின் வரும். அப்புறம் 5 குளோரோவும் கரெக்ட். அப்புறம் 4 மீதேல், அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் பி இஸ் ரைட் ஆன்சர். பசங்களா நெக்ஸ்ட் பாருங்க. What is the hybridization? By carbon 1 and carbon 2. அப்போ இந்த கார்பன் புரியுதா? இந்த கார்பனுக்கும். What is the hybridization shown by carbon 1 and carbon 2 carbon respectively? முதல்ல இந்த கார்பன் பாருங்க பசங்களா, இதை எழுதி பார்க்கலாம். இதை எழுதி பார்க்கும்போது இந்த பொசிஷன் மட்டும் எழுதுறேன். this is single bond, இங்க CH2, இங்க C double bond O CH3. இப்படிதான் இந்த காம்பவுண்ட் இருக்கு. சொல்லுங்க, இந்த கார்பனை சுத்தி எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3 சிக்மா பாண்ட். so this is sp2. இந்த கார்பனை சுத்தி எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3 4. so this is sp3. so sp2 sp3. option 1 D இல்ல, option 1 sp2 sp3. very good. the compound which shows metamerism. பசங்களா மெட்டாமெரிசம்னா என்ன? நடுவில் ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டு பக்கமும் ஆல்கைல் குரூப் இருக்கும். அந்த ஆல்கைல் குரூப்ல நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஐசோமர்சத்தோட பேர் தான் மெட்டாமெரிசம். ஸோ ஈதரால முடியும், கீட்டோனால முடியும், எஸ்டரால முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இன் பிட்வீன் வரணும். ஸோ இங்க பாக்குறேன் C3H6O எழுதி பாக்குறேன். சார் CH3O CH2
CH3 formula match ஆகுதா C3 H6 இல்ல சார் H6 match ஆகல சார் அப்ப இது ஈதரே இல்ல so this is not either CnH2NO 3 2 5 3 6 okay so this is just an alcohol இதால முடியாது C4H10O பாருங்க C4H10O CH2 4 கார்பன் இருக்குல்ல ஆக்ஸிஜன் இங்கேயும் 4 கார்பன் தானே ஆமா சோ இப்போ இந்த பக்கம் 2 கார்பன் அந்த பக்கம் 2 கார்பன் C4H10O மேட்ச் ஆகுதுல்ல 5 ஓகே ஃபார்முலா மேட்ச் ஆகுது because metamerism is an isomer அதனால எப்பவுமே ஃபார்முலா கரெக்ட்டா இருக்கணும் செக் பண்ணனும் இப்போ இதுல பாருங்க ஒரு பக்கத்துல இருந்து கார்பன் எடுத்து இந்த வெச்சா இந்த பக்கம் ப்ரோப்பைல் ஆயிடும் அந்த பக்கம் மீதைல் ஆயிடும் சோ ஐசோமரிசம் காமிக்கலாம் மெட்டாமரிசம் காமிக்கலாம் ஆப்ஷன் B is right answer either வரும் B வரும் ரைட் B is the right answer. Next பாருங்க a tertiary butyl carbocation is more stable. பசங்களா tertiary butyl carbocation னா tertiary butyl carbocation means this is tertiary butyl carbocation and this tertiary butyl carbocation is more stable than a secondary butyl carbocation. Why? Carbocation or stability சொல்றதுக்கு reason hyperconjugation. இந்த கார்பன் with positive charge க்கு பக்கத்துல கார்பன் this is alpha carbon this is alpha carbon this is alpha carbon இங்க மூணு ஹைட்ரஜன் இங்க மூணு ஹைட்ரஜன் சோ மொத்தத்துல 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு hyperconjugation அதிகமா இருக்கும் option C is the right answer. Next question பாருங்க the most stable carbocation among the following so this is CH3 CH plus CH3 இதுதான் first compound இந்த compound CH3 CH2 CH plus CH2 CH3 this compound CH3 CH3 plus CH2 CH3 இங்க CH3 CH2 plus பசங்களா சொல்லுங்க sir this is a secondary carbocation this is also secondary carbocation this is a tertiary carbocation this is a primary carbocation most stable கேட்டிருக்காங்க so tertiary option C clear ரெடியா நல்லா பாருங்க எப்படி ஏ வரும் C is the right answer clear புரியுதா positive charge எங்க இருக்கு tertiary carbon மேல இல்ல அதுக்கு பக்கத்துல கார்பன் மேல தான் இருக்கு யா நல்லா பாத்துக்கோங்க next question பாருங்க the compound obtained by addition of water to an alkyne ஒரு alkyne இருக்கு அதுல வந்து நம்ம water add பண்றோம் having more than 2 carbon atom alkyne having more than 2 carbon atom okay in the presence of HgO4 and dilute sulfuric acid okay see பாருங்க பசங்களா this is also addition of water to alkyne having more than 2 carbon atom அப்போ ஈதைன் இல்ல ஈதைனை தவிர வேற எந்த ஒரு ஆல்கைன் எடுத்தாலும் என்ன கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ நம்ம ப்ரோப்பைன் எடுத்து பண்ணலாமா ஏனா more than 2 னு சொல்லி இருக்கேன்ல so that is why I am taking propane CH3 C triple bond CH this is propane என்ன பண்றோம் addition of water பண்றோம் பசங்களா நீங்க பாத்துருப்பீங்க H2O bar Hg2+ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க H plus இங்க பாருங்க இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க H2O bar H plus அதே மாதிரி Hg2+ னு இருக்கும் மெர்குரிக் சல்ஃபேட் வேணும் ஆல்கைன்ல ரியாக்ஷன் நடக்கணும்னா in presence of mercuric sulfate தான் நடக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில H plus வாட்டர்ல H plus இருக்கும் OH minus இருக்குல்ல so நீங்க just Markovnikov rule apply பண்ணா போதும் negative part goes to the carbon containing lesser number of hydrogen atom so CH3 க்கு எதுவுமே ஆகாது இந்த கார்பன் தான less number of hydrogen இருக்கு அங்க negative part வரும் so அங்க வந்து நம்ம OH வரும் இங்க வந்து நம்ம ஹைட்ரஜன் போகும் so this is the compound இந்த காம்பவுண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு அதே மாதிரி OH இருக்கு so this is enol கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஈனு OH இருந்தா ஓல் ஈனோல் இந்த ஈனோலுக்கு என்ன ஆகும் டோட்டோமரிசம் நடந்தா நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும் we know that இந்த ஹைட்ரஜன் என்ன போகும் திரும்பி இங்க போகும் so CH3 C double bond O CH3 ஆ மாறுது so what is this compound this is a ketone so answer ketone option D C வராது D தான் பாலாஜி C வராது தினேஷ் C வராது D is right answer clear
addition of water in presence of mercuric sulfate. Alkyne க்கு alkene na addition of water in presence of dilute sulfuric acid போதும். ஆனா alkyne க்கு sulfuric acid மட்டும் பத்தாது. HgSO4 இல்லாட்டி Hg2+ னும் போடணும். Okay. Yes, we are moving to the last question. The dihedral angle of the least stable conformer. பசங்களா least stable conformer na அது eclipsed da அது staggered da. Least stable na அங்க torsional strain அதிகமா இருக்கணும் சார். Least stable is always eclipsed. Least stable அப்படின்னு சொன்னா அது வந்து eclipsed. And eclipsedல ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் பேக்ல இருக்கிற கார்பனுக்கும் இடையில டைஹீட்ரல் ஆங்கிள் எப்படி இருக்கும்? அவங்க ஒரே லைன்ல இருக்கும்ல டைஹீட்ரல் ஆங்கிள். சார் டைஹீட்ரல் ஆங்கிள் 0. டைஹீட்ரல் ஆங்கிள் 0. டைஹீட்ரல் ஆங்கிள் 0. ஆப்ஷன் B. Okay. Yes பசங்களா. So we are completed the session. நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட GOC எல்லாம் ஹைட்ரோகார்பன் அண்ட் GOC அதை பேஸ் பண்ணி தான் செஷன். இதே மாதிரி இன்னைக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அதே மாதிரி ஆல்கஹால் ஃபீனோல் அது மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ எல்லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப வேலிடான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆனதுனால பைஹார்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன நடக்குது இங்கே எதனால் நடந்ததுன்னு யோசிச்சு Hello பசங்களா. Okay. Hello பசங்களா. How is everybody? சாரோட கிளாஸ் சூப்பரா முடிஞ்சதா பசங்களா? Okay, did sir stream break in the between? Or did it finish? Class finish ஆச்சு இல்ல சாரோட? கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்படி போச்சு எல்லாருக்கும்? ஹாய் சுப்ரஜா, மீரா. குட் மேம், சூப்பரா போச்சு. ஓகே. So பசங்களா, I just want to check with all of you. Class வந்து முடிஞ்சது இல்ல சாரோட? Then only mine started le, or was there a glitch when he finished and I started? Balaji, Kubendran, Tarika, Ayappan. Okay. Alright, so I hope it all went well for y'all pasangla. So today nama vandu we are going to do the human health disease and microbes kana chapter. Okay, so I hope ipo vandu sir oda nama samma fire chemistry vandu ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? Now we will be starting with our zoology. So adhe chemistry ku kudutha attakasamaana energy can I see for the zoology class? So let me see full fire, full stars in the chat box. Okay. Dinesh, nothing like that. நம்ம நல்லதே யோசிப்போம். இந்த வருஷம் பேப்பரும் நமக்கு நல்லா போகும்னு யோசிக்கலாம். Okay, and let us start our super duper class for today. Okay, so நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் மைக்ரோப்ஸ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் பசங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் காசட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டிசீசஸ் ஆர் நம்ம வெல்ஃபேரில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருக்கிற மைக்ரோப்ஸோட நேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பற்றின கொஸ்டின்ஸ் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்மளோட
this one if you see all the different immunity என்னென்ன அதுக்கப்புறம் lymphoid organs என்னென்ன இதிலேருந்து கூட questions நிறைய தடவை நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு PYQலேருந்து நீங்கள் வந்து when you will start off revising these chapters அப்போ இந்த கான்செப்ட்ஸ் எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் படித்தாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பசங்களா. இஸ் தட் ஓகே எவ்ரிபடி? நவ் நம்ம Xylemலேருந்து ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் என்னைக்கு 13ஆம் தேதி, ஸோ லிட்ரலி 2 நாள் தான் நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 நாள் வந்து டெஃபினட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பனாக இருக்குது பசங்களா. மேக் யூர் டெசிஷன், கம் அண்ட் ரைட் த மார்க் டெஸ்ட். கோயம்புத்தூரில் நம்ம Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்க போகுது. திருச்சியில் வந்து ராஜாஜி வித்யாலயா அண்ட் நம்ம திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம். ஸோ இந்த ஒரு சில சென்டர்ஸில் தான் நம்மளோட இந்த மார்க் டெஸ்ட் நடக்க போகுது. இஸ் தட் ஓகே? அண்ட் நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் QR கோட் இதுதான் பசங்களா. சேம் நீட் டைமிங்கில் 2 o'clock to 5 o'clock இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி இதை வந்து எழுதுங்க. பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி நீங்கள் எக்ஸாம் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அல்லது திருநெல்வேலி கேம்பஸ்க்கு போய் எழுதுறதுக்கு டெஃபினட்டாக இந்த QR கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? ஆல் ரைட். ஸோ நவ் இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இல்லை எல்லா விதமான PDFs, எல்லா கான்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் ஃபார் த டே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ குணா, நீங்கள் ஒருவேளை வீட்டில் மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம Xylem டெஸ்ட் சீரீஸே இருக்குது. ஓகே, நம்ம Xylem டெஸ்ட் சீரீஸில் யூ வில் ஹேவ் ஸோ மெனி டெஸ்ட். ஓகே, இன்னும் உங்களுக்கு 20 நாள் இருக்குது. ஸோ நம்ம Xylem டெஸ்ட் சீரீஸில் கிட்டத்தட்ட 24 எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. பட் அப்படி இல்லைன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். நீங்கள் எந்த புக் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலுமே தப்பில்லை பசங்களா. ஐ ஆல்வேஸ் சே கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஒரு புக் வச்சுக்கோங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்க்கு பாரபட்சமே பார்க்காம எங்கேருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். சரியா பசங்களா? ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் ஆஃப் ஃபார் டுடே. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பரான கேம் ஃபார்மேட்டில் 5 ஸ்டேஜில் நம்ம இந்த ஒரு PYQவை நடத்த போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா? ஷால் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் த வார்ம் அப்? கியூரியஸ், குணா, ரசிகா, அக்ஷயா, சபீஸ்வர், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப். குபேந்திரன், அபினேஷ் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு வார்ம் அப்புக்கு லெட்ஸ் டேக் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீட் 24 பேப்பரில் வந்த கொஸ்டின் பசங்களா. யூஸ் ஆஃப் ஹைப்பர் இம்யூன் ஹார்ஸ் சீரம் raised against a specific pathogen given to a recipient is an example of. ஹார்ஸ் சீரம்லேருந்து நம்ம அந்த பேத்தோஜனுக்கான ஆன்டிபாடியை எடுத்து அந்த சீரம் எடுத்து ரெசிபியன்ட்டு கொடுக்குறோம். அப்போ இது என்ன? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடிக்கு வெளியிலேருந்து வருது. ஸோ பேசிவ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் முறையில் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் பேசிவ். வெரி குட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் டூப்பர். தென் ஐடென்டிஃபை த microorganisms which is responsible for the production of an immunosuppressive molecule cyclosporin A. சைக்ளோஸ்போரின் ஏ. அப்போ இதுக்கான ஆர்கானிசம் யாரு? வெரி குட், எக்ஸலண்ட். க்ளூ எங்க ஒளிஞ்சிருக்கு? ஸ்போரின், ஸ்போரம். ஸோ ஆப்ஷன் 2 ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். Got it? So you can remember using these. So நீங்கள் வந்து எழுத போகிறது சப்ஜெக்டிவ் பேப்பர் இல்லை. ஸோ சப்ஜெக்டிவ் பேப்பர்னா ஸ்பெல்லிங் நமக்கு வந்து க்ளூவே இருக்காது. we have to make our own this thing. பட் இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் பேப்பர்னால கிளியர் கட் நமக்கு எது எங்கே வருதுங்கிறது ரொம்ப தெளிவாக பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. ஓகே பசங்களா? ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் கார்பஸில் HIV undergoes replication and produce the progeny? எங்கே உட்காந்து இந்த HIV மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும்? சூப்பர் டூப்பர். ஸோ T ஹெல்பர் செல்ஸ். அதனால தான் நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு பயங்கரமான ஒரு அடி வருது இல்லையா HIVனால. ஸோ ஆப்சல்யூட்லி பசங்களா, வெரி வெரி நைஸ். தென் which of the following is put into the anaerobic sludge
for further sewage treatment. Anaerobic sludge digester குள்ள நம்ம எதை அனுப்புறோம்? Okay, good. Ambika, Karthik, Meera, very good. Roshni, everybody, excellent energy. Activated sludge தான் நம்ம போட போகிறோம். அதாவது இவ்வளோ நேரம் எனக்கு ஆர்கானிக்காக என்னோட ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ண உயிருள்ள மைக்ரோப்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் இதில் வந்து I am going to continue. Okay, continue to digest them. So அதுதான் வந்து activated sludge அப்படின்னு சொல்லுவோம். Okay. Very good pasangla, excellent. Now diacetyl morphine is also called as diacetyl morphine கான இன்னொரு பேர் என்ன? Smack, 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 spot on pasangla. Smack is the right answer. இது NEET 23ல கேட்டிருக்காங்க. So very simple textbookலயே வந்து பாத்தீங்கன்னா diacetyl morphine also called as smack அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால ரைட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக் கிளியர் கட் ஆன்சர். ஆல் ரைட். ஸோ ஃபுல் ஃப்ரிட்ஜில் நேற்று ராத்திரி வச்சுருந்த பிரெயின் எல்லாம் வந்து உறைஞ்சி டீஃப்ராஸ்ட் ஆகிடுச்சா பசங்களா? எவ்ரிபடி ஓகே. ஸோ ஐ நோ, அதாவது சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாரு. நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்ததுனால ஐ திங்க் பிரெயின் ஆல்ரெடி சூப்பர் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது. ஸோ நத்திங் டு வரி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த PYQs, ஷால் வி? So guess the PYQ பசங்களா. In case you're all new to this class, நம்ம guess the PYQல என்ன பண்ண போறோம்? நான் ஆன்சர் கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்க ஒரு சில க்ளூஸ் வச்சு question என்னவா இருக்கணும்னு கரெக்டா ஃப்ரேம் பண்ணி எனக்கு சொல்லணும். சரியா? Okay? All right, so let's start off. So guess the PYQ ஓட first question as per Xylem Niger. இது ஆன்சர் அப்படின்னா என்னோடைய கேள்வி என்னவா இருக்கணும்? What will it be? Yes, very good. So citric acid produce பண்றதுக்கு commercially industrially நம்ம எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்றோம்? as simple as that, இல்லையா? So as per Xylem Niger தான் பசங்களா citric acid produce பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்ன மாலிக்யூல் என்ன ஆர்கானிசம்னு தெரிஞ்சா அங்கேயே இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ என்ன ப்ராடக்ட் நமக்கு இந்த ஒரு ஆர்கானிசம்லேருந்து கிடைக்குதுங்கிறது மட்டும்தான். ஒருவேளை அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, காட் இட் பசங்களா? ஆல் ரைட், சூப்பர் டூப்பர். நவ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போ இதுக்கான கொஸ்டின் என்ன? பசங்களா வெரி குட். எங்க கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடந்து நான் இம்யூனோ சப்ரெசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது எந்த ஒரு இம்யூனிட்டியை இட் இஸ் கோயிங் டு சப்ரெஸ். வெரி குட். ஸோ இங்கே வந்து நம்ம இம்யூனோ சப்ரெசன்ஸ் கொடுக்கறதுனால யாரை நம்ம சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து இந்த செல்ஸ் இந்த ஒரு ஃபாரின் ஆர்கனை பார்த்து அட்டாக் பண்ணி ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா தென் இட் கேன் ஈவன் லீட் டு டெத் இன் வெரி சிவியர் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர், விச் இஸ் த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஆல்ரைட், தென் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ஸோ அதுக்கான அவ்வளோதான், க்ளூலியே அவ்வளோதான் ஆன்சர் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படின்னா சைக்ளோஸ்போரின். ஸோ இஃப் யூ சி எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் மைக்ரோப்ஸ் இருக்குது. ஆனால் 2 வருஷம் கண்டிப்பாக இந்த சைக்ளோஸ்போரின் பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்படின்னா சைக்ளோஸ்போரின் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஸோ அதோடைய பேர், அதாவது மைக்ரோபோட பேர் திருப்பி நம்ம 25லையும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்லேருந்து நம்ம சைக்ளோஸ்போரின் அப்படிங்கிற இம்யூனோ சப்ரெஷன் ஏஜென்ட்டை எடுக்கிறோம். ஸோ இதை வந்து NEET 2020ல் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க.
Okay, good. Then sporozoites are the answer. Upper, what will be my question? Everyone? Okay. Good, very good. Malaria infective stage and spot on Roshni. Very good, Akshaya, Sabishwar, very very nice. So plasmodium, so malaria ன்னு சொல்லாம நம்ம ஆக்சுவலா அந்த ஒரு ஆர்கானிசம் பத்தி பேச போறோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ that right answer will be sporozoite. Okay, so plasmodium for malaria you have to remember. So malaria related questions, plasmodium related questions is very very repeated. Now you will see இன்னைக்கு full sessionல என்னெல்லாம் டாபிக்ஸ் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சரியா பசங்களா? ஓகே, now next ட்ரைகோடர்மா அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது மேம்? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம், பட் ஆனால் this is for something else. So what will it be? Everybody, it is a biocontrol agent. So ஒரு சில பிளான்ட்ஸ்ல டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரூட்ஸில் அசோசியேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 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 ஸ்பீஷீஸ் வந்து இஸ் ட்ரைகோடர்மா. ஓகே, ஸோ இங்கே எப்படி கேள்வியாக இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ்க்கு நம்ம எதை வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹியர் கிளியர்லி குளோரெல்லா ஆர் அனாபெனா டஸ் நாட் கம் அண்டர் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், இட் வில் கம் அண்டர் த பயோ ஃபர்டிலைசர். கரெக்டா? அண்ட் லாக்டோபாசிலஸ் வந்து கண்டிப்பாக தயிர், பால், தட் வி நோ, ஆர் லாக்டிக் ஆசிட். ஸோ ட்ரைகோடர்மா வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஆல் ரைட், குட். தென் பாசிவ் இம்யூனிட்டி வந்து அதான் ஆன்சர் அப்படின்னா எப்படி ஒரு கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க மேம்? அதாவது நீங்கள் கொடுக்குற க்ளூ வேர்ட்ஸ் தான் மேம் கொஸ்டின், இதுலேருந்து தனியாக வேற எங்களை கொஸ்டின் கேட்குறீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு புரியுது. பட் அபினேஷ், ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் நேரோ ஸ்பெக்ட்ரம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா? அதுக்கு வந்து நம்ம ஒரு சில வைரஸஸ் யூஸ் பண்ணுவோம் கண்ணா. ஓகே, வெரி குட் அபினேஷ், ஐயப்பன், சபீஸ்வர். ஸோ கொலாஸ்ட்ரம்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து என்ன மாதிரியான இம்யூனிட்டியை அந்த குழந்தைக்கு கொடுக்க போகுது? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் இட்? Clearly this type of immunity is a passive immunity because ready-made antibodies வந்து is going to pass on from the mother and அதை வந்து colostrum வழியா we going to give it to the baby இல்லையா? So ready-made antibody is always passive immunity. Okay, good job. Then next question, vitamin B12. Okay, so இதான் என்னோட ஆன்சர் அப்படின்னா question என்னவா இருக்கும்? Very good, very good. So LAB, yes, very good. ஓகே கார்த்திக், எந்த வைட்டமின் லாக்டோபாசிலஸ்ல இருக்கு அப்படின்னா இல்லை, அது வந்து இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். பாக்டீரியாவில் எந்த வைட்டமினுமே கிடையாது, சரியா? பட் ஒரு லாக்டோபாசிலஸ் வந்து மில்க்கு கர்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ எதில் மாறுது, ஒரு எந்த ஒரு கம்போனண்ட் வந்து நியூட்ரிஷனலி மாறுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் B12. ஓகே, when the milk is converted to curd. ஸோ பாலை விட தயிரிலிருந்து தான் நமக்கு அதிகமான வைட்டமின் B12 கிடைக்குது. யாருனால? ஏன்னா லாக்டோபாசிலஸ் வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு அது கிடைக்குது. பட் பாக்டீரியாவில் அது இருக்கா? பாக்டீரியாலெல்லாம் அது கிடையாது, சரியா? பாக்டீரியா ஃபர்மெண்ட் பண்ணுறதுனால நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் a very common thing to get confused, so I hope it's clear to you. Okay, okay, good. Yes, K2 Gaming, spot on, good. Okay, so இங்கே வந்து சால்மோனெல்லா டைஃபி, அடுத்த கொஸ்டின், சால்மோனெல்லா டைஃபிக்கு வைடால் டெஸ்ட். அப்போ கேள்வி என்னவா இருக்கும்? How will you frame the question?
everyone? Typhoid fever ku so simple, like I told, no, இதெல்லாம் ரொம்ப straightforward, easy peasy answers இல்ல. So typhoid fever கான causative agent யாரு, confirmatory test என்ன, அவ்வளவுதான். Simple as that. Salmonella typhi தான் causing agent, viral test தான் confirmatory test. முடிஞ்சு போச்சு. So very clear, easy peasy, straightforward question and answer. Okay, good பசங்களா. Then primary treatment ல என்ன நடக்குது, என்ன கேள்வியா இருந்தா என் பதில் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டா இருக்கும்? Yes, everyone. Okay. Very good, Roshni. K2, biological treatment is secondary treatment, not primary. Okay? Yes, Jay Surya. Abhinesh, which is not biological. Very smart. Okay. So, sewage treatment la first step ஆன filtration மூலியமாவோ இல்லை suspended solids எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வில் பி தி ஆன்சர் இல்லையா? ஸோ எங்கே சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இலை தழை ஆல் த மண் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கிறது தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 23ல கேள்வியாக கேட்டிருக்காங்க. Okay, good. Then acetylation of morphine. இது என்னோட கேள்வி என்னவா இருக்கும், என்னோட பதில் acetylation of morphine இருந்தா Sabishwar, K2, Akshaya. Okay. சபேஸ்வர், நான் கொடுத்த க்ளூவே திருப்பி எனக்கு கொடுக்கலாமா? வெறும் சிந்தசிஸ்னா என்ன அர்த்தம்? How will I frame the question around this? Good. So how do I ask? ஹெரோயின்ங்கிறத நான் எப்படி சிந்தசைஸ் பண்ணுவேன்? எஸ், K2 கேமிங், வெரி குட். ஸோ நம்ம வந்து ஹெரோயின் அப்படிங்கிறது எப்படி நான் சிந்தசைஸ் பண்ணுறேன்? இட் இஸ் த்ரூ அசடைலேஷன் ஆஃப் மார்ஃபின். ஸோ நைட்ரேஷன், மித்தைலேஷன், கிளைகோசைலேஷன் கேள்வி வந்துச்சு அப்படின்னா clear cut you know acetylation of morphine will be the right answer. Got it everybody? அவ்வளோதான். ஓகே, தென் நெக்ஸ்ட். Okay, இதோட நம்ம guess the PYQ முடிஞ்சது. Very simple segment this was. Okay, now spot the mistake தான் actual up is waiting for you. ஏன் அப்படின்னா ஒரு சில causative organismல கன்ஃபியூசிங்காக கேட்பாங்க, இதுவா அதுவா, நமக்கே ஐயோ இது என்னதுக்கான causative organism மறந்து போயிடும். ஸோ அதை வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்யூனிட்டி பற்றி சொல்லும் போதோ இல்லை ஆர்கானிசம்ஸ் பற்றி சொல்லும் போதோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஓவர்லுக் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ that's what we're going to see in the spot the mistake. சரியா? ஸோ spot the mistakeல first question, high value of BOD indicates that consumption in the water is higher by the microbes. So consumption of organic matter microbes நால ஜாஸ்தியா இருந்தா high BOD இருக்குமா? BOD னா என்ன first? BOD னா என்னது? Pollution indicator. Okay, highly polluted. Yes, so BOD ஜாஸ்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா pollution ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? So what will it indicate? Highly polluted. So அதுக்கும் consumption of organic matterக்கும் பெருசா இது கிடையாது. But
இது எதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தேன்னா பசங்களா, பிஓடி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன, 1 லிட்டர் தண்ணியில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு முடிக்கணும்னா ஒரு மைக்ரோபுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அதுதான் நம்ம பிஓடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்த்தோடனே ஹை வேல்யூங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உடனே வந்து இந்த கன்சம்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறது வந்து இஸ் அ காமன் ட்ராப். பட் எல்லாரும் கரெக்டாக சொன்னீங்க, ஹை பொல்யூஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் அதோடைய ரோல். ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Got it everybody? I hope no doubts in that. Okay, next question. Humans have acquired an immune system that produces antibodies to neutralize pathogens. Still, innate immunity is present at the time of birth because it provides passive immunity. What is the answer? இதுல எங்க தப்பு இருக்கு? What seems wrong here? Okay. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, எஸ் தட் வில் ப்ரொடியூஸ் நேச்சுரல் இம்யூனிட்டி. ஸோ இங்கே வந்து பாசிவ் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர் வாட் எவர் வி சே, அதை அக்வயர்டில் தான் வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் இஃப் யூ லுக் அட் innate immunity, அது வந்து irrespective it is going to destroy the microbes. Yes, so it will not provide passive immunity as such because passive, active இது எல்லாமே வந்து is coming under your acquired immunity தான். So innate immunityங்கிறது வந்து what will it use? Absolutely, it has natural killer cells that will phagocytose and destroy the microbes even if the acquired immunity is not there. Okay, clear everyone? Yes. So நமக்கு வந்து இப்போ immunity எப்படின்னு பார்த்தோம்னா, we have innate and we have acquired. And acquiredக்கு கீழே தான் we have a active and passive. இந்த ஒவ்வொரு active and passiveக்கு உள்ள அது நேச்சுரலா இல்லை ஆர்டிஃபிஷியலா அப்படிங்கிற சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர் டு யூ. இன்னேட்டுக்கு கீழே வி டோன்ட் ஹாவ் எனி சச் கேட்டகரிஸ். ஸோ நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட், அவங்க நேச்சுரலாகவே வில் ஹெல்ப் டு டிஸ்ட்ராய் த மைக்ரோப்ஸ். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர் டு யூ பசங்களா. ஆல் ரைட், தென் நெக்ஸ்ட் ஒன். Methane and carbon dioxide are gases produced in the anaerobic sludge digesters. Are we getting methane and CO2 from the anaerobic sludge digesters? NEET 14ல கேட்ட ஒரு கேள்வி. Okay, Abhinesh is saying H2S and carbon dioxide, ma'am. Okay, yes, mostly spot on here because நமக்கு வந்து anaerobic sludge digesterல எந்த gases produce ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நமக்கு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் a very important component. ஓகே, ஸோ அதை வந்து என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. மீத்தேன் இஸ் தேர், கார்பன் டை ஆக்சைடு இஸ் தேர். இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் கிடையாது, பட் எக்ஸ்ட்ராவான மெம்பரை வந்து நம்ம மறந்துட்டோம். ஓகே, ஸோ ஸ்பாட் ஆன் எவ்ரிபடி. ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆல்சோ இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த anaerobic sludge digester. It forms a major component of biogas. Okay, remember that. All right, then கோகா ஆல்கலாய்டு ஒரு கோகேன் வந்து பாப்பவர் சாம்னிஃபெரம்லிருந்து நாம் எடுக்கிறோம். அப்படியா? கோகா ஆல்கலாய்டு. வெரி குட் ஸ்ரீவாசன், அழகு. வெரி குட், வெரி குட் எவ்ரிபடி. எரித்ரோசைலம் கோக்காலிருந்து தான் we are getting கோகா ஆல்கலாய்டு. ஓகே, ஸோ பேர்லேயே அந்த இது ஒளிஞ்சிருக்கு. இதை எப்படி கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்து இதை எடுத்திருக்கோம்? சிம்பிள் கேள்வி, 2019ல் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இட் இஸ் எரித்ரோசைலம் கோகா. நோ அதர் doubts in this. Okay, very simple, easily associatable answer. All right, then a good producer of citric acid is Aspergillus. Okay, is it wrong? Is it correct? Aspergillus correct.
Yeah, so spot the mistake na. I am also giving you a little chance to see. நிஜமாவே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்கணும்னு இல்லை, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் நடுவில் சொருகி வச்சேன். இட் இஸ் ட்ரூ பசங்களா. Aspergillus தான் is going to be a good producer of citric acid. Full name of that thing is Aspergillus niger. So அது வந்து completely good producer of citric acid. Okay, so option 1 will be the correct answer. Very good. Now, leaves of poppy plant is used to obtain the drug smack. So, leaves of the poppy plant is used to obtain the drug smack. Yes. Yes, sir. Avinesh. Leaves of poppy plant are there. Spot on, Roshni, Meera, K2 Gaming, wonderful. So, leaves கிடையாது latex. So, இதை கேள்வியாக எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த பார்ட் ஆஃப் பாப்பியை நம்ம ட்ரக் ஸ்மாக் ஒப்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பேப்பவர் பாப்பி பிளான்ட்டோடைய லாட்டெக்ஸ் தான் வந்து இஸ் யூஸ்ட் பசங்களா. ஆப்ஷன் 2. ஓகே, 2 and 3 are the same. Anyway, 2 is the right answer. Latex will be the correct answer. Okay? Clear everyone? Okay, next question. Monascus purpureus is an yeast commercially used in the production of streptokinase for removing blood clots from the blood vessels. Streptokinase ingiradhu Monascus purpureus la irundhu varudha illa Monascus purpureus idu kudukrudha? Very good. Yes, very good. Deeps, Abhinesh, Karthik, எல்லாருமே very good. Monascus purpureus is going to get statins. Fantastic. And the rest of you, Roshni, Rasika, Ambika, Samyukta, everybody fantastic. Streptokinase ingiradhu streptococcus அப்படிங்கிறதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ both your answers are correct. Okay, so எதுக்கு கரெக்டாக ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ Monascus purpureus வந்து actually will contribute to the blood lowering statins. Okay, if you look at streptokinase, it's going to be the streptococcus. So ரெண்டு பேருமே கரெக்டாக தான் வந்து கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஸ்டினை பேஸ் பண்ணி you know which answer to choose. Brilliant பசங்களா. So proud of all of you. Okay, very good. So நம்ம மார்க் டெஸ்ட்டுக்கு இன்னமும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா this is the time பசங்களா. நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகுது, ப்ளஸ் ட்ரிச்சியில் இன் ராஜாஜி வித்யாலயா அண்ட் திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம். ஓகே, ஸோ நம்ம இந்த QR கோடை யூஸ் பண்ணி ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் ஃபார் தி எக்ஸாம். 2 நாள் தான் இருக்குது. பிளான் யோர் ஷெட்யூல் அண்ட் டூ கம் அண்ட் ரைட் த ஆஃப்லைன் டெஸ்ட். ஓகே, பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் for your preparation. Okay, so let's continue. Malt வந்து will constitute 70% of the lymphoid tissue in the body. Is it correct? Is it correct? அவ்வளோதான். வெரி குட் ரஃபீக், அபினேஷ், அம்பிகா, கார்த்தி, ஸ்பாட் ஆன் கண்ணா. 50%. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ? ஆல்மோஸ்ட் 50% வந்து நமக்கு மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான் இஸ் present. ஓகே, இன் ஆல் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஸோ எங்கெல்லாம் மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஒரு மால்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, குட், வெரி நைஸ். தென் அ பேஷண்ட் brought to a hospital with myocardial infarction is normally immediately given cyclosporin A. So, a myocardial infarction 2012 இதை கேட்டிருக்காங்க. This is not outside your NCRT exactly, but it's an applicative question. பார்த்த உடனே ஐயோ புக்கில் இல்லை பதறக்கூடாது. ஓகே, what do they give? They give streptokinase, ma'am. Okay, very good. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக streptokinase is given பசங்களா. absolutely spot on, right answer. அதுதான் blood clots dissolve பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம we will give this streptokinase. okay, good, all right, very nice, very very good பசங்களா. ஆஸ்துமா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ட்ரேக்கியானால இருக்கு. ஆஸ்துமா எதனால வருது? டிசிஜி கேமிங் படிச்சிருந்தா ஈஸி, படிக்கலைன்னா கஷ்டம், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது.
Okay, very good. Deeps, Rafe, Kambika, Karthik, Rasika, Abhinesh, everybody spot on right answer. Inflammation of the bronchi and bronchioles, Kandipa. But what is happening here? There is an allergic reaction that is happening. Adhaan vandu inge key point. Okay, so of course you will not understand from just the statement. Ungalku vandu options are also needed in this case. So inge vandu pathingena bronchi and bronchioles is correct, but irukra option la inflammation of trachea vida this is a more apt answer. Allergic reaction lungs la nadakkumbodhu, that is when asthma is caused. Clear? Good. Very good, Pasangla. So spot the mistake is also over. Solve before me. Super timer potu. Shall we get into the race? Everyone. Okay. Sabishwar, Rasika, Ambika. Deeps, okay, superb. Let's start off. Okay, so inge vandu rendu statement kuduthirukanga. Let me start the timer. Okay, so rendu statement, bacterial infection by Bacillus thuringiensis will kill caterpillar larva is correct. They do not kill the adult moth. Adult moth they will not kill, only larva is killed. So both are correct, pasangla. Option 1. Did you all get it? Everybody? So idella easy peasy straightforward answers, right? Both are correct. I hope everyone got A. So Bacillus thuringiensis larva oda intestine la pona mattumna and the caterpillar settu pogum. If it is there in the adult moth or any human being will eat, adella it will not touch anybody at all. Adnalda specifica we can use this to kill only those people who are coming and eating the leaves. Got it? So that will be the right answer. Okay, then next question. Which of the following are autoimmune disorders? Okay, that's easy. Myasthenia gravis, yes. Rheumatoid arthritis, yes. Gout vandu uric acid, adu kadayadu. This is genetic disorder. Systemic lupus also, yes. So adanala option 1, A, B and E. Okay, did you all get the answer too? Very good, superb. I think everybody is on track. என்ன மாதிரியே அதே ஸ்பீடு தான் உங்களுக்கும் இருக்கு. ஸோ வெரி வெரி குட் பசங்களா, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஆல் ரைட், ஓகே. நவ் விச் ஆஃப் த ஃபாலோவிங், ஓகே திஸ் இஸ் டன். தென் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட். லெட் மீ ஸ்டார்ட் த டைமர். Aphids and mosquito are natural pest. Yeah, they are natural pests. Ladybird and dragocides are pest controllers. Ladybird யூஸ் பண்ணி ஆஃபிடை நம்ம ஒழிச்சிடலாம், dragonfly யூஸ் பண்ணி நம்ம மஸ்கிட்டோ ஒழிச்சிடலாம். ஸோ போத் ஆர் கரெக்டான ஆன்சர்ஸ் பசங்களா. ஸோ ஆப்ஷன் 1 clear. I hope there is no confusion. Everybody has answered A. ஓகே, நான் திரும்பியே பார்க்க வேணாம் ஆன்சர். அந்த அளவுக்கு எல்லாருமே என் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு டெலிபதியில் நம்ம ரெண்டு பேரும் கனெக்டடாக இருக்கோம். ஸோ குட் டு சி பசங்களா. நெக்ஸ்ட் ஒன், let's see. Next question என்ன? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. Bone marrow is the main lymphoid organ where blood cells including lymphocyte is produced. And அங்கே வந்து bone marrow and thymusல micro environment will give the development and maturation of the T lymphocyte, bone marrow and thymusல. So what do you all think? கண்டிப்பா இல்லையா? So before even okay. So here I stopped the timer because I'm getting a different kind of answer. Okay. Now I think it's sorted. First I saw a lot of C. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ பசங்களா எல்லா செல்ஸுமே பிளட் செல்ஸுமே போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இந்த T லிம்போசைட் வந்து தைமஸுக்கு போய் அதோட டெவலப்மெண்ட் மெச்சூரேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக தைமஸ்லேருந்து இட் இஸ் கோயிங் டு கெட். ஓகே, ஸோ அதனால தான் போத் போன் மேரோ அண்ட் தைமஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த T லிம்போசைட்ஸ். பட் B லிம்போசைட்டுக்கு போன் மேரோலேயே இருந்து போன் மேரோலேயே அதுக்கு அந்த டெவலப்மெண்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும்.
Okay, so option D, adavadhu both statements are correct, will be the right answer. So this is a very very recent question, 24 la keta oru question. Okay, anyway, next question, let's start. Select the correct statement from the following. NEET 2010 la ketirukanga. Okay, so what will be the correct answer here? Biogas is produced by aerobic bacteria on animal waste. So anaerobic will produce this. This is wrong. Methanobacterium is an anaerobic. So again aerobic kuduthirukanga is wrong. Biogas is gobar gas or pure methane. Kadayadu. If you remember, I just asked you this question. Methane, carbon dioxide, hydrogen sulfide ellame in the biogas la irukku. So this is also not correct. இது வந்து correct. Activated sludge வந்து settlement tanks la வந்து it is the right source of aerobic bacteria. Okay, so I hope everybody got that with me. Yes, super. Super pasangla, 4 is the right answer. Then ஒரு assertion reason கேக்கிட்டிருக்காங்க. Let's start. So given are two statements. Some human organs like liver, kidney ellame vandu will fail to function normally and transplantation is the only remedy. Correct. ஏன் அது only remedy அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டிஷ்யூ மேட்சிங், பிளட் மேட்சிங் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கப்புறமா இம்யூனோசப்ரெசன்ட் கொடுக்கணும்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒன்லி ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நம்ம வந்து டிஷ்யூ மேட்ச் எல்லாம் பண்ணி இம்யூனோசப்ரெசன்ட் கொடுக்கணுமா? இல்லை, இட்ஸ் நாட் மேக்கிங் சென்ஸ் இல்லையா? ஸோ ரெண்டுமே கரெக்ட், பட் இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. Do you all get the same answer? Everybody. Good, Kubendran, Rasika, Deeps, DCG, Samvel, very good. Okay, so option 2 தான் இங்கே correct answer-ஆ இருக்கும். Okay, pasangla? Alright, let's go to the next one. A common biocontrol agent. இதுக்கு டைமர் போடணுமாங்கிற அளவுக்கான ஈஸியான கொஸ்டின், பட் nevertheless let's do this. So common biocontrol agent for a plant disease. So you can see how many times this question is repeated. Kandipa trichoderma. Option 4 da correct. Alright. Not bacillus. Bacillus வந்து plant disease க்கு கிடையாதே. நம்ம வந்து we are looking at the larva that is coming to attack. Plant ஓட disease க்கு கிடையாது. Any pest control பண்ணுறதுக்கு தான் bacillus, baculovirus எல்லாமே. ஓகே, glomus வந்து ஒரு பயோஃபர்டிலைசரில் வந்துடும் அது. ஓகே, alright, very good. Let's go to the next question. Next question, autoimmune disorders பற்றி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, autoimmune disorder is a condition where body defense mechanism is recognized. Recognizes its own cell as foreign. Ama, that is what is happening. Now, rheumatoid arthritis, their body does not attack the self cell. So, the rheumatoid arthritis is an autoimmune disease. அப்போ சொந்த செல்லையே வேற ஒருத்தன் நினைச்சு அட்டாக் பண்ற கண்டிஷன் தான் autoimmune disorder, which is also rheumatoid arthritis. So, this is not correct. So, நீங்க attack cells and பார்த்தா உடனே it's very easy to mark. Okay, both are correct. But option 4, 1 is correct, 2 is incorrect will be the right answer. Okay, very well done. Okay, எல்லாருமே 4 தானே சொல்லியிருக்கீங்க. Good. Okay, Arun Kumar. See, sometimes it is possible that you do have some subjects that are very confident, but some subjects that are not so confident. Okay, that happens, Arun Kumar. But don't worry. Sometimes you can score with biology also. So, biology 360 on 360 target பண்ணுங்க. And then உங்களோட physics and chemistry இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் high weightage topics அதை வந்து strengthen பண்ணுங்க. So, easily you will be able to cross 500 to 600 easily. ஓகே, ஸோ பயாலஜியில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஜெக்ட் வந்து எது வீக்காக இருக்கோ அதை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிற வழியை பார்க்கணும். சரியா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ த டைமர் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். Statement 1. When an infected female Anopheles will bite the release gametocytes of plasmodium into the healthy person. Okay, so mosquito bite பண்ணும்போது gametocytes அது ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பான ஒரு பதில். நான் இந்த அனோஃபிலிஸ் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஸ்போரோசாய்ட் எடுத்துக்கும். ஸோ ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட். இன்ஃபெக்டட் பர்சனை கடிக்கும் போது தான்
gametocyte எடுத்துக்கும் இல்லையா, whereas when the plasmodium is injecting, it will inject the sporozoid. So clearly both are incorrect. So where is the answer? Option 4. Everybody got it? Everybody? Very good. Everybody, option 4. Okay, that is the right answer. Super pasangla. Inge tappana statement எது? தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ ஹியர் இஃப் யூ சி, ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் கொடுக்கறது பாசிவ் இஸ் கரெக்ட். ஃபீட்டஸ் வந்து அம்மா கிட்டேருந்து வாங்குறது பாசிவ் இஸ் ஆல்சோ கரெக்ட் பிகாஸ் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ், ரைட். நம்ம ஒரு ஆன்டிஜனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அடி வாங்கி திருந்தது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி, அதுவும் கரெக்ட். ஆனால் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் இமீடியட்டாக ஒரு ஃபுல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு ஸ்லோ ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறமா தான் ஒரு அனிம்னெஸ்டிக் ஆர் செகண்டரி ரெஸ்பான்ஸ் இஸ் கிவன் இல்லையா. ஸோ அதனால ஆப்ஷன் 2 தான் கண்டிப்பாக ராங்கான ஸ்டேட்மெண்ட். எவ்ரிபடி ஹேஸ் சால்வ் இட் பிஃபோர் மீ. சூப்பர் டூப்பர் எனர்ஜி பசங்களா. நீட் 2020 இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். காட் இட்? ஓகே, that's all. So idoda nama solve before me also is over. So actually I really enjoy the solve before me. You know why? Because நான் வந்து இங்கே ஆக்சுவலாகவே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்லாம் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிறத பார்க்கும்போது செம்ம எனர்ஜியாக இருக்குது பசங்களா, நிஜமாவே. ஓகே, எஸ் தர்ஷு, எவ்ரி ஒன் இஸ் இட் கிளியர்? தீப்ஸ் முதல்லையே மேம் நான் இப்போவே டப்பா நம்பர் சொல்லிடுறேன், 10 10 10 10 10. எஸ், போட்டட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கேரண்டி நான் பண்ண முடியாது வேர்ட் டு வேர்ட் அதே கொஸ்டின் வருமானு, பட் கான்செப்ட் 100% ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த PYQ செஷன்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம மார்க் டெஸ்ட்டை வந்து 13ஆம் தேதி வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்ருதி மேம் இதை எத்தனை தடவை நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீட் பேப்பர்லேயே போய் பார்க்கும்பொழுது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், சே எத்தனை தடவை இதெல்லாம் நம்ம கிளாஸில் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு. ஓகே, எஸ் தர்ஷு, எந்த புக் எவ்வளோ நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ இது மட்டும்தான் நல்லது, இது மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இது வந்து நல்லது இல்லை, இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இக்னோர் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன், சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்பர். ஓகே, பவானி, தர்ஷு எல்லாரும் வந்து பயப்படவே தேவையில்லை பசங்களா. சி இட்ஸ் வெரி நார்மல் தட் கிட்ட வர வர நம்ம படிச்சிருக்கோமாங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டு, கான்ஃபிடென்ஸில் ஒரு அடி, இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் அதுக்கு தான் நம்ம மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ கரெக்டாக கைப்புள்ள வந்து உங்களை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம மார்க் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா டெஃபினெட்லி ப்ளீஸ் டூ, பிகாஸ் நம்ம மார்க் டெஸ்ட்டில் வந்து யூ வில் ஹாவ் அன் எக்ஸாக்ட் ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஒரு எக்ஸாம், அண்ட் உங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நான் எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஸோ நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல மேம் இப்போ பயமாக இருக்குது அப்படின்னு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் ஆஃப்லைனில் போய் எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நான் ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ணிடுவேங்கிற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஓகே, விதவுட் எனி ஃபர்தர் டிலே, தீப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10 10ன்னு வேறு வேறு ஆங்கிளில் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி எல்ஸ் டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டப்பா நம்பர் 10 பசங்களா. கடைசி டப்பாலேருந்து ஆரம்பிக்கலாம். ரைட் தேர். ஓகே, ஸோ 10வது டப்பாவில் என்ன ஒளிஞ்சிருக்கு? ஓகே, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இன்னேட் இம்யூனிட்டியை பற்றி ஃபிசிக்கல், ஃபிசியோலாஜிக்கல், செல்லுலர், சைட்டோகின் பேரியர்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த பேரியர்ஸோடைய ஆக்சுவல் ஒர்க் என்ன? என்ன? வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர்? ஐ எம் வெயிட்டிங். வெரி குட், சூப்பர் பசங்களா. ஸோ இஃப் யூ சி சைட்டோகைன் பேரியர்ஸ் அப்படிங்கிறது இன்டர்ஃபெரான்ஸுங்கிற மாலிக்யூல் செக்ரீட் பண்ணுறது, அதுதான் சைட்டோகைன் பேரியர்ஸ். தட்ஸ் A2. A2ல் 2 ஆப்ஷன் இருக்குது. செல்லுலர் பேரியர்ஸ்ன்னு சொல்லும்போது லபக்குன்னு சாப்பிட்ற எல்லா விதமான செல்ஸ், ஸோ மேக்ரோஃபாஜஸ், நியூட்ரோஃபில்ஸ் எல்லாருமே ஆர் ஃபேகோசிட்டிக் செல்ஸ் இல்லையா. ஸோ B3. ஸோ A2 B3 அப்படின்னா we have ரெண்டுமே A2 B3 தான். தென் ஃபிசியோலாஜிக்கல்னா ஆல் த செக்ரீஷன்ஸ் தட் we have like tears, saliva எல்லாமே அதில் வருமா. ஸோ 1 4 அப்படின்னு பார்த்தா இட் இஸ்
4. And then mucus is going to be a physical barrier. So therefore option 1. Everybody very good. எல்லாருமே ஒண்ணா சொல்லிருக்கீங்க. Superb energy பசங்களா. Good job. Alright. Then. Oh. No. கடைசி டப்பாங்கிறதுனால அடுத்து இது வந்துருச்சு. Let's go to the டப்பா page. One second. Where is the டப்பா page? One second. So பத்தாவது கேள்வி முடிஞ்சதா? Next என்ன? மேம் 5. மேம் அடுத்த 5 யுனானிமஸாக இருக்கு இன்னைக்கு. எல்லாருமே செம ஒத்துமையாக ஆன்சர் போட்டுட்ருக்கீங்க. 5 தானா? ஓகே ஃபைன். ஸோ டப்பா நம்பர் 5 திறந்துடலாம். 5 திறந்தோன்னா ஓகே 5க்குள்ளே என்ன கொஸ்டின் இருக்குது? ஓகே அகைன் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். எந்த மைக்ரோப் என்ன கம்பானண்ட்? ஒற்றுமையே பலம். இப்போ ஆன்சரும் ஒத்துமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். காப்பி அடிக்கக்கூடாது. இந்த கைப்புள்ள மாதிரி லாஸ்ட்டாக வந்து யாராவது ஆன்சர் தானே சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உதவிடும். ஓகே மேம் நாங்கள் அப்படியே நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சிருவோம். 2 How is it 2 பசங்களா? How is it B? A3 எப்படி பசங்களா A3 வரும்? சாக்ரோமைசிஸ் செரவேசியே ஓ யா 3 தான் வரும் இல்லை? கரெக்ட் 3 தான் வரும். So Saccharomyces cerevisiae is going to give ethanol. Okay, Aspergillus niger is citric acid, Trichoderma polysporum is sporin, butyric acid is this. So option 2 is the pakka correct answer பசங்களா. NEET 24. Okay, கேட்ட கேள்வி easy peasy matching. Very well done. Superb. So option 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Then let's go to the next டப்பா. நெக்ஸ்ட் டப்பா என்ன? I know தர்ஷு சும்மா கேட்டு பார்க்கணும்ல. ஓகே தென் 3 7 7 7 3 7 3. ஓகே டெய்லி வந்து என்னை வந்து தலைக்கு நம்பர் 7ன்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக தாக்குறீங்க இல்லை? ஸோ இன்றைக்கி நான் அந்த சென்டிமெண்ட்டுக்கு விழ போகிறது இல்லை. ஸோ அந்த இன்னொரு ஒத்துமையான ஆன்சர் வந்து 3. நிறைய 3 நான் பார்க்குறேன். ஸோ ஐம் கோயிங் டு கோ ஃபார் 3 நவ். ஓகே ஸோ தலை சென்டிமெண்ட் இன்னைக்கு கிடையாது. நான் 3 தான் ஓப்பன் பண்ண போகிறேன் பசங்களா. லெட்ஸ் ஓப்பன் டப்பா நம்பர் 3. டப்பா நம்பர் 3ல என்ன இருக்குது? டப்பா நம்பர் 3 அகேன் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். சிம்பிள் ட்ரக் அண்ட் அது எங்கேருந்து வருது அண்ட் ஒரே ஒரு யூசேஜும் இருக்குது. ஸோ வாட் வில் பி தி ஆன்சர்? ஜஸ்டிஸ் ஃபார் தலை இட் சீம்ஸ். ஓகே வெரி குட். டப்பா நம்பர் 3க்கு 3 தான் ஆன்சருங்கிற மாதிரி எல்லாரும் 3 தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க. வெரி குட் எனர்ஜி பசங்களா. ஸோ இஃப் யூ சி கொக்கேன் வந்து எரித்ரோசைலம் கோகா, ஹெரோயின் வந்து இஸ் கோயிங் டு பி பேப்பவர் சாம்னிஃபெரம், மார்ஃபின் தான் நம்ம சர்ஜரிஸில் யூஸ் பண்ணுவோம், அண்ட் மரிஜுவானா இஸ் ஃப்ரம் கெனாபிஸ் சட்டைவா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். NEET 24ல கேட்டிருக்காங்க இதெல்லாமே. Okay, so very important concepts all of these are, so please remember them. Okay, then next சரி பவானி வந்து மேம் நான் கைவிட போகிறது இல்லை மேம் தலை தான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு. சரி ஒரு தடவை இல்லைனா இன்னொரு தடவை சென்டிமெண்ட்டுக்கு சறுக்கி தானே ஆகணும். ஓகே சறுக்கிறான். லெட்ஸ் சி கொஸ்டின் நம்பர் 7. ஓகே டப்பா நம்பர் 7ல என்ன இருக்குது? டிசீஸ் அண்ட் ஆர்கானிசம். ஸோ யூ கேன் see the pattern of questionsல இந்த ஒரு 2 சாப்டர்லேருந்து இவ்வளோதான். வெரி சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். எந்த ஒரு ஆப்ளிகேட்டிவோ இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்கவே இருக்காது. யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே ஸோ வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர்? சரி போதும் 7 திறந்தாச்சு. ஆன்சரை சொல்லுங்க. ஓகே everyone is answering option 1. Okay. ரிங்வார்முக்கு புஷர் ஏரியா வராதே. 2 தான் கரெக்ட் ஆன்சர். வெரி குட். மீரா, குபேந்திரன், ஜெயசூர்யா, அக்ஷயா, அம்பிகா,
வெரி குட், எக்ஸலண்ட் எனர்ஜி. ஸோ ரிங்வார்ம் வந்து ட்ரைகோஃபைட்டான், A2 அதில் 2 இருக்குது, B3 தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஃபிலேரியாசிஸ், வூஷரேரியா, பேங்க்ராஃப்டி. ஓகே, தென் மலேரியா வந்து பிளாஸ்மோடியம், வி ஆல் நோ. ஸோ C4. ஸோ C4 அப்படின்னா ஆப்ஷன் 2. நிமோனியா இஸ் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். வெரி வெல் டன். தென் நெக்ஸ்ட் டப்பா எந்த டப்பா? எந்த டப்பா? மெஜாரிட்டி ஐ நோ. ஓகே, ஸோ ஓகே, ஒத்துமை இல்லை இந்த கொஸ்டினில். ஆளாளுக்கு ஒரு நம்பரை போட்டுட்ருக்கீங்க. சரி, ஓகே, அப்படின்னா நம்ம வந்து அஞ்சாவது டப்பா முடிஞ்சிடுதே. அஞ்சாவது டப்பா இப்போ தானே முடித்தோம். அஞ்சாவது டப்பா முடிஞ்சதில்ல, முடிஞ்சிடுது. அப்புறம் என்ன 5 5 5? ஓகே, 8 மேம். சரி, 8 திறந்துருவோம். லெட்ஸ் ஓப்பன் டப்பா நம்பர் 8. டப்பா நம்பர் 8 இல்லை என்ன இருக்கு? வெரி சிம்பிள். திருப்பியும் ப்ராடக்ட் என்ன, இது என்ன யோசிக்கணுமா இதுக்கெல்லாம்? டெல் மீ குயிக்கா, ஆன்சர் என்னவா இருக்கும்? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நோ டவுட் அட் ஆல். பியூட்டைலிக்கம், பியூட்டைரிக் ஆசிட், A2. A2லேயே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 1. அட்ரா, அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 அப்படியே போட்டோன்னா அதான் ஆன்சர். பாலிஸ்போரம், ஸோ ஸ்போரம்க்கு ஸ்போரின், ஸோ B1. அதுக்கப்புறம் வந்து நாஸ்பர்ஜிலஸ் நைஜர் வந்து சிட்ரிக் ஆசிட், மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் இஸ் statins or a blood cholesterol lowering agent. Okay, so option 1 is the right answer. Superb. Okay, then let's go to the next one. அடுத்த டப்பா என்ன வேணும்? அதாவது ஆன்சர் போடுற உத்வேகத்தை விட எனக்கு வந்து ஐ கேன் see த டப்பாவை சூஸ் பண்ணுறதுக்கான உத்வேகம். ஓகே, 2 மேம். 2 எவ்வளோ 2 தெரிக்குது? சரி, ஆன்சரில் கூட நான் இவ்வளோ 2 பார்த்ததில்ல. 2 மேம், 9 எல்லா நம்பருமே வருது. சரி, ஓகே, 2 பசங்களுக்கு 2 முடிச்சிடலாம். லெட்ஸ் ஃபினிஷ் வித் கொஸ்டின் நம்பர் 2 பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார் இட். 2க்கு என்ன இப்போ? ஓகே, 2 ஓப்பன் பண்ணியாச்சு. நவ் யூ டு டெல் மீ தி ஆன்சர். ஓகே, ஆன்சருக்கும் ஐ வாண்ட் த சேம் ஃபயர். ஆன்சர் மட்டும் A கொஸ்டின் மார்க், அப்புறம் ஸ்லோவாக ஒரு சீன் நினைக்கிறேன் மேம். சில பேர் தான் வந்து பிபிபிபிபி, சாரி மேம், சிசிசிசிசி. அது வந்து டப்பா திறக்கிறதுல மட்டும் ஐ எம் நாட் சீயிங். ஓகே, நான் லெட்ஸ் சி. இது பாருங்க, 24ல் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சால்வ் பண்ணது வந்து ஐ திங்க் வாஸ் 2018 ஆர் சம்திங். ஸோ வருஷம் திஸ் ஒன் மேட்ச் த ஃபாலோவிங் வில் கம்டா. ஓகே, 25லையும் லெட்ஸ் ஹோப் இந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வில் கம். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் மேன்? ஈஸி பீஸி. Let's see what's the answer. 2க்கு அதே 2 தான் ஃபயரோட ஆன்சர் தான் போடுறோம். சூப்பர் எனர்ஜி, ஃபேண்டாஸ்டிக் பசங்களா. ஸோ பியூட்டைலிக்கம், பியூட்டைரிக் ஆசிட் டன். சாக்ரோமைசிஸ் செரவேசியா எவ்ரிபடி நோஸ். ஓகே, ஸோ இத்தனால் ஆர் பிரெட் ஆர் ப்ரூவர்ஸ் ஈஸ்ட், பேக்கர்ஸ் ஈஸ்ட் எல்லாமே நம்ம 2 தான். ஸோ அதனால வந்து சாக்ரோமைசிஸ்க்கு இத்தனால் வில் கோ. ஸோ B2 சரியா, ஐ மீன் B1. ஸோ A3 B1 ரெண்டுமே A3 B1. ஸ்போரம், ஸ்போரின். ஸோ ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் இஸ் ஃபார் சைக்ளோஸ்போரின், C4 ஆப்ஷன் 2. ஓகே, எவ்ரிபடி காட் இட் ரைட். ஸோ ரெண்டாவது டப்பாக்கு 2 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டப்பா என்ன? அப்பாடி, நான் ஆரம்பிக்கிறதுக்கு 6. ஓகே, இப்போ வந்து புரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். நம்ம வேற டப்பா நம்பர் போட்டால் மேம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எல்லாரும் ஒரே டப்பாவை போடுவோம். 6 போய் அட்டாக் பண்ணிட்டீங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் டப்பா நம்பர் 6. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப். இதுவும் அதே தான், சேம் திங், நோ டிஃபரன்ஸ். மேம், இந்த கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டைலிக்கம் ஒருத்தனை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பாருங்க. எல்லாத்தையும் அவன் ஒருத்தனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போகிறோம். எல்லா இடத்துலையும் யூ கேன் ஃபைண்ட் ஆன்சர்ஸ். எஸ் ஆர் நோ? அவ்வளோதான். ஓகே, ஸோ இஃப் யூ சி பியூட்டைலிக்கம், பியூட்டைரிக் ஆசிட்,
அவ்வளோதான். ஓகே, ஸோ C4 அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 3. See how simple it is to solve this question. ரைட். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லைனாலுமே ஈவன் இஃப் யூ சால்வ் த PYQs வித் மீ, இந்த மாதிரி கேள்வி கேரண்டீடாக ஒன்று பேப்பரில் வரும். ஓகே, வெரி குட். ஸோ இங்கே வந்து aspergillus niger is going to be citric acid, A3, acidity, acetic acid, so B1, lactobacillus, lactic acid, so D2. ஓகே, ஆப்ஷன் 3 தான் இங்கே கரெக்ட் பசங்களா. வெரி வெரி வெல் டன். தென் லெட்ஸ் கோ டு த டப்பா. ஐயோ, சாட் பாக்ஸை கண்ணில் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குமே. ஆஹா, என்ன ஒரு உத்துவேன். ஆசிஃபா, சபீஸ்வர், பவானி, கவிதா எல்லாருமே மேம் நாங்கள் வந்து யானை பலம் எங்கள் ஒத்தும பலம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் 9. எனக்கு வேறு ஆப்ஷனே கொடுக்கல நீங்கள். வெரி குட். இதே மாதிரி சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள் பாருங்களா. டப்பா நம்பர் 9. டப்பா நம்பர் 9ல் என்ன இருக்குது? ஓகே, ட்ரக்ஸோட ஒரு இது. ஸோ நான் ட்ரக்ஸோட மேட்ச் த ஃபாலோவிங், இல்லைன்னா பாக்டீரியாவோட மேட்ச் த ஃபாலோவிங். இது எத்தனை வருஷத்தில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர்? இது ட்ரக் என்ன, ட்ரக்கோட இஃபெக்ட் என்ன பார்க்கலாம். ஆன்சர் என்ன? பி 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 பி. வெரி குட். ஸோ டப்பா நம்பரில் மட்டும் இல்லை மேம், ஆன்சர்லேயும் நாங்கள் சூப்பர் ஃபயரோட ஒத்துமையாக ஆன்சர் பண்ணுவோன்னு சொல்லி எல்லாருமே பி சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஸோ ஹெரோயின் வந்து வில் ஸ்லோ டவுன் த பாடி ஃபங்க்ஷன், மரிஜுவானா வந்து இஃபெக்ட் ஆன் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், cocaine வந்து will interfere with the dopamine receptors and morphine is a painkiller. சர்ஜரிஸ்க்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்ட் and everybody has answered option 2 as well. ஓகே, now the next டப்பா. எத்தனை டப்பா இன்னும் பாக்கி இருக்கு? 2 டப்பா தான் பாக்கி இருக்கு. 1 and 4 என்ன திறக்கலாம்? 1 மேம். நெக்ஸ்ட் 1 தான். 1. ஓகே, ஒரே 1 தான் சாட் பாக்ஸில். லெட்ஸ் கோ ஃபார் டப்பா நம்பர் 1. ஃபஸ்ட்டு டப்பா என்ன இருக்கு? சேம் திங், we have diseases and we have one match the following. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? Yes, so answer is number 2. Very good பசங்களா. Common cold is rhinovirus, A3. அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆப்ஷன் 2. பட் ஹீமோசோயின் அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம் செக்ரீட் பண்ணுற ஒரு டாக்ஸின் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி B will match with plasmodium. Vidal test is a confirmatory test for typhoid and dust mitesனால allergy can be caused. So dust mites is an allergen. Very very good. Option 2 is the right answer. ஸோ இதுக்கு அடுத்து ஆப்வியஸ்லி ஒரே ஒரு டப்பா தான் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் படலைனாலும் அந்த ஒரு டப்பா தான். லெட்ஸ் ஓப்பன் த லாஸ்ட் பாக்ஸ் ஃபார் டுடே விச் இஸ் டப்பா நம்பர் 4. இதில் என்ன இருக்குது? இதை நான் எதுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன்னே எனக்கு தெரில. அத்தனை தடவை இந்த கேள்வி கேட்டாச்சு. இந்த பியூட்டாலிக்கமை வச்சு எத்தனை தடவை ஒரே ஆப்ஷனை மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வாட்ஸ் த ஆன்சர் ஹியர்? எஸ் எவ்ரிவன். ஸோ ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஆப் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா பியூட்டைலிக்கம், பியூட்டைரிக் ஆசிட், D2 அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது அதில். ஓகே, ஃபர்தர் ஆன் A3 தான் ரெண்டுத்துக்குமே, அதுவும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு. நான் ஸ்போரம், ஸ்போரின், C4 அப்படின்னா ஈஸிலி ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான் பசங்களா, முடிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட வார்த்தைகளை மேட்ச் பண்ணி யூ கேன் கெட் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அதுக்காக படிக்காதீங்கன்னு நான் வந்து மார்க்கெட் பண்ணல இங்கே. ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ ஆல் தட் ஈவன் இஃப் யூ கெட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், மேட்ச் இட் quickly because usually match the following ரொம்ப டைம் கன்சியூமிங்னு லாஸ்ட்டில் பண்ணுவீங்க நிறைய பேர். ஸோ ப்ளீஸ் do not do that. ஓகே, ஸோ ப்ளீஸ் மேட்ச் குவிக்காக எப்படி ஈஸியாக நம்ம வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த செக்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி பாக்ஸ் இஸ் ஓவர். லாஸ்ட் செக்மெண்ட் ஆன ரேப்பிட் ஃபயருக்கு போகலாமா பசங்களா?
ஸோ ரேப்பிட் ஃபயரில் டக்குன்னு 15 செகண்டுக்குள்ளே எனக்கு ஆன்சர்ஸ் தெரிக்கணும். இப்போ இந்த டப்பாக்கு எவ்வளோ இமோஷன் எவ்வளோ இது இருந்ததோ அதே இது ஐ ஷுட் சி இன் த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ பிஃபோர் தேட் இன்னும் மாக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ பசங்களா. நம்ம மாக் டெஸ்ட் கோயம்புத்தூரில் நம்ம Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்க போகுது. திருச்சியில் ராஜாஜி வித்யாலயா அண்ட் திருநெல்வேலியில் நம்மளோட விவேகானந்தா வித்யாஸ்ரம். ஸோ இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த QR கோடை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ரேப்பிட் ஃபயருக்கு ஒரே ஃபயரான ஒரு எனர்ஜி. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு சால்வ் திஸ் வித் யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். I'm going to start the timer. Okay, go on. Answer enna? Correct group of biocontrol agents. Okay, very good. So inga ellarume unanimously option number 3 times up. So if you see here, Trichoderma, baculovirus and Bacillus thuringiensis option 3 the correct group of biocontrol agents. Good job. Then colostrum or yellow color fluid. Ida patti enna ma'am? Ida patti enna? Time's running. Very good. எந்த இம்யூனோகுளோபின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்? அட்டகாசமான எனர்ஜி. ஓகே, வெரி குட். இம்யூனோகுளோபின் ஏ. அவ்வளோதான். 15 செகண்ட்லாம் எங்களுக்கு வேணாம் மேம் அப்படின்றீங்க. அடுத்து நான் 5 செகண்டுக்கு தான் டைமர் போட்டணும் இந்த ஸ்பீடில் இருந்தீங்கன்னா. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் ஃபார் இன்டகிரேட்டட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? Very good, Ambika, Guna, Bhavishna, very good everybody. So species specific irukonu, enakku target illadavana thodave koodadu. Okay, that is supposed to be my proper ana oru biocontrol agent. So clearly option 4 da inge correct answer pasangda. Very very good. Now next question. Edu inge oru autoimmune disease illa? Okay, ஸோ இது ஆக்சுவலாக நீ 2018 கேட்டிருக்காங்க. நான் அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்கள் பயப்படுறதுக்கு முன்னாடி லெட் மீ சி இஃப் தெர் ஆர் எனிதிங் எல்ஸ் யூ கேன் ரிலேட் டு. ஓகே, நான் சொல்லாமலேயே எல்லாருமே நல்ல கரெக்டான ஆன்சர்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இஃப் யூ சி ஹியர் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து இஸ் அ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஓகே, ஸோ அது வந்து நம்ம பிரெயினில் ஒரு சில செல்ஸ் வந்து செத்து போகிறதுனால வரக்கூடிய டிசீஸ். மிச்சது எல்லாமே ஆட்டோ இம்யூன் தான். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஆப்ஷன் 3 தான் நீங்கள் எப்படினாலுமே யூ கேன் ஃபைண்ட் அவுட் இல்லையா. ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வீவ் ஹர்ட். நம்ம வந்து புக்கில் படிக்கலனாலுமே நமக்கு தெரியும் ஆல்சைமர்ஸ் தான் என்ன, மறந்து போகும், தே ஆர் நாட் ரிசெப்டிவ் டு தி என்வாயர்மெண்ட் லைக் அதர் பீப்புள் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஜிகே வச்சு கூட யூ கேன் ஃப்ரேம் தி ஆன்சர். பட் டோன்ட் வரி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வராது பிகாஸ் நவ் ஆர் போர்ஷன்ஸ் இஸ் லிமிட்டட் டு NCERT. லெட்ஸ் ஸ்டிக் டு தட். ஆல்ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஸ்டேட்மெண்ட் அபவுட் மித்தானோஜன் இஸ் நாட் கரெக்ட்? Timer is running. Timer is running. Okay. Yes. All right. So, அவங்க வந்து not correct அப்படின்னா கண்டிப்பாக they are anaerobes. சரியா? ஸோ அதனால aerobically சொல்கிறப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து இன்கரெக்டான ஆப்ஷன். Everybody spot on, superb energy. Next, which of the following diseases is caused by bacteria? 15 செகண்ட் வேணுமா என்ன? வானால அவ்வளோ ஈஸியான ஆன்சர் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ 2016 கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறதுனால அகெயின் லிட்டில் பிட் அவுட் ஆஃப் யுவர் புக் ஆல்சோ வி கேன் சி சர்டன் திங்ஸ். ஸோ இங்கே வந்து தெர் ஆர் சம்
virus, diseases you don't know about, that is not mentioned in your textbook probably, but don't worry pasangla, herpes influenza rendume vandu is a virus nala cause pandra oru disease. Same thing with mumps, tetanus and smallpox. So inga cholera and tetanus idu rendum da vandu bacterial disease. Adu mostly all of you have got it right, but sela per typhoid vechu option 2 mark pannirkinga illaya. So don't worry, in the mari again it is a little out of the syllabus, but you can use a little bit of general knowledge also to solve. இது வந்து ஒரு previous year questionங்கிறதுனால மட்டும் தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். Otherwise please stick to the diseases in your textbook. அதோட causative organism, அதோடைய function, that much is enough. Okay, போதும், அவ்வளோ படிச்சா போதும். Okay, now next question, among the following pairs of microbes, let me start the timer. எந்த பேரை வந்து நம்ம பயோ ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம்? எந்த பேரை பயோ ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம்? Okay, very good. So inga rhizopus and aspergillus இது ரெண்டுமே வந்து ஒரு பயோ ஃபர்டிலைசரா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சேர்த்துக்க முடியாது இல்லையா? So cyanobacteria and rhizobium will be the right answer பசங்களா. Option 3 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Bang on everyone, fantastica correct answer கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Very very good. Let's go on to the next one. Identify the wrong statement with respect to immunity. So inga vandu what do we have? Okay, actually wrong statement with respect to immunity ingiradhu vandu is not the correct question here. Okay, I also realize. So inga vandu pathingana we won Bhavani. Okay, you won only, correct only, I'm not saying no. So idha vandu actually pathingana HIV பத்தி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கணும் கேள்வி. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு enveloped virus, one molecule of single stranded and one molecule of reverse transcriptase. This is a wrong statement. Okay, fundamentally. Then it is not an enveloped virus இங்கிறதும் தப்பு, because it is an enveloped ஒரு virus. Okay, and இது வந்து நம்ம attack of the immune system escape பண்ணாம it will go and do its business அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, but if you see two identical molecules of single stranded RNA and ரெண்டு molecule of reverse transcriptase is correct பசங்களா, because அதை வச்சு தான் அது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏயை கொண்டு போய் நம்மளோட சிஸ்டமில் இன்டிகிரேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஃபூல் அவர் சிஸ்டம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இட் டஸ் நாட் எஸ்கேப் பட் அட்டாக்ஸ் த அக்வயர்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகி இட் வில் கோ, அதுக்கப்புறமா தான் அது நம்மளோட இம்யூன் சிஸ்டமை அட்டாக்கே பண்ணும். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. பட் கெஸ் த PYQ மாதிரி நம்ம இங்கே கொஸ்டினை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாம் பக்காவாக இருக்கும். நோ ப்ராப்ளம், லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். எது வந்து சிம்பயோட்டிக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் இன் நியூட்ரிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்? சிம்பயோட்டிக்கான ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட பார்க்கலாம்? வெரி குட் அம்பிகா, வெரி குட் அபினேஷ், வெரி வெரி குட் எவ்ரிபடி. எல்லாரும் அப்படியே ஒரு 5 செகண்ட்லேயே ஆன்சர் சூப்பராக தெரிக்குது. தட் இஸ் த ஸ்பிரிட் பசங்களா, சூப்பர். ஸோ குளோமஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, வெரி வெரி குட் பசங்களா. குளோமஸ் வந்து ஃபாஸ்பரஸை வந்து சிம்பயோட்டிக்காக உட்காந்து ஃபாஸ்பரஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பதிலாக பிளான்ட் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு தயாரித்து கொடுத்துரும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குளோமஸ் அண்ட் த plant. சரியா? Then let's go to the next question. In higher vertebrates, immune system can distinguish self cells and non-self cells. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஜெனட்டிக் அப்நார்மலிட்டினால போய் நம்ம செல்ஃப் ஸ்டைல்ஸை அட்டாக் பண்ணோன்னா இதுக்கு பேர் என்ன? டைமர் ஆன் பண்ண மறந்துட்டேன். பட் இருந்தாலுமே வந்து டைமர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இங்கே ஆன்சர்ஸ் வந்து தெரிக்குது. ஸோ வெரி குட் ஆராத்னா, அம்பிகா, தர்ஷு, ரசிகா, Shivani, Roshni, very very good. Autoimmune cells, autoimmune diseaseல தான் வந்து we cannot distinguish self and non-self cells.
இது வந்து ஒரு சில மியூட்டேஷன்னால can happen. Now next question, among the following pairs of microbes எந்த பேரை திருப்பியும் வந்து there is a question glitch. ஐயோ என்ன ஒரு நல்ல எனர்ஜியில் போயிட்டு இருந்தோம். பட் ஓகே, now let me ask you this question. ஒரே ஆர்கானிசம் வச்சு I am going to frame the question here. Okay, சேம் ஆர்கானிசம் வச்சு எந்த ரெண்டு ப்ராடக்டை நான் ஃபார்ம் பண்ண முடியும்? ஆன்சர் இப்போ நம்ம சொல்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறது தான் கேள்வி. சொல்லுங்க. சேம் ஆர்கானிசம் வச்சு என்ன தயாரிக்கலாம்? அவ்வளோதான் பசங்களா. ஸோ ஆப்ஷன் சி, அதாவது பிரெட் அண்ட் பியர் ரெண்டுத்தையுமே தான் வந்து நம்ம ஒரே ஆர்கானிசமை வச்சு நம்ம தயாரிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் எனர்ஜி பசங்களா, வெரி வெரி நைஸ். நம்மளோட டவுட்ஸுக்கான நேரம் இது. இஃப் யூ ஹேவ் நாட் அண்டர்ஸ்டுட் எனி திங் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட மாக் டெஸ்ட் 2 நாள் நடக்க போகுது. ப்ளீஸ் கம் அண்ட் யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலிக்கான லொக்கேஷன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த QR கோடை யூஸ் பண்ணி நம்ம சென்டர்ஸில் வந்து இந்த ஒரு ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, நம்ம 2 o'clock to 5 o'clock நீட் டைமிங்கில் நீட் மாதிரியே எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு மாக் டெஸ்ட். ஓகே, ஸோ டெஃபினெட்லி டூ கம் அண்ட் ரைட் திஸ் எக்ஸாம் பசங்களா. இஃப் யூ ஆல் ஹேவ் எனி அதர் questions you can tell me right now. Any questions, anything you all want? Okay, now நாளைக்கு காலையில் at 10 o'clock I am going to see you all again. Okay, so 10 o'clock is going to be my session. I am going to start off நம்ம ecologyல questions எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். But before that பசங்களா, நாளைக்கு கிளாஸில் if you all have any questions or any special requests, மேம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை மேம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி if you have anything நல்லா யோசிச்சு நாளைக்கு காலையில் கொண்டு வாங்க. so that we will discuss all of that tomorrow as well. Okay, okay. குணா கேரலின், ஸோ நான் ஐம் அன் ஆன்லைன் டீச்சருங்கிறதுனால வந்து கோயம்புத்தூர் திருச்சியில் நான் இருக்க மாட்டேன். பட் டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் ஐ வில் கம் அண்ட் see you all there. சரியா? பவானிக்கு ரிவிஷன் டிப்ஸ் வேணும். ஓகே பவானி, we'll see that tomorrow. பட் ஓகே, எனி டவுட்ஸ் யூ ஆல் ஹேவ் ஸ்பெசிஃபிக்கலி நாளைக்கு நல்லா இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு காலையில் கொண்டு வாங்க. சரியா பசங்களா? ஓகே, superb energy pasangla. So if you all have any doubts we can definitely go through them, but if not we can wind up the class for today. Okay, all right, thank you so much pasangla. It was lovely. இன்னைக்கு செஷன்ல சூப்பரான ஒரு எனர்ஜி இருந்தது. இதே அட்டகாசமான எனர்ஜி எனக்கு நாளைக்கு காலையிலயும் வேணும். So I will see you all at 10 o'clock tomorrow. Okay, thank you so much pasangla. See you all tomorrow. எல்லாரும் வந்துடணும். ஓகே, மறக்காம. And then ma'am I am late இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து கொடுக்காம do come and see me sharp. Okay, superb. ஓகே பசங்களா, ஸோ I'll see you all tomorrow morning. ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு கொண்டு வாங்க. அண்ட் we will சூப்பராக தூக்கிஃபை our PYQs tomorrow as well. Okay, ஸோ நாளைக்கு 10 o'clock I'll be meeting you all பசங்களா. See you all then. Bye bye.